கர்த்தர் நல்லவர், கர்த்தர் ಒಳ್ಳೆಯವರು, அவர் கிருபை என்றும் உள்ளது. ಆತನ ಕೃಪೆ ಶಾಶ್ವತವಾದದ್ದು. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் ಒಳ್ಳೆಯವರು, அவர் கிருபை என்றும் உள்ளது. ಆತನ ಕೃಪೆ ಶಾಶ್ವತವಾದದ್ದು. ஆண்டவர் நம்மளை நேசித்து, ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸಿ, நம்மளை அழைத்து, ನಮ್ಮನ್ನು ಕರೆದು, அவருடைய சுவிசேஷத்தின் மூலமாய், ತನ್ನ ಸುವಾರ್ತೆಯ ಮೂಲಕ ஆண்டவர் நம்மளை பாவத்திலிருந்து விடுதலையாக்கியிருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಪಾಪದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದ್ದಾನೆ. பிசாசின் கிரியைகளிலிருந்து ஆண்டவர் நம்மளை விடுதலையாக்கியிருக்கிறார். ಪಿಶಾಚಿಯ ಕಾರ್ಯಗಳಿಂದ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. பிதாவுடைய கோபத்திலிருந்து கிறிஸ்து நம்மை விடுதலையாக்கியிருக்கிறார். ತಂದೆಯ ಕೋಪದಿಂದ ಕ್ರಿಸ್ತನು ನಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. நமக்கு ஆண்டவர் நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். ನಮಗೆ ದೇವರು ನಿತ್ಯ ಜೀವವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. இந்த காரணத்தினாலே, ಈ ಕಾರಣದಿಂದ நீங்கள் ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாக இருந்து, ನಾನು ನೀವು ದೇವರಿಗೆ ಉತ್ತಮ ಉಳ್ಳವರಾಗಿ கடைசி வரைக்கும் அவரை ஆராதித்து, ಕೊನೆಯವರೆಗೂ ಆತನನ್ನು ಆರಾಧಿಸಿ, அவருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்த வேண்டும். ಆತನ ನಾಮವನ್ನು ನಾನು ನೀವು ಮಹಿಮೆಪಡಿಸಬೇಕು. இன்னைக்கு சபைகளை பார்த்தோம் என்றால், இந்த ಸಭೆಗಳನ್ನು ನೋಡುವಾಗ, விசுவாசிகளை பார்த்தோம் என்றால், ವಿಶ್ವಾಸಿಗಳನ್ನು ನೋಡುವಾಗ விசுவாசிகளுக்குள்ள அலட்சத்தனம் இருக்கிறது. ವಿಶ್ವಾಸಿಗಳೊಳಗೆ ಆಲಸ್ಯತನಗಳು ಉಂಟು. ஆண்டவரின் காரியங்களின் மேல பிரியமில்லை. ದೇವರ ಕಾರ್ಯಗಳ ಮೇಲೆ ಪ್ರಿಯವಿಲ್ಲ. ஆண்டவரை தேட பிரியமில்லை. ದೇವರನ್ನು ಹುಡುಕಲು ಪ್ರಿಯವಿಲ್ಲ. ஆண்டவருடைய செவியை கேட்பதற்கு பிரியமில்லை. ದೇವರ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳುವುದಕ್ಕೆ ಪ್ರಿಯವಿಲ್ಲ. ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு பிரியமில்லை. ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಧ್ಯಾನಿಸುವುದಕ್ಕೆ ಪ್ರಿಯವಿಲ್ಲ. ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதற்கு பிரியமில்லை. ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗಿ ನಡೆಯುವುದಕ್ಕೆ ಪ್ರಿಯವಿಲ್ಲ. ஊழியத்தில் பிரியமில்லை. ಸೇವೆಯಲ್ಲಿ ಪ್ರಿಯವಿಲ್ಲ. ஆண்டவரின் மேலே பிரியமில்லை. ದೇವರ ಮೇಲೆ ಪ್ರಿಯವಿಲ್ಲ. ஏனோ தான என்று சபைகளுக்கு வருகிறோம். ಏನೋ ದಾನ ಎಂದು ಸಭೆಗೆ ಬರುತ್ತೇವೆ. சபை முடிந்தவனே ஆட்டுக்கூட்டத்தை போல ஓடி விடுகிறோம். ಹಾಗೂ ಸಭೆ ಮುಗಿದ ಕೂಡಲೇ ಒಂದು ಕುರಿಯ ಕೂಟ ಹೇಗೆ ಅದು ಚದುರುತ್ತದೋ ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೋಗುತ್ತೇವೆ. உங்களுடைய வாழ்க்கை என்னவென்று நீங்கள் சோதித்து பார்த்திருக்கிறீர்களா? ಜೀವಿತವು ಏನು ಎಂದು ನೀವು ಶೋಧಿಸಿ ನೋಡಿದ್ದೀರಾ? இந்த கேள்வி உங்களுக்குள்ளாக இருந்து கொண்டே இருக்கிறதா? ಈ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ನಿಮ್ಮೊಳಗೆ ಇದೆಯಾ? ஆண்டவர் எதற்காக இந்த உலகத்தில் உருவாக்கி வைத்திருக்கிறார்? ದೇವರು ಯಾತಕ್ಕಾಗಿ ಲೋಕದಲ್ಲಿ ಉಂಟು ಮಾಡಿದ್ದಾರೆ? ஆண்டவர் ஒரு மனுஷனை உருவாக்கினால், ದೇವರು ಒಂದು ಮನುಷ್ಯನನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ್ದಾರೆ. அந்த மனுஷனுக்கு இந்த உலகத்தில் ஒரு நோக்கம் இருக்கிறது. ಆ ಮನುಷ್ಯನಿಗೆ ಈ ಒಂದು ಲೋಕದಲ್ಲಿ ಒಂದು ಉದ್ದೇಶವಿದೆ. அநேக ஜனங்கள் அந்த நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ಅನೇಕ ಜನಗಳು ನೀವು ಆ ಒಂದು ಉದ್ದೇಶವನ್ನು ತಿಳಿಯದೆ ಜೀವಿಸುತ್ತಿದ್ದೀರಾ. ஏதோ ஆண்டவரே இல்லாத போல நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ಏನೋ ದೇವರೇ ಇಲ್ಲದಂತೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಾವು ಜೀವಿಸುತ್ತಿದ್ದೇವೆ. நீங்கள் ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களா இருந்தால் மட்டும்தான் அந்த ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியும். ನಾನು ನೀವು ದೇವರಿಗೆ ಉತ್ತಮ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದರೆ ಮಾತ್ರವೇ ನಾವು ಆ ಒಂದು ರಾಜ್ಯದೊಳಗೆ ಪ್ರವೇಶ ಮಾಡಲು ಸಾಧ್ಯ. ஆராதனையின் காரியங்களிலே பிரியமில்லை. ಆರಾಧನೆಯ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಪ್ರಿಯವಿಲ್ಲ. ஆராதனைக்கு எத்தனையோ பேர் வருவதில்லை. ಆರಾಧನೆಗೆ ಎಷ್ಟೋ ಜನಗಳು ಬರುವುದಿಲ್ಲ. எத்தனையோ பேர் ஆராதனைக்கு லேட்டாக வருகிறீர்கள். ಎಷ್ಟೋ ಜನಗಳು ಆರಾಧನೆಗೆ ನಿಧಾನವಾಗಿ ಬರುತ್ತೀರಾ. ஆராதனை 8 மணி என்று சொல்லினால், ಆರಾಧನೆ 8 ಗಂಟೆ ಎಂದು ಹೇಳಿದರೆ 8:30 மணி 9 மணிக்கு வருகிறீர்கள். 8:30 9 ಗಂಟೆಗೆ ಬರುತ್ತೀರಾ. தூரந்து வரவங்க பரவாயில்லை. ಆದರೆ ದೂರದಿಂದ ಬರುವವರು எத்தனையோ பேர் கிட்ட இருக்கிறீர்கள். ಎಷ್ಟೋ ಜನಗಳು ನೀವು ಬಹಳ ಹತ್ತಿರದಲ್ಲಿ ಇದ್ದೀರಾ. அதே வேற காரியத்திற்கென்றால் பயங்கரமாக ஓடுவோம். ಅದೇ ಬೇರೆ ಕಾರ್ಯಗಳಿಗಾದರೆ ಓಡುತ್ತೇವೆ. அந்த இடத்துல போய் நிற்போம். ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹೋಗಿ ನಿಲ್ಲುತ್ತೇವೆ. ஆனால் கிறிஸ்துவை நாங்கள் அலட்சியத்தனத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ಆದರೆ ಕ್ರಿಸ್ತನನ್ನು ನಾವು ಅಲಕ್ಷ್ಯತನದಲ್ಲಿ ನೋಡುತ್ತಲಿದ್ದೇವೆ. இயேசு தானே மன்னித்து விடுவார். ಯೇಸು ತಾನೇ ಕ್ಷಮಿಸುತ್ತಾನೆ. இயேசு தானே எல்லாம் புரிந்து கொள்வார். ಯೇಸು ತಾನೇ ಎಲ್ಲವನ್ನೂ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. இப்பொழுது இந்த இடத்தில் நீங்கள் ஆராதிக்க பிரியம் இல்லாமல் இருந்தால், ಈಗ ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ದೇವರನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಪ್ರಿಯವಿಲ್ಲದೆ ಇದ್ದರೆ, பரலோகத்திற்கு போய் நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்க முடியாது. ಪರಲೋಕದಲ್ಲಿ ಹೋಗಿ ನೀವು ಆತನನ್ನು ಆರಾಧಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஆண்டவர் எதற்காக நம்மளை உருவாக்கி இருக்கிறார்? ದೇವರು ಯಾತಕ್ಕಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ್ದಾರೆ? அவரை ஆராதித்து அவரை மகிமைப்படுத்தும்படியாய். ಆತನನ್ನು ಆರಾಧಿಸಿ ಆತನನ್ನು ಪ್ರಿಯಪಡಿಸುವಂತೆ. இந்த உலகத்தில் நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்காமல் விட்டால், ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಾನು ನೀವು ದೇವರನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡದೆ ಹೋದರೆ பரலோகத்துல போய் ஆராதிக்க முடியாது. ಪರಲೋಕದಲ್ಲಿ ಹೋಗಿ ಆರಾಧಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. எத்தனையோ ஜனங்களுக்கு பரலோகத்திற்கு போக வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. ಎಷ್ಟೋ ಜನಗಳಿಗೆ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಬೇಕೆಂಬ ಒಂದು ಆಸೆ ಇದೆ. ஆனால் அந்த இடத்துல அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து இருக்க கூடாது. ಆದರೆ ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅವರಿಗೆ ಯೇಸು ಇರಬಾರದು. தேவனுடைய ஜனங்களை எச்சரிக்கையா இருங்கள். ದೇವ ಜನಗಳಿಗೆ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಿ. கிறிஸ்துவினுடைய வருகை சமீபமாக இருக்கிறது. ಕ್ರಿಸ್ತನ ಬರವಣಿಗೆ ಸಮೀಪವಾಗಿದೆ. நீங்கள் கடைசி நொடிகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ನಾನು ನೀವು ಕೊನೆಯ ಕ್ಷಣಗಳಲ್ಲಿ ಜೀವಿಸುತ್ತಲಿದ್ದೇವೆ. இயேசு சொல்லியிருக்கிறார், அவருடைய வருகையில அநேக ஜனங்கள் கைவிடப்படுவார்கள். ಯೇಸು ಹೇಳಿದ್ದಾರೆ, ಆತನ ಬರವಣಿಗೆಯಲ್ಲಿ ಅನೇಕರು ಕೈಬಿಡಲ್ಪಡುತ್ತಾರೆ. சில உண்மையான விசுவாசிகள் மட்டும் தான் வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ಕೆಲವರು ನಿಜವಾದ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಮಾತ್ರ ಆತನ ಬರವಣಿಗೆಯಲ್ಲಿ ಎತ್ತಲ್ಪಡುತ್ತಾರೆ. அந்த கூட்டத்தில் நீங்களும் இருக்கிறீர்களா? ಆ ಕೂಟದಲ್ಲಿ ನೀವು ಇದ್ದೀರಾ? உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா?
ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದೀರಾ? உண்மையாகவே பாவத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறீர்களா? ನಿಜವಾಗಲೂ ಪಾಪದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಿದ್ದೀರಾ? உண்மையாகவே ஆண்டவரை பிரியப்படுகிறீர்களா? ನಿಜವಾಗಲೂ ದೇವರನ್ನು அவருடைய ಪ್ರಿಯಪಡಿಸುತ್ತೀರಾ? சத்தத்திற்கு நீங்கள் செவி கொடுத்து நடந்து கொண்டிருக்கிறீர்களா என்று ಆತನ ಶಬ್ದಕ್ಕೆ ಕಿವಿಗೊಂಡು ನೀವು ನಡೆಯುತ್ತಿದ್ದೀರಾ ಎಂದು உங்களையே நீங்கள் சோதித்து பாருங்கள். ನಿಮ್ಮನ್ನು ನೀವು ಶೋಧಿಸಿ ನೋಡಿ. ஆண்டவருக்கு உண்மை உள்ளவராக இருங்கள். ದೇವರಿಗೆ ಉತ್ತಮ ಉಳ್ಳವರಾಗಿರಿ. ஆண்டவர் வந்து உங்களுக்கு காத்து கொண்டிருக்க மாட்டார். ದೇವರು ನಿಮಗಾಗಿ ಕಾದಿರುವುದಿಲ್ಲ. நீங்கள் வந்து ஆண்டவருக்காக காத்து கொண்டிருக்க வேண்டும். ನೀವೇ ಬಂದು ದೇವರಿಗಾಗಿ ಕಾದಿರಬೇಕು. ஆராதனை ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே இந்த இடத்தில் நீங்கள் காணப்பட வேண்டும். ಆರಾಧನೆ ಪ್ರಾರಂಭವಾಗುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆ ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೀವು ಇರಬೇಕು. நீங்கள் ஆண்டவரின் மேல் எவ்வளவு பிரியமுள்ளவர்களாக இருக்கிறீர்கள், ನೀವು ದೇವರ ಮೇಲೆ ಎಷ್ಟು ಪ್ರಿಯ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದೀರಾ, அவருக்கு எவ்வளவு உண்மை உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்று ಅವರಿಗೆ ಎಷ್ಟು ಪ್ರಿಯ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದೀರಾ ಎಂದು இதே ஆராதனைக்கு வருவதே உம்மை காண்பித்து கொடுத்து விடுகிறது. ನೀವು ಆರಾಧನೆಗೆ ಬರುವಂತ ಕಾರ್ಯಗಳೇ ಅದು ನಿಮ್ಮನ್ನು ಕುರಿತಾಗಿ ತೋರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತದೆ. எச்சரிக்கையாயிருங்கள், ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಿ, மனம் திரும்புங்கள். ಮನ ತಿರುಗಿರಿ. மனம் திரும்பினால் ಮನ ತಿರುಗಿದರೆ ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிப்பீர்கள். ರಾಜ್ಯದೊಳಗೆ ಪ್ರವೇಶ மனம் ಮಾಡುತ್ತೀರಾ. திரும்பாமல் இருந்தால் ಮನ ತಿರುಗದೆ ಹೋದರೆ நரகத்திற்கு போய் விடுவீர்கள். ನಾವು ನರಕಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೀರಾ. எச்சரிக்கையாயிருங்கள். ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಿ. ஆண்டவர் சபை ஜனங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். ದೇವರು ಸಭೆ ಜನಗಳಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. அந்த வார்த்தை எனக்கும் உண்டு, உங்களுக்கும் உண்டு. ಈ ವಾಕ್ಯ ನನಗೂ ಉಂಟು, ನಿಮಗೂ ಉಂಟು. இந்த தேவனுடைய வார்த்தையானது நம்மை ரட்சிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. ದೇವರ ವಾಕ್ಯವಾದದ್ದು ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸುವಂತಹ அதே ವಾಕ್ಯವಾಗಿದೆ. நேரத்தில் யார் கீழ்ப்படியாமல் இருக்கிறார்களோ அவர்களை நியாயத்தீர்க்கக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. ಅದೇ ಸಮಯದಲ್ಲಿ ಯಾರು ವಿಧೇಯರಾಗದೆ ಇರುತ್ತಾರೋ ಅವರನ್ನು ನ್ಯಾಯ ತೀರಿಸುವಂತಹ ವಾಕ್ಯವಾಗಿದೆ. இந்த வார்த்தையானது உங்களை பரலோகத்திற்கு கொண்டு போக வேண்டுமா, ಈ ವಾಕ್ಯವಾದದ್ದು ನಿಮ್ಮನ್ನು ಪರಲೋಕಕ್ಕೆ ಕೊಂಡು ಹೋಗಬೇಕು, இல்லாவிட்டால் நரகத்திற்கு கொண்டு போக வேண்டுமா என்று நீங்களே டிசைட் செய்யுங்கள். ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ನರಕಕ್ಕೆ ಕೊಂಡು ಹೋಗಬೇಕಾದ್ರೆ ನೀವೇ ನಿರ್ಧಾರ ಮಾಡಿ. எச்சரிக்கையாயிருங்கள். ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿ ஒரு நாளும் ஆண்டவரை தேடுங்கள். ಪ್ರತಿನಿತ್ಯವೂ ದೇವರನ್ನು ಹುಡುಕಿ, அதிகமாக ஜெபியுங்கள். ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ, அதிகமாக வேதத்தை வாசியுங்கள். ಹೆಚ್ಚಾಗಿ ವೇದವನ್ನು ಓದಿ. ஆண்டவர் எல்லோரையும் சீஷர்களாக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ದೇವರು ಎಲ್ಲರನ್ನು ಶಿಷ್ಯರನ್ನಾಗಿ ಮಾಡಬೇಕೆಂದು ಆತನು ಆಜ್ಞಾಪಿಸಿದ್ದಾನೆ. அதற்காக நீங்கள் ஆயத்தமாகுங்கள். ಅದಕ್ಕಾಗಿ ನೀವು ಸಿದ್ಧರಾಗಿರಿ. வருகிற நாட்களில் உங்களுக்கு அநேக வேலைகள் இருக்கிறது. ಬರುವ ದಿವಸಗಳಲ್ಲಿ ನಿಮಗೆ ಅನೇಕ ಕೆಲಸಗಳಿದೆ. ஆண்டவர் ஒரு ஜனங்களுக்கு ஊழியத்தை கொடுக்க போகிறார். ದೇವರು ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗೂ ತನ್ನ ಸೇವೆಯನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. ஊழியம் கொடுக்கிறார் என்றால் போய் இன்னொரு சபையை ஸ்தாபிக்க வேண்டும் என்ற அர்த்தம் அல்ல. ಸೇವೆ ಕೊಡುತ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ಹೋಗಿ ಇನ್ನೊಂದು ಸಭೆಯನ್ನು ಸ್ಥಾಪಿಸಬೇಕೆಂದಲ್ಲ. சபைகளுக்குள்ளாக இருந்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். ಸಭೆಗಳಿಗೆ ಇದ್ದು ದೇವರಿಗೆ ಸೇವೆ ಮಾಡಬೇಕು. ஆத்துமாக்களை ஆதாயம் படுத்த வேண்டும். ಆತ್ಮಗಳನ್ನು ಆದಾಯಪಡಿಸಬೇಕು. ஆத்துமாக்களை சபைக்கு கொண்டு வர வேண்டும். ಆತ್ಮಗಳನ್ನು ಸಭೆಗೆ ಕೊಂಡು ஒரு ಬರಬೇಕು. சாட்சி உள்ள வாழ்க்கையை வாழ ಒಂದು வேண்டும். ಸಾಕ್ಷಿಯುಳ್ಳ ಜೀವಿತವನ್ನು ನಡೆಸಬೇಕು. இதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்திலிருந்து விரும்புகிறார். ಇದನ್ನೇ ಕರ್ತನಾದ ಯೇಸು ನಮ್ಮಿಂದ ಬಯಸುವಂತ ಕಾರ್ಯ. அவர் உங்களை நேசித்து தம்முடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். ಅವರು ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸಿ ತನ್ನ ಜೀವವನ್ನೇ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. இதற்காக நீங்கள் உங்களுடைய ஜீவனை ஆண்டவருக்கு என்று அர்ப்பணிக்க வேண்டும். ಇದಕ್ಕಾಗಿ ನಿಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ನೀವು ದೇವರಿಗೆ ಸಮರ್ಪಿಸಬೇಕು. அவர் எஜமானனாய் இருக்கிறார், நாங்கள் அடிமைகளாக இருக்கிறோம். ಆದರೂ ಯಜಮಾನನಾಗಿದ್ದರೆ ನಾವುಗಳು ದಾಸರಾಗಿದ್ದೇವೆ. எஜமான் சொல்லுவதை அடிமைகள் கேட்க வேண்டும். ಯಜಮಾನನು ಹೇಳುವುದನ್ನು ದಾಸರುಗಳು ಕೇಳಬೇಕು. அதன் பிரகாரமாய் நானும் நீங்கள் நடக்க வேண்டும். ಅದರ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಾನು ನೀವು ನಡೆಯಬೇಕು. கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். ಕ್ರಿಸ್ತನು ಬೇಗನೆ ಬರುತ್ತಾನೆ. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ಎಲ್ಲರೂ மகிமை ಕೈ ತಟ್ಟಿ ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ ಸಲ್ಲಿಸೋಣ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. திருப்பிக் கொள்ளலாம் வேதத்தை. ವೇದವನ್ನು ತಿರುಗಿಸೋಣ. யூதாக்கு எழுதிய நிருபம், ಯೂದನು ಬರೆದ ಪತ್ರಿಕೆ, யூதாக்கு எழுதிய நிருபம் ಯೂದನು ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 1வது அதிகாரம் 1ನೇ ಅಧ್ಯಾಯ 4வது வசனத்தை வாசிக்கலாம். ಇಂದು 4ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ಇಂದು 4ನೇ ವಚನವನ್ನು ನೋಡೋಣ. எல்லாருக்கும் தெரியும் இல்லையா யூதா எங்க இருக்கிறது என்று? ಯೂದ ಎಲ್ಲಿದೆ ಅಂತ ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಲ್ವಾ? பழைய ஏற்பாடுல இருக்குதா, புதிய ஏற்பாடுல இருக்குதா? பழைய ஏற்பாடு. பாருங்க, யார் பழைய ஏற்பாடு என்று சொன்னார்களோ அவர்களுக்கு கரங்களை தட்டுங்கள். அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. யூதா புதிய ஏற்பாடுல இருக்கிறது. ಯೂದನು ಬರೆದ ಪತ್ರಿಕೆ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಇದೆ. வெளிப்படுத்தின விசேஷத்திற்கு முன்பாக இருக்கிறது. ಪ್ರಕಟಣೆ ಬರೆದ ಗ್ರಂಥ ಆ ಒಂದು ಪುಸ್ತಕಕ್ಕೆ ಮುಂಚೆ ಇದೆ. 4வது வசனத்தை வாசிக்கலாம். 4ನೇ ವಚನವನ್ನು ನೋಡೋಣ. ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை நம்முடைய தேவனுடைய கிருபையை காம விகாரத்திற்கு ஏதுவாய் புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்குள் ஆவார்கள் என்று பூர்வத்தில்
பூர்வத்திலே எழுதியிருக்கிறது. பூர்வத்திலே எழுதியிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. இன்றைக்கு செய்தியின் தலைப்பு ದೇವರ ಸಂದೇಶದ ಒಂದು ಪೀಠಿಕೆ, பின்மாற்றக்காரர்கள் சபைகளுக்குள்ளாக, ಹಿಂಜಾರಿ ಹೋದವರು ಸಭೆಯೊಳಗೆ, பின்மாற்றக்காரர்கள் ಹಿಂಜಾರಿ ಹೋದವರು சபைகளுக்குள்ளாக என்று ಸಭೆಯೊಳಗೆ ಎಂದು இரண்டாம் பகுதியை இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். ಎರಡನೇ ಭಾಗವನ್ನು ನಾವು ನೋಡೋಣ. லாஸ்ட் வீக் இந்த வசனத்தை நாங்கள் தியானித்திருக்கிறோம். ಕಳೆದ ವಾರ ಇದೇ ವಾಕ್ಯವನ್ನು ಧ್ಯಾನಿಸಿದ್ದೇವೆ. அப்பொழுது யூதா நமக்கு தெளிவாக இந்த இடத்துல சொல்லுகிறார், ಯೂದನು ನಮಗೆ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಈ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ, பிரியமானவர்களே, ಪ್ರಿಯವಾದವರೇ, நான் உங்களுக்கு பொதுவான ரட்சிப்பை குறித்து எழுத இருக்கையில், ನಾನು ನಿಮಗೆ ಹುದುವಾಗಿರುವ ರಕ್ಷಣೆಯ ವಿಷಯದಲ್ಲಿ ಬರೆಯುವುದೇನೆಂದರೆ, ஆனால் உங்களுக்கு ಆದರೆ ನಿಮಗೆ நான் இந்த காரியங்களை எழுதுகிறேன், ಈ ಕಾರ್ಯವನ್ನು ಬರೆಯುವೆ, உங்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக ನಿಮಗೆ ಒಂದು ಸಾರಿ ಒಪ್ಪಿಸಲ್ಪಟ್ಟಂತ ವಿಶ್ವಾಸಕ್ಕಾಗಿ நீங்கள் தைரியமாய் போராடுங்கள். ನೀವು ಧೈರ್ಯವಾಗಿ ಹೋರಾಡಿ. எதற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்றால், ಅದಕ್ಕಾಗಿ ನೀವು ಧೈರ್ಯವಾಗಿ ಹೋರಾಡಬೇಕೆಂದು யூதா 4வது வசனத்தில் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார். ಯೂದನು 4ನೇ ವಚನದಲ್ಲಿ ನಮಗೆ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳಿದ್ದಾರೆ, சில கள்ள போதகர்கள் சபைகளுக்குள்ளாக பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். ಕೆಲವರು ಕಳ್ಳ ಬೋಧಕಗಳು ಸಭೆಯಲ್ಲಿ ವಂಚನೆಯಿಂದ ಒಳಗೆ இந்த ಬಂದಿದ್ದಾರೆ. கள்ள போதகர்கள் ಈ ಕಳ್ಳ ಬೋಧಕರು இன்றைக்கு எங்கே இருக்கிறார்கள்? ಎಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ? சபைகளுக்குள்ளாக இருக்கிறார்கள். சபைகளில் இದ್ದಾರೆ. தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಪ್ರಸಂಗ ಮಾಡುತ್ತಾ இயேசு ಇದ್ದಾರೆ. என்று கூப்பிடுகிறார்கள். ಯೇಸು ಎಂದು ಕರೆಯುತ್ತಾರೆ. இதே வேதாகமத்தை வைத்துக் ಇದೇ கொண்டிருக்கிறார்கள். ವೇದವನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದಾರೆ. ஆனால் யூதா இந்த இடத்துல நமக்கு தெளிவாக சொல்லுகிறார், ಆದರೆ ಯೂದನು ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಮಗೆ ಬರೆದಿದ್ದಾರೆ, ஒரு விசுவாசியானவனும் ಒಂದೊಂದು ವಿಶ್ವಾಸಿಯಾದವನು அந்த சுவிசேஷத்திற்காக தைரியமாய் போராட ಆ வேண்டும். ಒಂದು ಸುವಾರ್ತೆಗಾಗಿ ಧೈರ್ಯವಾಗಿ ಹೋರಾಡಬೇಕು. இந்த சுவிசேஷத்தை நாம் நீங்கள் ருசி பார்ப்பது மட்டுமல்ல, ಈ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ನಾನು ನೀವು ರುಚಿಸಿ ನೋಡುವುದು ಮಾತ್ರವಲ್ಲ, இந்த சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு நாங்கள் சொல்லுவது மட்டுமல்ல, ಈ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಜನಗಳಿಗೆ ನಾವು ಹೇಳುವುದು ಮಾತ್ರವಲ್ಲ, இந்த விசுவாசத்தை நான் நீங்கள் வாழ்ந்து அதை தைரியமாய் பாதுகாக்க வேண்டும் என்று யூதா நமக்கு தெளிவாக சொல்லுகிறார். ವಿಶ್ವಾಸಕ್ಕಾಗಿ ಧೈರ್ಯವಾಗಿ ಹೋರಾಡಿ ಅದನ್ನು ನಾವು ಕಾಪಾಡಬೇಕೆಂದು ಇಲ್ಲಿ ಯೂದನು ನಮಗೆ ಧೈರ್ಯವಾಗಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. இன்றைக்கு அநேக கள்ள போதகர்கள் ಇನ್ನು ಅನೇಕ ಕಳ್ಳ ಬೋಧಕರು சபைகளுக்குள்ளாக கள்ள உபதேசத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். ಸಭೆಯೊಳಗೆ ಕಳ್ಳ ಉಪದೇಶಗಳನ್ನು கள்ள ಮಾಡುತ್ತಾರೆ. சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ಕಳ್ಳ ಸುವಾರ್ತೆಗಳನ್ನು ಜನಗಳಿಗೆ ಬೋಧಿಸುತ್ತಾರೆ. ஆனால் சில ஜனங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? ಆದರೆ ಕೆಲವು ಜನಗಳು ಏನು ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ? ஆண்டவரை அறியாதவர்கள், ದೇವರನ್ನು ತಿಳಿಯದೇ ಇರುವವರು, ஆண்டவருடைய வார்த்தைகளை அறியாதவர்கள் ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ತಿಳಿಯದೇ ಇರುವವರು, இந்த கள்ள போதகர்கள் செவிகளுக்கு காது கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ಈ ಒಂದು ಕಳ್ಳ ಬೋಧಕರುಗಳು ಹೇಳುವಂತ ಮಾತುಗಳಿಗೆ ಕಿವಿಗೊಡುತ್ತಲಿದ್ದಾರೆ. அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற கள்ள போதகங்களை கேட்டு அப்படிப்பட்ட வாழ்க்கைகளை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ಅವರು ಹೇಳುವಂತ ಕಳ್ಳ ಬೋಧನೆಯನ್ನು ಕೇಳಿ ಆ ರೀತಿಯಾಗಿ ಅವರುಗಳು ಜೀವಿಸುತ್ತಲಿದ್ದಾರೆ. நான் நீங்கள் எப்பொழுது சுவிசேஷத்தை பாதுகாக்க முடியும் என்றால், ನಾನು ನೀವು ಈ ಒಂದು ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಹೇಗೆ ಅದನ್ನು ಕಾಪಾಡಲು ಸಾಧ್ಯವಿದೆ? முதலாவது இந்த சுவிசேஷமானது நம்மை ரட்சித்திருக்க வேண்டும். ಮೊದಲು ಈ ಒಂದು ಸುವಾರ್ತೆಯಾದದ್ದು ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸಬೇಕು. அதற்கு பின்பு ಅದಾದ ಮೇಲೆ இந்த சுவிசேஷத்தை நான் நீங்கள் அறிந்து ಈ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ನಾನು ನೀವು ತಿಳಿದು இந்த சுவிசேஷத்தை நான் நீங்கள் வாழ வேண்டும் என்று ஆண்டவருடைய சித்தமாக ಈ இருக்கிறது. ಒಂದು ಸುವಾರ್ತೆಗಾಗಿ ನಾನು ನೀವು ಜೀವಿಸಬೇಕೆಂದು ದೇವರ ಚಿತ್ತವಾಗಿದೆ. இந்த சுவிசேஷத்தை நான் நீங்கள் வாழ வேண்டும். ಈ ಸುವಾರ್ತೆಗಾಗಿ ನಾನು ನೀವು ಜೀವಿಸಬೇಕು. எப்பொழுது நாங்கள் சத்தியத்தை தியானிக்கிறோமோ ಯಾವಾಗ ನಾವು ಸತ್ಯವನ್ನು ಧ್ಯಾನಿಸುತ್ತೇವೆ அப்பொழுது நான் நீங்கள் சத்தியத்தை அறிவோம். ಆಗ ನಾವು ನೀವು ಸತ್ಯವನ್ನು ತಿಳಿಯುತ್ತೇವೆ. எப்பொழுது இந்த சத்தியத்தை அறிகிறோமோ ಯಾವಾಗ ಈ ಒಂದು ಸತ್ಯವನ್ನು ತಿಳಿಯುತ್ತೇವೆ அப்பொழுதுதான் எது நல்ல போதனை எது தீய போதனை என்று நான் நீங்கள் அறிவோம். ಆಗಲೇ ಯಾವುದು ಒಳ್ಳೆಯ ಬೋಧನೆ ಆಗಲೇ ಯಾವುದು ಕೆಟ್ಟ ಬೋಧನೆ ಎಂದು ನಾವು ತಿಳಿಯಲು ಸಾಧ್ಯ. ஏனென்றால் யோவான் தெளிவாக நமக்கு சொல்லுகிறார், ಯಾಕೆಂದ್ರೆ ಯೋಹಾನ ನಮಗೆ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ, பிரியமானவர்களே, ಪ್ರಿಯವಾದವರೇ, எல்லா ஆவிகளை விசுவாசியாதிருங்கள், ಎಲ್ಲ ಆತ್ಮಗಳನ್ನು ನೀವು ವಿಶ್ವಾಸ ಮಾಡಬೇಡಿರಿ, எல்லா ஆவிகளை சோதித்து பாருங்கள். ಎಲ್ಲ ಆತ್ಮಗಳನ್ನು ಶೋಧಿಸಿ ನೋಡಿರಿ. யார் யார் பிரசங்கம் செய்கிறார்களோ ಯಾರು ಪ್ರಸಂಗ ಮಾಡುತ್ತಾರೆ ஒரு பிரசங்கத்தை நான் நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டும். ಒಂದೊಂದು ಪ್ರಸಂಗವನ್ನು ನಾನು ನೀವು ಶೋಧಿಸಿ இது ನೋಡಬೇಕು. வேதாகமத்திலே இருக்கிறதா? ಇದು ವೇದದಲ್ಲಿ ಇದೆಯಾ? ஆண்டவர் இந்த காரியத்தை தான் ஊழியக்காரனின் மூலமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். ದೇವರು ಈ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ತನ್ನ ಸೇವಕರ ಮೂಲಕ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. வார்த்தையை வார்த்தையாக போதித்துக் கொண்டிருக்கிறாரா என்று ವಾಕ್ಯವಾಗಿ ಬೋಧಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. நான் நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டும். ನಾನು ನೀವು ಶೋಧಿಸಿ ನೋಡಬೇಕು. அப்பொழுது யூதா என்ன சொல்லுகிறார்? ಆಗ ಯೂದನು ಏನು ಹೇಳುತ್ತಾನೆ? சுவிசேஷத்தின் மூலமாய் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ಈ ಸುವಾರ್ತೆಯ ಮೂಲಕ ನೀವು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದೀರಾ? இந்த சுவிசேஷத்தை நான் நீங்கள் என்ன செய்ய ಈ வேண்டும்? ಸುವಾರ್ತೆಯನ್ನು ನಾನು ನೀವು ಏನು ಮಾಡಬೇಕು? தைரியமாக சந்தோஷமாக பாதுகாக்க வேண்டும். ಧೈರ್ಯವಾಗಿ ಸಂತೋಷವಾಗಿ ಅದನ್ನು ಕಾಪಾಡಬೇಕು. நான் நீங்கள் யுத்தத்திலே இருக்கிறோம். ನಾವು ನೀವು ಯುದ್ಧದಲ್ಲಿ ಇದ್ದೇವೆ. சத்தியத்திற்கு விரோதமாய் பிசாசானவன் எழும்பியிருக்கிறான். ಸತ್ಯಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ ಪಿಶಾಚಿ ಎದ್ದಿದ್ದಾನೆ. திரளான பிசாசின் கூட்டங்கள் எழும்பியிருக்கிறது. ಹೆಚ್ಚಾಗಿ ಪಿಶಾಚಿಯ ಕೂಟಗಳು ಎದ್ದಿದೆ. திரளான பிசாசின் ஜனங்கள் எழும்பியிருக்கிறார்கள். ಪಿಶಾಚಿಯ ಜನಗಳು ಎದ್ದಿದ್ದಾರೆ. ஆனால் இந்த சந்ததியிலே ಆದ್ರೆ ಈ ಒಂದು ಸಂತತಿಯಲ್ಲಿ நான் நீங்கள் சத்தியத்தை பாதுகாக்க வேண்டும் என்று நமக்கு யூதா சொல்லுகிறார். ನಾನು ನೀವು ಸತ್ಯವನ್ನು ಕಾಪಾಡಬೇಕೆಂದು ನಮಗೆ ಯೂದನು ಹೇಳುತ್ತಾನೆ. அநேக
முடியாது. ಈ ರೀತಿಯಾದ ಜನಗಳು ಸತ್ಯವನ್ನು ಕಾಪಾಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஆனால் இவர்கள் கள்ள போதனைகளுக்கு அடிமையாகி விடுகிறீர்கள். ಆದರೆ ನೀವುಗಳು ಈ ರೀತಿಯಾದ ಕಳ್ಳ ಬೋಧನೆಗಳಿಗೆ ನೀವುಗಳು ದಾಸರಾಗುತ್ತೀರಾ. எப்பொழுது கள்ள போதனைகளுக்கு அடிமையாகிறீர்களோ ಯಾವಾಗ ಕಳ್ಳ ಬೋಧನೆಗಳಿಗೆ ಗುಲಾಮರಾಗುತ್ತೀರಾ, அப்பொழுது நீங்கள் பிசாசுகளுக்கு அடிமையாகிறீர்கள். ಆಗ ನೀವುಗಳು ಪಿಶಾಚಿಗಳಿಗೆ ಗುಲಾಮರಾಗುತ್ತೀರಾ. எப்பொழுது பிசாசுக்கு அடிமையாகிறீர்களோ ಯಾವಾಗ ಪಿಶಾಚಿಗೆ ಗುಲಾಮರಾಗುತ್ತೀರಾ, நீங்கள் பாவத்திற்கு அடிமையாகிறீர்கள். ಆಗ ನೀವು ಪಾಪಕ್ಕೆ ದಾಸರಾಗುತ್ತೀರಾ. எப்பொழுது நீங்கள் பாவத்திற்கு அடிமையாகிறீர்களோ ಯಾವಾಗ ಪಾಪಕ್ಕೆ ದಾಸರಾಗುತ್ತೀರಾ, கடைசியாக நம்ம முடிவு நரகம் என்ற வார்த்தை சொல்லுகிறது. ಕೊನೆಯದಾಗಿ ನಮ್ಮ ಅಂತ್ಯ ನರಕವೆಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. இந்த காரணத்தினாலே நான் நீங்கள் போதனைகளிலே எச்சரிக்கையா இருக்க ಈ வேண்டும். ಕಾರಣದಿಂದ ನೀವು ಈ ಒಂದು ಬೋಧನೆಗಳಲ್ಲಿ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. இன்றைக்கு ஜனங்கள் சுவிசேஷத்தையே தவறாக போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ಇಂದು ಜನಗಳ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ತಪ್ಪಾಗಿ ಬೋಧಿಸುತ್ತಾರೆ. ஐஸ்வர்யம், புகழ், பெருமையை குறித்து பேசுகிறார்கள். ಐಶ್ವರ್ಯ, ಹೆಮ್ಮೆ, ಹೊಗಳಿಕೆಯನ್ನು ಕುರಿತಾಗಿ ಮಾತಾಡುತ್ತಾರೆ. ஆண்டவரிடத்தில் வந்தா எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆகி விடுகிறது என்று பொய்யான காரியங்களை பேசுகிறார்கள். ಆದರೆ ದೇವರ ಒಂದು ಸಾನ್ನಿಧ್ಯಕ್ಕೆ ಬಂದರೆ ಎಲ್ಲ ತೊಂದರೆಗಳು ಎಲ್ಲವೂ ಅದು ಹೋಗುತ್ತದೆ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்ட உடனே உங்களுடைய குடும்பத்தில் பிரச்சனை வந்தது சுவிசேஷத்தின் மூலமா? ಎಷ್ಟು ಜನಗಳು ಹೇಳಿ ನೀವು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ನಿಮ್ಮ ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ ಸುವಾರ್ಥ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಸಮಸ್ಯೆಗಳು ಉಂಟಾಯಿತು. கண்டிப்பாக நீ ஒரு கிறிஸ்தவனா இருந்தால் உனக்கு கஷ்டங்கள் இருக்கிறது. ನಿಜವಾಗಿ ನೀವು ಒಬ್ಬ ಕ್ರಿಸ್ತನಾಗಿದ್ದರೆ ನಿಮಗೆ ನಿಶ್ಚಯವಾಗಿ ಕಷ್ಟ ಇರುತ್ತದೆ. உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும், ಸಮಸ್ಯೆ ಇರುತ್ತದೆ, உங்களுக்கு போராட்டங்கள் இருக்கும், போராட்ட ಇರುತ್ತದೆ, உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்கும். ಕಷ್ಟಗಳು ಇರುತ್ತದೆ. அநேக நஷ்டங்கள் மத்தியில போவோம், ಅನೇಕ ನಷ್ಟಗಳ ಮಧ್ಯೆ ಹೋಗುತ್ತೇವೆ. அநேக காரியங்கள் நமக்கு நேரிடும். ಅನೇಕ ಕಾರ್ಯ ನಮಗೆ ಸಂಭವಿಸುತ್ತದೆ. ஆனால் இவைகளெல்லாம் நம்மை கிறிஸ்துவனுடைய அன்பிலிருந்து பிரிக்க முடியாது. ಇವುಗಳೆಲ್ಲ ನಮ್ಮನ್ನು ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿಯಿಂದ ಅಗಲಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஏனென்றால் கிறிஸ்து இதெல்லாத்தோட பெரியவராக இருக்கிறார். ಯಾಕೆಂದರೆ ಇದೆಲ್ಲಕ್ಕಿಂತಲೂ ಕ್ರಿಸ್ತನು இந்த ದೊಡ್ಡವರಾಗಿದ್ದಾರೆ. இயேசு கிறிஸ்துவை நாம் நீங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ಈ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ನಾನು ನೀವು ಆರಾಧನೆ ಮಾಡುತ್ತಲಿದ್ದೇವೆ. இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಶಿಷ್ಯರನ್ನು ನೋಡಿ இந்த ಹೇಳುತ್ತಾರೆ, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಉಪದ್ರವ ಉಂಟು, ஆனால் நீங்கள் பலன் கொள்ளுங்கள், ಆದರೆ ನೀವು ಬಲ ಹೊಂದಿರಿ. நான் இந்த உலகத்தை ஜெயித்திருக்கிறேன். ನಾನು ಈ ಲೋಕವನ್ನು ಜಯಿಸಿದ್ದೇನೆ. பவுல் விசுவாசிகளை பார்த்து சொல்லுகிறார், ವಿಶ್ವಾಸಿಗಳನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, நீங்கள் அநேக உபத்திரவங்கள் மத்தியில தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும். ನೀವು ಅನೇಕ ಉಪದ್ರವಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಪ್ರವೇಶ ಮಾಡಬೇಕು. உங்களுடைய பாவத்திற்காக உபத்திரவங்கள் படுவதல்ல, ನಿಮ್ಮ ಪಾಪಕ್ಕಾಗಿ ಉಪದ್ರವ ಪಡುವುದಲ್ಲ, உங்களுடைய காரியத்தின் நிமித்தம் உபத்திரவம் படுவதல்ல, ನಿಮ್ಮ ಕಾರ್ಯಗಳ ನಿಮಿತ್ತ ಉಪದ್ರವ ಪಡುವುದಲ್ಲ, சுவிசேஷத்தின் மூலமாய் உபத்திரவம் படுவது. ಸುವಾರ್ತೆಯ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಉಪದ್ರವ ಪಡುವುದು. நீங்கள் வாழுகிற வாழ்க்கையை பார்த்து ஜனங்கள் உங்களை எப்பொழுது உபத்திரவம் படுத்துகிறார்களோ ನೀವು ನಡೆಯುತ್ತಿರುವಂತ ಜೀವಿತಗಳನ್ನು ನೋಡಿ ಜನಗಳು ಯಾವಾಗ ನಿಮ್ಮನ್ನು ಉಪದ್ರವ ಪಡಿಸುತ್ತಾರೆ, பரிசுத்தமான வாழ்க்கையை பார்த்து, ಪರಿಶುದ್ಧವಾದ ಜೀವಿತವನ್ನು ನೋಡಿ, நீதியான வாழ்க்கையை பார்த்து ನೀತಿಯ ಜೀವಿತವನ್ನು ನೋಡಿ உங்களை எப்பொழுது உபத்திரவம் படுத்துகிறார்களோ ಯಾವಾಗ ಉಪದ್ರವ ಪಡಿಸುತ್ತಾರೆ, இயேசு நம்மளை பார்த்து சொல்லுகிறார், ಯೇಸು ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, பயப்படாதே, ಭಯಪಡಬೇಡ, கலங்காதே, நான் உனக்கு தேவனுடைய ராஜ்யத்தை கொடுக்கிறேன். ನಾನು ನಿನಗೆ ದೇವರ ರಾಜ್ಯವನ್ನು ಕೊಡುವೆನು. ஆனால் இன்றைக்கு அநேக விதமான பொய் உபதேசங்களானது, ಆದ್ದರಿಂದ ಅನೇಕ ವಿಧವಾದ ಸುಳ್ಳು ಉಪದೇಶಗಳು, அநேக விதமான கள்ள போதனைகள் இன்றைக்கு சபைகளுக்குள்ளாக வந்துவிட்டது. ಅನೇಕ ವಿಧವಾದ ಕಳ್ಳ ಬೋಧನೆಗಳು ಇಂದು ಸಭೆಗೆ ಬಂದು ಬಿಟ್ಟಿವೆ. எத்தனையோ பேர் புகழ்பெற்ற ஊழியக்காரர்கள் இந்த கள்ள போதனையை செய்து கொண்டிருக்கிறார்கள். ಬಹಳ ಹೆಸರುವಾಸಿಯಾದಂತ ದೇವ ಸೇವಕರು ಈ ರೀತಿಯಾದ ಕಳ್ಳ ಬೋಧನೆಗಳನ್ನು ಮಾಡಿದರು. இவர்களுக்கு பின்னால ஒரு பெரிய கூட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள். ಹಾಗೂ ಇವರಿಗೆ ಹಿಂಭಾಗ ಒಂದು ದೊಡ್ಡ ಕೂಟ ಜನಗಳಿದ್ದಾರೆ. அந்த போதகர்களும் நரகத்திற்கு போகிறார்கள். ಅವರುಗಳು ನರಕಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾರೆ. இந்த பெரிய மந்தையையும் நரகத்திற்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். ದೊಡ್ಡ ಮಂದಿಯನ್ನು ಕೂಡ ಅವರುಗಳು ನರಕಕ್ಕೆ ಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾರೆ. நான் நீங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ನಾನು ನೀವು இந்த ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. காரியத்தை நான் சொல்லிக் கொண்டே இருக்கிறேன் என்றால், ಈ ಕಾರ್ಯವನ್ನು ನಾನು ಹೇಳುತ್ತಲೇ ಇದ್ದೇನೆ ಎಂದರೆ, கள்ள போதனையானது ಕಳ್ಳ ಬೋಧನೆಯಾಗುವುದು நம்மை தவறான வாழ்க்கையில வழிநடத்தக்கூடிய காரியமாக இருக்கிறது. ನಮ್ಮನ್ನು ತಪ್ಪಾದ ದಾರಿಯಲ್ಲಿ ನಡೆಸುವಂತದ್ದಾಗಿದೆ. பாவங்களை தூண்ட செய்ய வைக்கிறது. ಪಾಪಗಳನ್ನು ಪ್ರೋತ್ಸಾಹಿಸುವಂತೆ ಮಾಡುತ್ತದೆ. அதற்கு பின்பு நம்மளை நரகத்திற்கு தள்ளிவிடுகிறது. ಅದಾದ ಮೇಲೆ ಅದು ನಮ್ಮನ್ನು ನರಕಕ್ಕೆ ತಳ್ಳುತ್ತದೆ. இந்த காரணத்தினாலே நான் நீங்கள் சத்தியத்தை அறிய வேண்டும். ಈ ಕಾರಣದಿಂದ ನಾನು ನೀವು ಸತ್ಯವನ್ನು ತಿಳಿಯಬೇಕು. இயேசு சொல்லியிருக்கிறார், நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாய் இருக்கிறேன். ಹೇಳಿದರೆ ನಾನೇ ಮಾರ್ಗ, ನಾನೇ ಸತ್ಯ, ನಾನೇ ಜೀವವೂ ಆಗಿದ್ದೇನೆ. ஆண்டவருடைய வார்த்தைகளானது ದೇವರ ವಾಕ್ಯವಾದ ஜீவனுள்ள வார்த்தைகளாக இருக்கிறது. ಅದು ಜೀವವುಳ್ಳ ವಾಕ್ಯವಾಗಿದೆ. அவருடைய வார்த்தை பரிசுத்தமான வார்த்தையாக இருக்கிறது. ವಾಕ್ಯ ಪರಿಶುದ್ಧವಾದ இந்த ವಾಕ್ಯವಾಗಿದೆ. பரிசுத்தமான திருவார்த்தையானது ಇದು ಪರಿಶುದ್ಧವಾದ ದೇವರ நம்மை ವಾಕ್ಯವಾಗಿದೆ. ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்படுத்தக்கூடிய காரியமாக இருக்கிறது. ನಮ್ಮನ್ನು ಆತ್ಮಿಕವಾದ ಜೀವಿತಗಳಲ್ಲಿ ಅದು ಬಲಪಡಿಸುವಂತದ್ದಾಗಿದೆ. நம்மை பரலோகத்திற்கு கொண்டு போகிற
காரியமாக இருக்கிறது. ನಮ್ಮನ್ನು ಪರಲೋಕಕ್ಕೆ ಕೊಂಡು ಹೋಗುವಂತ ಕಾರ್ಯವಾಗಿದೆ. அப்பொழுது ஆண்டவர் விசுவாசியான என்னையும் உன்னையும் பார்த்து சொல்லுகிறார், ಆದ್ದರಿಂದ ದೇವರು ವಿಶ್ವಾಸಿಯಾದ ನನ್ನನ್ನು ನಿನ್ನನ್ನು ನೋಡಿ இந்த ಹೇಳಿದ್ದಾರೆ, விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராடுங்கள். ಈ ಒಂದು ವಿಶ್ವಾಸಕ್ಕಾಗಿ ನೀವು ಧೈರ್ಯವಾಗಿ ಹೋರಾಡಿರಿ. நீங்கள் போராட்டத்திலே இருக்கிறோம். ನೀವು ಹೋರಾಟದಲ್ಲಿ ಇದ್ದೇವೆ. சத்தியத்திற்காக போராட்டம். ಸತ್ಯಕ್ಕಾಗಿ ಹೋರಾಟ. இந்த சத்தியமானது என்றென்றைக்குமே நிலை நிற்கும். ಈ ಸತ್ಯವಾದದ್ದು ಎಂದೆಂದೂ ಅದು ನೆಲೆಯಾಗಿರುತ್ತದೆ. அதற்காக நீங்கள் போராட வேண்டும். ಅದಕ್ಕಾಗಿ ನೀವು ಹೋರಾಡಬೇಕು என்றால் யூதா அந்த இடத்துல சொல்லுகிறார். ಹಾಗಾದ್ರೆ ಯೂದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ, ஏனென்றால் ಯಾಕೆಂದರೆ நீதிமான்களுக்கு ನೀತಿವಂತರಿಗೆ ஆண்டவர் ஒரே தரம் இந்த விசுவாசத்தை ஒப்பு கொடுத்திருக்கிறார். ದೇವರು ಒಂದೇ ಸಾರಿ ಈ ಒಂದು ವಿಶ್ವಾಸವನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. ஆண்டவர் ದೇವರು நம்மிடத்துல என்ன பேச வேண்டுமோ ನಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಏನು இந்த ಮಾತಾಡಬೇಕು, வார்த்தை மூலமா எல்லாம் பேசிவிட்டார். ವಾಕ್ಯದ ಮೂಲಕ ಎಲ್ಲವನ್ನು ಮಾತಾಡಿದ್ದಾರೆ. நமக்கு என்னென்ன தேவையாக இருக்கிறதோ ಏನೆಲ್ಲ ಅಗತ್ಯತೆ ಇದೆಯೋ நமக்கு தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. ನಮಗೆ ದೇವರ ವಾಕ್ಯವಿದೆ. நமக்கும் ஆண்டவருக்கு இருக்கிறது ஒரே ஒரு மீடியேட்டர் தான். ನಮಗೂ ದೇವರಿಗೂ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಒಂದು ಒಬ್ಬರೇ ಒಬ್ಬರು ಮಧ್ಯಸ್ಥರು. அந்த மத்தியஸ்தர் யார் ಆ என்றால் ಮಧ್ಯಸ್ಥರು ಯಾರೆಂದರೆ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும் தான். ಅದು ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಮಾತ್ರವೇ. இன்றைக்கு அநேக பேர் புகழ்பெற்ற ஊழியக்காரர்கள், தீர்க்கதரிசிகள், ಆದರೆ ಇಂದು ಬಹಳ ಹೆಸರುವಾಸಿಯಾದಂತ ದೇವ ಸೇವಕರುಗಳು, ಪ್ರವಾದಿಗಳು, இவர்கள் தம்மை கிறிஸ்துவினுடைய சிங்காசனத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ಆದರೆ ಇವರುಗಳೇ ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ಸಿಂಹಾಸನದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದಾರೆ. ஜனங்களை ஆண்டவரிடத்தில் விடுவதில்லை. ನಾವು ಜನಗಳನ್ನು ದೇವರ ಬಳಿಗೆ ಬಿಡುವುದಿಲ್ಲ. இவர்கள் ஆண்டவரிடத்தில் போய் காரியங்களை பெற்றுக்கொண்டு ஜனங்களுக்கு சொல்லுகிறார்களா? ಆದ್ರೆ ಇವರು ಹೇಳ್ತಾರೆ, ದೇವರ ಬಳಿಗೆ ಹೋಗಿ ನೀವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಿರಿ. ஆண்டவர் நமக்கு என்ன பேச வேண்டுமோ ದೇವರು ನಮಗೆ ಏನು ಮಾತಾಡಬೇಕು இந்த வார்த்தையில எல்லாம் எழுதி கொடுத்திருக்கிறார். ಅದರಲ್ಲಿ ಎಲ್ಲವನ್ನು ಬರೆದುಕೊಂಡಿದ್ದಾರೆ. நமக்கு புதிய வேதாகமம் தேவையில்லை. ಇದು ಒಂದು ಹೊಸ ವೇದವು ಬೇಕಾಗಿಲ್ಲ, புதிய போதனைகள் நமக்கு தேவையில்லை. ಹೊಸ ಬೋಧನೆಗಳು இந்த ಬೇಕಾಗಿಲ್ಲ. வார்த்தைகளில் இருக்கிற போதனை மட்டும் நமக்கு போதும். ಈ ವಾಕ್ಯದಲ್ಲಿರುವಂತಹ ಬೋಧನೆಗಳು ಮಾತ್ರ ನಮಗೆ ಸಾಕು. ஏனென்றால் இது ஆண்டவருடைய திருவசனமாக இருக்கிறது. ಇದು ದೇವರ ಒಂದು ಪರಿಶುದ್ಧ இந்த ವಾಕ್ಯವಾಗಿದೆ. வார்த்தையானது நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறது. ಈ ವಾಕ್ಯವಾದದ್ದು ನಮಗೆ ನಿತ್ಯ ಜೀವವನ್ನು ಕೊಡುತ್ತದೆ. அப்ப யூதா இந்த இடத்துல நமக்கு தெளிவாக சொல்லுகிறார், ಯೂದನು ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಮಗೆ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ இந்த ಹೇಳುತ್ತಾರೆ, கள்ள போதகர்கள், ಕಳ್ಳ ಬೋಧಕರು, கள்ள ஊழியக்காரர்கள் ಕಳ್ಳ ಸೇವಕರು பக்க வழியாய் சபைகளுக்குள்ளாக ಅವರು நுழைந்திருக்கிறார்கள். ನಯವಂಚಕವಾಗಿ ಸಭೆಯೊಳಗೆ ಬಂದಿದ್ದಾರೆ. எந்த கள்ள போதகனும் ಯಾವ ಕಳ್ಳ நான் ಬೋಧಕನು, கள்ள போதகன், ನಾನು ಕಳ್ಳ நான் ಬೋಧಕನು, கள்ள போதனைகளை செய்கிறேன் ನಾನು ಕಳ್ಳ ಬೋಧನೆ ಮಾಡುವೆ என்று யாரும் சொல்ல முடியாது. ಯಾರು ಹೇಳಲಾಗುವುದಿಲ್ಲ. இவர்கள் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். ಇವರು ನಯವಂಚಕವಾಗಿ ಒಳಗೆ ஒரு ಬಂದಿದ್ದಾರೆ. திருடன் ஒரு வீட்டிற்குள்ளாக எப்படி வந்து ಒಬ್ಬ ಕಳ್ಳನ ಒಂದು ಮನೆಯೊಳಗೆ ಹೇಗೆ ಬಂದು திருடி கொண்டு போய் விடுகிறானோ ಕದ್ದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾನೆ, அதை போலவே இந்த தேவ பக்தியற்றவர்கள் சபைகளுக்குள்ளாக இன்றைக்கு இருக்கிறார்கள். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ದೇವ ಭಕ್ತ ಹೀನರುಗಳು ಸಭೆಯೊಳಗೆ ಇದ್ದಾರೆ. சில நாட்களாக ஒரு கான்ட்ரவர்சி நடந்து கொண்டிருக்கிறது. ಕೆಲವು ದಿವಸಗಳಿಂದ ಒಂದು ಕಾರ್ಯಗಳು ನಡೆಯುತ್ತಲಿದೆ. ஒரு பேர் புகழ் பெற்ற ஊழியக்காரர், ಬಹಳ ಹೆಸರುವಾಸಿಯಾದಂತಹ ಸೇವಕರು, அவர் பயங்கரமாக ஊழியம் செய்திருக்கிறார். ಅವರು ಭಯಂಕರವಾಗಿ ಸೇವೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. உலகத்தில் இருக்கிற எத்தனையோ ஜனங்களுக்கு பிரயோஜனம் உள்ளவராக இருக்கிறார். ಲೋಕದಲ್ಲಿ ಒಂದು ಎಷ್ಟೋ ಜನಗಳಿಗೆ ಅವರು ಪ್ರಯೋಜನ சில ಉಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ. மாதங்களுக்கு முன்பாக அவர் மரித்து விட்டார். ಕೆಲವು ತಿಂಗಳಿಗೆ ಮುಂಚೆ ಅವರು ಸತ್ತು ಹೋದರು. ஆனால் அதற்கு பின்பு ಆದ್ರೆ ಅದಾದ ಮೇಲೆ போலீஸ் அநேக விதமான இன்வெஸ்டிகேஷன்களை செய்திருக்கிறார்கள். ಪೊಲೀಸರು ಅನೇಕ ವಿಧವಾದ ಇನ್ವೆಸ್ಟಿಗೇಷನ್ ಗಳನ್ನು ಮಾಡಿದ್ದಾರೆ. இவர் அநேகமாக விபச்சாரத்திலே, வேசித்தனத்திலே ஈடுபட்டிருந்த ஊழியக்காரராக இருந்தார். ಇವರುಗಳು ಹೆಚ್ಚಾಗಿ ವ್ಯಭಿಚಾರ ವೇಷದಲ್ಲಿ ಬಿದ್ದು ಹೋದಂತ ಸೇವಕರಾಗಿದ್ದರು. வெளியே பார்த்தோம் என்றால் ಹೊರಗೆ ನೋಡುವ இவரை போல யாரும் பரிசுத்தர் இல்லை. ಇವರ ಹಾಗೆ ಪರಿಶುದ್ಧರು ಯಾರು இவரை ಇಲ್ಲ. போல ஒரு பெரிய உத்தமமான நீதிமான் இல்லை. ಹಾಗೂ ಇವರ ಹಾಗೆ ಒಬ್ಬ ನೀತಿವಂತರು ಯಾರು ಇಲ್ಲ. அதோ இவர் ஆண்டவரால் பயன்படுத்துகிற ஊழியக்காரர்கள் என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ಇವರುಗಳು ದೇವರನ್ನು ಉಪಯೋಗಿಸப்படுವಂತ ಒಳ್ಳೆ ಸೇವಕರು ಎಂದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ஆனால் இவர் முழு வாழ்க்கை பார்த்தீர்கள் என்றால் ಅವರ ಪೂರ್ಣ ಜೀವಿತ ನೋಡುವಾಗ எல்லா விதமான ஆபாசமான பாவங்களில் ஈடுபட்ட ஊழியக்காரராக இருக்கிறார். ಎಲ್ಲಾ ವಿಧವಾದ ಅಶುದ್ಧವಾದ ಪಾಪದಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಸೇವಕರಾಗಿದ್ದರು. இவ்வளவு நாள் அந்த ஊழியக்காரரை ஜனங்கள் ஃபாலோ செய்து கொண்டிருந்தார்கள். ದಿವಸಗಳು ಅವನ ಸೇವಕರನ್ನು ಅನೇಕರು ಹಿಂಬಾಲಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. ஆனால் இப்பொழுது எல்லாருடைய இருதயம் உடைந்து விட்டது. ಆದರೆ ಈಗಲೂ ಎಲ್ಲರ ಹೃದಯಗಳು ಒಡೆದು ಹೋಯಿತು. நீங்கள் எந்த ஊழியக்காரரை பின்தொடர்ந்து நடக்கக்கூடாது. ನೀವು ಯಾವ ಸೇವಕರು ಹಿಂಬಾಲಿಸಿ ನಡೆಯಬಾರದು. ஆனால் அந்த பரிசுத்தரான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்து நடக்க வேண்டும். ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಪರಿಶುದ್ಧ ನಾಗರಿಕರಿಂದ ಆತನನ್ನು ಮಾತ್ರ ಹಿಂಬಾಲಿಸಿ அப்ப ನಡೆಯಬೇಕು. யூதா இந்த இடத்துல நமக்கு என்ன தெளிவாக சொல்லுகிறார்? ಯೂದನು ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಮಗೆ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? நீங்கள் ஊழியக்காரன் செய்கிற பிரசங்கத்தை பார்த்து ஏமாந்து போக கூடாது. ನೀವು ಸೇವಕರು ಮಾಡುವಂತ ಪ್ರಸಂಗಗಳನ್ನು ನೋಡಿ ನಾವು ಯಾಮಾರಿ ஐயோ, ಹೋಗಬಾರದು. பயங்கரமாக பிரசங்கம் செய்கிறார், ಭಯಂಕರವಾಗಿ ಪ್ರಸಂಗ ஆண்டவரால் பயன்படுத்தப்படுகிறார். ದೇವರಿಂದ ಉಪಯೋಗಿಸಲ್ಪಡುತ್ತಾರೆ. அநேக தேசங்களுக்கு, மாநிலத்துக்கு ஆண்டவர் எடுத்துக்கொண்டு போய் கொண்டிருக்கிறார் ಅನೇಕ ದೇಶಗಳಿಗೆ ಇವರುಗಳು ಹೋಗುತ್ತಾರೆ. என்று நீங்கள் ಇಂದು ನಾನು ನೀವು அவர்களோட வெளிப்பிரகாரமான வாழ்க்கையை பார்க்கிறோம். ಅವರ ಒಂದು ಹೊರಗಿನ ಒಂದು ಪ್ರಕಾರವಾದ ಜೀವಿತಗಳನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. ஆனால் அவர்களுடைய உள்ளான வாழ்க்கை நாங்கள் அறியாமல் ಆದರೆ இருக்கிறோம். ಅವರ ಒಳಗಿನ ಒಂದು ಜೀವಿತಗಳನ್ನು ನಾವು ತಿಳಿಯದೇ ஒரு ಇದ್ದೇವೆ. ஊழியக்காரன் எப்படி இருக்க வேண்டும் ಒಬ್ಬ என்றால் ಸೇವಕನು ಹೇಗಿರಬೇಕೆಂದರೆ அவன் எல்லாத்திற்கும் ஆயத்தமாக இருக்க ಅವನು வேண்டும். ಎಲ್ಲದಕ್ಕೂ ಸಿದ್ಧನಾಗಿರಬೇಕು.
ನೀತಿವಂತನಾಗಿರಬೇಕು. அவருடைய வீட்டின் வாசல் எப்பொழுதுமே திறக்கப்பட வேண்டும். ಅವನ ಮನೆಯ ಬಾಗಿಲು ಯಾವಾಗಲೂ ತೆರೆದಿರಬೇಕು. ஜனங்கள் ஊழியக்காரருடைய வாழ்க்கை பார்க்க வேண்டும். ಜನಗಳು ಸೇವಕರ ಜೀವಿತಗಳನ್ನು ನೋಡಬೇಕು. ஆனால் இன்றைக்கு ஊழியக்காரர்கள் செலிபிரிட்டியாக மாறிவிட்டார்கள். ಆದ್ರೆ ಇಂದು ಸೇವಕರುಗಳು ಸೆಲೆಬ್ರಿಟಿಗಳಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ஊழியக்காரர் வரும்போது 4 பாடிகார்டுகள் வருகிறார்கள். ದೇವ ಸೇವಕರು ಬರುವಾಗ ಅವರ ಜೊತೆಯಲ್ಲಿ 4 ಬಾಡಿಗಾರ್ಡ್ಗಳು. அந்த ஊழியக்காரருடைய பைபிள் பிடித்துக்கொள்ள இன்னொரு பாடிகார்டு. ಆ ಒಂದು ಸೇವಕರ ಬೈಬಲ್ ಇಡುವುದಕ್ಕೆ ಇನ್ನೊಬ್ಬ ಬಾಡಿಗಾರ್ಡ್. இல்லையா? அந்த பாடிகார்டுகளுக்கு இன்னொரு பாடிகார்டு. ಆ ಬಾಡಿಗಾರ್ಡ್ಗಳಿಗೆ ಇನ್ನೊಂದು ಬಾಡಿಗಾರ್ಡ್. அப்படியே வந்து காரில் இறங்குகிறார்கள். ಕಾರಿಂದ ಇಳಿಯುತ್ತಾರೆ. அப்படியே கைகளை ஆட்டுகிறார்கள். ಕೈಯನ್ನು ತೋರಿಸುತ್ತಾರೆ. ஒரு வேஸ்டான கூட்டமான ஜனங்கள் கரங்களை உயர்த்தி ஊழியக்காரனே என்று ஆராதிக்கிறார்கள். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ವ್ಯರ್ಥವಾದ ಒಂದು ಜನಗಳ ಕೂಟಗಳು ಅದೇ ಒಂದು ಸೇವಕರನ್ನು ಆನಂದಿಸುತ್ತಾರೆ. ஊழியக்காரன் வந்து பெரிய ஹீரோ என்று சொல்லுகிறார்கள். ಅದೇ ಸೇವಕರು ಬಂದು ಅವನು ದೊಡ್ಡ ನಾಯಕ ಹೀರೋ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. ஊழியக்காரன் வந்து ஜீரோ. ಅದೇ ಸೇವಕನ ಸೊನ್ನೆ ಅವನೇನು ಇಲ್ಲ. ஆனால் ಆದರೆ அவனை ஆண்டவர் ದೇವರು அவனை ಅವನನ್ನು மனுஷனை உருவாக்கி இருக்கிறார். ಮನುಷ್ಯನನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ್ದಾರೆ. அவர் ஹீரோவாக இருக்கிறார். ಆತನೇ ಹೀರೋ ನಾಯಕನಾಗಿದ್ದಾನೆ. ஆனால் இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் ಇದು ನೋಡುವಾಗ ஊழியக்காரனுக்கு ஒரு லக்ஸூரியான லைஃப் இருக்கிறது. ಸೇವಕರಿಗೆ ಬಹಳ ಆಡಂಬರವಾದ ஒரு ಜೀವಿತಗಳಿವೆ. வீடு இருந்தா பரவாயில்லை. ಒಂದು ಮನೆ ಇದ್ರೆ ಪರವಾಗಿಲ್ಲ. 10 கணக்கான சொந்த வீடுகள் இருக்கிறது. 10 ಮನೆಗಳ ಅವರಿಗೆ. ஒரு கார் 2 கார் இருந்தா பரவாயில்லை. 2 ಕಾರ್ ಇದ್ರೆ ಪರವಾಗಿಲ್ಲ. வீட்டுல 15-20 கார்கள். ಮನೆಯಲ್ಲಿ 15-20 ಕಾರುಗಳು. ஆடம்பரமான வாழ்க்கை. ಆಡಂಬರವಾದ ಜೀವಿತ. ஜனங்களுடைய காசுகளை வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள். ಜನಗಳ ಹಣಗಳನ್ನು ವ್ಯರ್ಥ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்ப யூதா நமக்கு என்ன சொல்லுகிறார்? ಯೂದ ನಮಗೆ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? அவர்களுடைய லைஃப் ஸ்டைலை நானும் நீங்கள் பார்க்க வேண்டும். ಅವರ ಜೀವಿತಗಳನ್ನು ನಾವು ನೋಡಬೇಕು. அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? ಅವರು ಹೇಗೆ ಇದ್ದಾರೆ? வெளி பிரகாரமாய் அவர்களை பார்த்து நாங்கள் எடை போடக்கூடாது. ಹೊರಗಿನ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಾವು ಅವರನ್ನು ನೋಡಿ ತೂಕ ಹಾಕಬಾರದು. ஆனால் இவர்களுடைய பர்சனல் லைஃபை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று யூதா நமக்கு தெளிவாக சொல்லுகிறார். ಅವರ ವೈಯಕ್ತಿಕವಾದ ಜೀವಿತಗಳನ್ನು ನಾವು ನೋಡಬೇಕೆಂದು ಇಲ್ಲಿ ಯೂದನೇ ಹೇಳುತ್ತಾರೆ. அப்ப யூதா சொல்லுகிறார், ಯೂದನೇ ಹೇಳುತ್ತಾರೆ, இந்த கள்ள போதகர்கள் சபைகளுக்குள்ளாக இன்றைக்கு இருக்கிறார்கள். ಕಳ್ಳ ಬೋಧಕರುಗಳು ಇಂದು ಸಭೆಗಳಿಗೆ ಇದ್ದಾರೆ. இவர்கள் திருடன் வருவதை போல சபைகளுக்குள்ளாக நுழைந்து விட்டார்கள். ಇವರುಗಳು ಕಳ್ಳನು ಬರುವಂತ ಸಭೆಯೊಳಗೆ ಬಂದಿದ್ದಾರೆ. எல்லா விதமான கள்ள போதனைகளை ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ಎಲ್ಲಾ ವಿಧವಾದ ಕಳ್ಳ ಬೋಧನೆಗಳನ್ನು ಜನಗಳಿಗೆ ಹೇಳಿಕೊಡುತ್ತಾರೆ. இந்த இடத்துல யூதாவானவர் தெளிவாக சொல்லுகிறார், ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಯೂದನು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ, இப்படிப்பட்ட ஜனங்கள் நியாய தீர்க்கப்படுவார்கள். ದೇವರು ಇವರನ್ನು ನ್ಯಾಯ இந்த ತೀರಿಸುತ್ತಾರೆ. கள்ள போதகர்களை ಕಳ್ಳ ಬೋಧಕರು இவர்கள் செய்கிற கள்ள போதனைகளின் நிமித்தம் ಇವರು ಮಾಡುವಂತ ಕಳ್ಳ ಬೋಧನೆ ನಿಮಿತ್ತ ஆண்டவர் இவர்களை நியாய தீர்க்க போகிறார் என்ற வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ದೇವರು ಇವರನ್ನು ನ್ಯಾಯ ತೀರಿಸುತ್ತಾನೆ ಎಂದು ವೇದವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. எப்பொழுது இந்த நியாய தீர்ப்பு ஆண்டவர் இவர்களின் மேல் எழுதி வைத்திருக்கிறார்? ಯಾವಾಗ ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ದೇವರು ಇವರ ಮೇಲೆ ಬರೆದಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆண்டவர் இந்த கள்ள போதகர்கள் ದೇವರು ಈ ಕಳ್ಳ ಬೋಧಕರು கள்ள போதனை வருகிறது என்று அறிந்திருந்தார். ಕಳ್ಳ ಬೋಧನೆಗಳು ಬರುತ್ತದೆ ಎಂದು ತಿಳಿದಿದ್ದಾರೆ. இவர்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுவார்கள் என்று ஆண்டவர் பார்த்தார். ಇವರುಗಳು ಈ ರೀತಿಯಾದ ಜೀವಿತವನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ ಎಂದು ದೇವರು ನೋಡಿದ್ದಾರೆ. இந்த காரணத்தினாலே ಈ ಕಾರಣದಿಂದ ஆண்டவர் முன்கூட்டியே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ದೇವರು ಮೊದಲೇ ಪೂರ್ವದಲ್ಲೇ இவர்கள் நியாய தீர்க்கப்படுவார்கள் என்று ಇವರು ನ್ಯಾಯ ತೀರಿಸಲ್ಪಡುತ್ತಾರೆ. பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசிகளின் மூலமாய் ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆಯ ಪ್ರವಾದಿಗಳ ಮೂಲಕ ஏனோக்கு ஆதாமிலிருந்து 7வது மனுஷனின் மூலமாய் ஆண்டவர் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். ಆದಾಮನಿಂದ ಹನೋಕನವರೆಗೂ 7 ತಲೆಮಾರುಗಳು ಹನೋಕನ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರು ಇದನ್ನು ಬರೆದಿಟ್ಟಿದ್ದಾರೆ. அப்ப ஆண்டவர் ದೇವರು இவர்கள் நியாய தீர்க்கப்படுவார்கள் என்று ಇವರು ನ್ಯಾಯ ತೀರಿಸಲ್ಪಡುತ್ತಾರೆ. பழைய ஏற்பாடிலே எழுதி வைத்து விட்டார். ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಬರೆದಿಟ್ಟಿದ್ದಾರೆ. நீங்கள் ஆச்சரியப்படக்கூடாது. ನಾವು ನೀವು ஐயோ, ಆಶ್ಚರ್ಯಪಡಬಾರದು. ஆண்டவர் இப்பொழுது நியாய தீர்க்கிறார் என்று சொல்லியிருக்கிறாரே. ದೇವರಿಗೆ ನ್ಯಾಯ ತೀರಿಸುತ್ತಾರೆ ಎಂದು ಹೇಳಿದಾರಲ್ಲ. வெறும் யூதா மூலமாய் ஆண்டவர் பேசவில்லை. ಯೂದನ ಮೂಲಕ ದೇವರು ಮಾತಾಡಲಿಲ್ಲ. நீங்கள் பழைய ஏற்பாடு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು ನೋಡುವಾಗ யார் யார் கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தாரோ ಯಾರ್ಯಾರು ಕಳ್ಳ ಪ್ರವಾದಿಗಳಿದ್ದಾರೆ ஆண்டவர் இவர்களை சங்காரமாக்கி விட்டார். ದೇವರು ಅವರನ್ನು ಸಂಹಾರ ಮಾಡಿದ್ದಾರೆ. கள்ள போதகர்கள் மரித்து விட்டார்கள். ಕಳ್ಳ ಬೋಧಕರುಗಳ ಸತ್ತು ಹೋದರು. ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு இவர்களின் மேல வந்தது. ದೇವರ ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಅವರ ಮೇಲೆ ಬಂದಿತು. உண்மையான ஊழியக்கார உண்மையான ஜனங்கள் ನಿಜವಾದ ಸೇವಕರು இந்த ನಿಜವಾದ கள்ள போதகர்களை அடித்து சாகடித்து விட்டார்கள். ಕಳ್ಳ ಬೋಧಕರುಗಳನ್ನು ಹೊಡೆದು ಸಾಯಿಸಿದರು. அப்ப ஆண்டவர் இந்த இடத்துல நமக்கு தெளிவாக சொல்லுகிறார், ದೇವರು ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಮಗೆ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ, ஆண்டவர் தம்முடைய நியாய தீர்ப்பை ದೇವರು ತನ್ನ ನ್ಯಾಯ இந்த ತೀರ್ಪನ್ನು ஜனங்களின் மேல முன்பாக எழுதி வைத்திருக்கிறார். ಈ ಜನಗಳ ಮೇಲೆ ಮೊದಲೇ ಬರೆದಿಟ್ಟಿದ್ದಾರೆ. இவர்களை ஆண்டவர் ಇವರನ್ನು ದೇವರು கடைசியாக நரகத்திற்கு போடுகிறார் என்று ಕೊನೆಗಾಗಿ ನರಕಕ್ಕೆ ಹಾಕುತ್ತಾರೆ ಎಂದು வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ವಾಕ್ಯ ನಮಗೆ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ இவர்களுடைய ಹೇಳುತ್ತದೆ. ஆக்கினையானது ಆಗ ಇವರಿಗೆ ದಂಡನೆಯಾದದ್ದು ஆண்டவர் முன்பாகவே எழுதி வைத்து விட்டார். ದೇವರು ಮೊದಲೇ ಬರೆದಿಟ್ಟರು. இவர்கள் கண்டிப்பாக நரகத்திற்கு போகிறார் என்று ಇವರು ನಿಶ್ಚಯವಾಗಿ ನರಕಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾರೆ ಎಂದು ஆண்டவர் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். ದೇವರು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಬರೆದಿದ್ದಾರೆ. அப்ப நான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ನಾನು ನೀವು ತಿಳಿಯಬೇಕು. இப்ப இந்த யூதாவானவர் ಯೂದನು இந்த கள்ள போதகங்களை குறித்து பேசிக் ಈ கொண்டிருக்கிறார். ಕಳ್ಳ ಬೋಧಕರುಗಳನ್ನು ಕುರಿತು
ಕುರಿತಾಗಿ அப்ப ಮಾತಾಡುತ್ತಾರೆ. யூதா இந்த இடத்துல நமக்கு என்ன தெளிவாக சொல்லுகிறார் என்றால், ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಮಗೆ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? ஆண்டவர் கச்சிதமாக இந்த கள்ள போதகர்களை நியாயம் தீர்க்க போகிறார். ದೇವರು ನಿಶ್ಚಯವಾಗಿ ಕಳ್ಳ ಬೋಧಕರುಗಳನ್ನು ನ್ಯಾಯ ತೀರಿಸುತ್ತಾರೆ. ஏனென்றால் நான் நீங்கள் வேதாகமத்தை வாசித்தோம் என்றால், ಯಾಕೆಂದರೆ ನಾವು ನೀವು ವೇದವನ್ನು ನೋಡುವಾಗ வேதாகமத்தில் இருக்கிற வரலாற்றை நான் நீங்கள் பார்த்தோம் என்றால், ಈ ಒಂದು ವೇದದಲ್ಲಿ ಈ ಒಂದು ಚರಿತ್ರೆಗಳನ್ನು ಇತಿಹಾಸ ஆண்டவர் இப்படிப்பட்ட கள்ள போதகர்களை, ದೇವರು ಇಂತೆಲ್ಲ ಕಳ್ಳ கள்ள ಬೋಧಕರು விசுவாசிகளை நியாயம் தீர்த்தார். ಕಳ್ಳ ವಿಶ್ವಾಸಗಳನ್ನು ನ್ಯಾಯ அது ತೀರಿಸಿದರು. மட்டுமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, ஒரு கும்பலானது மோசேக்கு விரோதமாக எழுப்பி நிற்கிறது. ಒಂದು ಗುಂಪು ಮೋಶೆಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಎದ್ದು மோசே யார்? ಮೋಶೆ ಯಾರು? ஆண்டவருடைய தீர்க்கதரிசியாக இருந்தார். ಮೋಶೆ ದೇವರ இந்த ಪ್ರವಾದಿಯಾಗಿದ್ದರು. கோலை யாருக்கு விரோதமாக எழுப்பி நின்றான்? ಮತ್ತು ಕೋರವನ್ನು ಅವನು ಯಾರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಎದ್ದು ನಿಂತ? ஆண்டவருக்கு விரோதமாய் முரட்டாட்டம் செய்தான். ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಅವನು ಹೊರಟಾಗಿ அந்த ನಡೆದ. இடத்துல பூமி பிளந்து ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಭೂಮಿ ಎರಡು ಭಾಗವಾಗಿ கோராவும் அவனுடைய கூட்டத்தார் நரகத்திற்கு போய்விட்டார்கள். ಕೊರವನು ಅವನ ಕುಟುಂಬದವರು ನರಕಕ್ಕೆ ಹೋದರು. பாதாளம் பிளந்ததே, ಪಾತಾಳ ತೆರೆಯಲ್ಪಟ್ಟಿತು. டைரக்டாக பாதாளத்திற்கு போய்விட்டார்கள். ನೇರವಾಗಿ ಅವರುಗಳು ಪಾತಾಳಕ್ಕೆ ಹೋದರು. அது மட்டுமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது, ವಾಕ್ಯ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. சோதம் குமாரவில் அநேக விதமான பாவங்கள் இருந்தது. ಸೋದೋಮ್ ಗೋಮರ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಅನೇಕ ವಿಧವಾದ ಪಾಪಗಳಿತ್ತು. சோதம் குமாரவை காட்டிலும் ಸೋದೋಮ್ ಗೋಮರಕ್ಕಿಂತಲೂ நானும் நீங்கள் இன்றைக்கு கேடான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ನಾನು ನೀವು ಅದಕ್ಕಿಂತಲೂ ಕೇಡಾದ ಲೋಕದಲ್ಲಿ ಜೀವಿಸುತ್ತಲಿದ್ದೇವೆ. ஆண்டவர் சோதம் குமாரவை அழித்து விட்டார். ದೇವರು ಸೋದೋಮ್ ಗೋಮರವನ್ನು ನಾಶ ಮಾಡಿದರು. அப்ப யூதா சொல்லுகிறார், ಆಗ ಯೂದನು ಹೇಳ್ತಾನೆ, ஆண்டவர் சோதம் குமாரை எப்படி அழைத்தாரோ ದೇವರು ಒಂದು ಸೋದೋಮ್ ಗೋಮರವನ್ನು ಹೇಗೆ ನಾಶ அதே ಮಾಡಿದರು, போலவே இந்த ஜனங்களை நியாயத்தீர்க்க போகிறார். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ದೇವರು ಈ ಜನಗಳನ್ನು ನ್ಯಾಯ ஆண்டவர் ತೀರಿಸುತ್ತಾರೆ. இஸ்ரேல் ஜனங்களை ದೇವರು ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರನ್ನು எகிப்திலிருந்து விடுதலையாக்கினார். ಐಗುಪ್ತದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದರು. அதற்கு பின்பு வார்த்தை சொல்லுகிறது, ಮೇಲೆ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, அவிசுவாசத்தின் நிமித்தம் ಅವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ஆண்டவர் அவர்களை எல்லாரும் அழித்து விட்டார். ದೇವರು ಅವರೆಲ್ಲರನ್ನೂ ನಾಶ ಮಾಡಿದರು. அது மட்டுமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, பாலாம் தீர்க்கதரிசி ಬಾಳ ಪ್ರವಾದಿಯ ಬಿಳಾಮನು இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாய் தீர்க்கதரிசனத்தை உரைக்கிறார். ಬಿಳಾಮನು ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನಗಳಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಅವನಲ್ಲಿ ಪ್ರವಾದನೆ ನುಡಿಯುತ್ತಾನೆ. இவன் 3 தரம் இஸ்ரேல் ஜனங்களை சபிக்கிறான். ಅವನು 3 ಸಾರಿ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನಗಳನ್ನು ಶಪಿಸುತ್ತಾನೆ. ஆனால் ஆண்டவர் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றி விடுகிறார். ದೇವರ ಆ ಶಾಪವನ್ನು ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಾನೆ. ஆண்டவர் இந்த இடத்துல பாலாமை நியாயத்தீர்க்கிறார். ದೇವರು ಆ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಬಿಳಾಮನನ್ನು ದೇವರಲ್ಲಿ ನ್ಯಾಯ ತೀರಿಸುತ್ತಾನೆ. இதை போலவே வேதாகமத்தில் எல்லா இடத்திலும் வார்த்தை எழுதி வைத்திருக்கிறது. ಹಾಗೆ ವೇದದಲ್ಲಿ ಎಲ್ಲಾ ಸ್ಥಳಗಳಲ್ಲೂ ವಾಕ್ಯ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. இப்படிப்பட்ட ஜனங்களின் முடிவு என்னவாக இருக்கிறது? ಈ ಜನಗಳ ಅಂತ್ಯ ಏನಾಗುತ್ತದೆ ಎಂದರೆ நித்திய நரகமாக இருக்கிறது. ನಿತ್ಯ ನರಕವಾಗಿರುತ್ತದೆ. ஆண்டவர் இவர்களை நரகத்திற்கு அனுப்ப போகிறார். ದೇವರು ಇವರುಗಳನ್ನು ನರಕಕ್ಕೆ அப்ப ಕಳುಹಿಸುತ್ತಾರೆ. வார்த்தை இந்த இடத்துல சொல்லுகிறது, ಆದ್ರೆ ವಾಕ್ಯ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತದೆ, இந்த நியாய தீர்ப்பு, ಈ ನ್ಯಾಯ ತೀರ್ಪು, இந்த நியாய தீர்ப்பானது ನ್ಯಾಯ ತೀರ್ಪಾனது எதை குறித்து பேசுகிறது என்றால், ಯಾರ ಕುರಿತಾಗಿ ಮಾತಾಡುತ್ತದೆ? 5லிருந்து 7வது வசனத்திலே 5ರಿಂದ 7ನೇ ವರೆಗೆ ஆண்டவர் இஸ்ரவேலை நியாய தீர்த்திருக்கிறார். ದೇವರು ಇಸ್ರಾಯೇಲನ್ನು ನ್ಯಾಯ ತೀರಿಸಿದ್ದಾನೆ. சோதம் கொமோராவை நியாய தீர்த்திருக்கிறார். ಸೊದೋಮ್ ಗೋಮರ ಪಟ್ಟಣವನ್ನು ನ್ಯಾಯ ತೀರಿಸಿದ್ದಾನೆ. அது மட்டுமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, தேவ தூதர்களை ஆண்டவர் நியாய தீர்த்திருக்கிறார். ದೇವ ದೂತರನ್ನು ದೇವರಲ್ಲಿ ನ್ಯಾಯ ತೀರಿಸಿದ್ದಾರೆ. அது மட்டுமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, 14வது வசனத்திலே 14ನೇ ವಚನದಲ್ಲಿ ஆண்டவர் ஏனோக்கு மூலமாய் பேசியிருக்கிறார். ದೇವರು ಹನೋಕರ ಮೂಲಕ ಮಾತಾಡಿದ್ದಾರೆ. ஆண்டவர் ஆயிரமான ದೇವರು ಲಕ್ಷಾಂತರ தம்முடைய பரிசுத்தமான ஜனங்களோடு வந்து ತನ್ನ ಪರಿಶುದ್ಧ ದೂತರೊಂದಿಗೆ ಬಂದು இப்படிப்பட்ட ஜனங்களின் மேல் ஆண்டவர் நியாய தீர்க்க போகிறார் ಈ என்று ಜನಗಳ ಮೇಲೆ ದೇವರು ನ್ಯಾಯ ತೀರಿಸುತ್ತಾರೆ ಎಂದು ஏனோக்கு நமக்கு தெளிவாக சொல்லுகிறார். ಹನೋಕ ನಮಗೆ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ அப்ப ಹೇಳುತ್ತಾರೆ. இந்த நியாய தீர்ப்பு எதை குறித்து பேசுகிறது? ಈ ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಯಾವುದನ್ನು ಕುರಿತಾಗಿ ಮಾತಾಡುತ್ತದೆ? ஆண்டவருடைய வருகிற நியாய தீர்ப்பை குறித்து பேசுகிறது. ದೇವರ ಒಂದು ಬರುವಂತ ನ್ಯಾಯ ತೀರ್ಪನ್ನು ಕುರಿತಾಗಿ ಮಾತಾಡುತ್ತದೆ. ஆண்டவருடைய 2ஆம் வருகையிலே ದೇವರ ಎರಡನೇ தம்முடைய ಬರುವಿಕೆಯಲ್ಲಿ ராஜ்யத்தை ஸ்தாபித்து ತನ್ನ ರಾಜ್ಯವನ್ನು ಸ್ಥಾಪಿಸಿ இஸ்ரேல் ஜனங்களோடு இந்த பூமியின் மேல் ஆளுகை செய்ய போகிறார். ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನಗಳ ಜೊತೆಯಲ್ಲಿ ದೇವರು ಈ ಒಂದು ಭೂಮಿಯ ಮೇಲೆ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುತ್ತಾರೆ. அவருடைய 1000 வருஷ அரசாட்சி முடிஞ்சவரை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், 1000 ವರ್ಷದ ಒಂದು ಆಳ್ವಿಕೆ ಮುಗಿದ ಮೇಲೆ இந்த ஆண்டவர் இந்த உலகத்தை அழிக்க போகிறார். ದೇವರು ಈ ಒಂದು ಲೋಕವನ್ನು ನಾಶ அதற்கு ಮಾಡುತ್ತಾರೆ. பின்பு என்னவாகிறது? ಅದರ ಮೇಲೆ ಏನಾಗುತ್ತದೆ? ஆண்டவர் தேவரு எல்லா அவிசுவாசிகளை உயிரோடு எழுப்ப போகிறார். ಎಲ್ಲ ಅವಿಶ್ವಾಸಿಗಳನ್ನು ಜೀವದಿಂದ ಎಬ್ಬಿಸುತ್ತಾರೆ. இவர்களை நியாயத்தீர்க்க போகிறார் என்று நமக்கு வேதாகம் தெளிவாக எழுதி ಹಾಗೂ வைத்திருக்கிறது. ಇವರುಗಳನ್ನು ನ್ಯಾಯ ತೀರಿಸುತ್ತಾರೆ ಎಂದು ವೇದವು ನಮಗೆ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. ஆண்டவர் இந்த நாளில் என்ன செய்ய போகிறார்? ದೇವರು ಆ ದಿವಸದಲ್ಲಿ ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? இந்த கள்ள போதகர்களை நியாயத்தீர்க்க போகிறார். ಕಳ್ಳ ಬೋಧಕಗಳನ್ನು ನ್ಯಾಯ ತೀರಿಸುತ್ತಾರೆ. இவர்கள் கள்ள வாழ்க்கையை வாழ்ந்து ಇವರು ಕಳ್ಳತನದಿಂದ ಜೀವಿಸಿ இவர்கள் கள்ள போதனைகளை செய்து ಕಳ್ಳ ಬೋಧನೆಗಳನ್ನು ಮಾಡಿ ஜனங்களை ஏமாற்றி ಜನಗಳನ್ನು ಯಾಮಾರಿಸಿ சில ஜனங்களை நரகத்திற்கு இழுத்து கொண்டு போயிருக்கிறார்கள். ಅವರು ಅನೇಕ ಜನಗಳನ್ನು ನರಕಕ್ಕೆ ಕೊಂಡು ಹೋಗಿದ್ದಾರೆ. இந்த ஜனங்களை ஆண்டவர் அந்த நியாய தீர்ப்பின் நாளில் நியாய தீர்க்க போகிறார். ಈ ಜನಗಳನ್ನು ದೇವರು ಆ ಒಂದು ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿನ ದಿವಸದಲ್ಲಿ ನ್ಯಾಯ ತೀರಿಸುತ್ತಾರೆ. ஆண்டவர் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, நீங்கள் யார் என்று நான் அறியேன். ನೀವು ಯಾರೆಂದು ನಾನು என்னை ತಿಳಿಯೆನು. விட்டு அகன்று போய்விடுங்கள். ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ತೊಲಗಿ ಹೋಗಿರಿ. இது அநேக ஜனங்கள் ಅನೇಕ ಜನರು ஆண்டவரே தேவரே, உங்களுடைய வார்த்தையை தான் நான் போதித்தேன். ನಿನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು ಬೋಧಿಸಿ இந்த
உட்கார்ந்தேன். ಈ ಸಭೆಯಲ್ಲಿ ಕುಳಿತಿದ್ದೇನೆ. இன்னும் சில பேர் கிறிஸ்தவர்கள் இப்படியாக சொல்லுவார்கள், ಕೆಲವರು ಹೆಸರಿಗೆ ಕ್ರೈಸ್ತರಿಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ, ஆண்டவரே தேவரே, இவர் உம்முடைய ஊழியக்காரர் என்று நாங்கள் ಇವರು ನಿನ್ನ ಸೇವಕರಿಂದ ನಾವು அறிந்து இவர்கள் செய்த போதனை பின்தொடர்ந்து நாங்கள் நடந்திருக்கிறோம். ಇವರು ಮಾಡಿದಂತ ಬೋಧನೆಯನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿ ನಡೆದೆವು. ஆனால் ஏன் ஆண்டவரே என்னை நரகத்திற்கு இப்பொழுது தள்ள போகிறீர்? ಯಾಕೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ನರಕಕ್ಕೆ ಹಾಕುತ್ತೀಯ? ஆண்டவர் அந்த நாளிலே சொல்லுவார், ದೇವರು ಆ ದಿವಸದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾನೆ, உங்களிடத்தில் சத்திய வார்த்தை இருந்தது, ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಸತ್ಯವಾಕ್ಯ ಇತ್ತು. நீங்கள் சத்தியத்தை அறியாமல் ನೀವು ಸತ್ಯವನ್ನು ತಿಳಿಯದೆ துஷ்ட காரியங்களிலே ஈடுபட்டு ದುಷ್ಟ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸಿ இப்பொழுது நீங்கள் நரகத்திற்கு போகிறீர்கள் என்று ನೀವು ನರಕಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೀರಿ. ஆண்டவர் இவர்களை நியாயத்தீர்க்க போகிறார். ದೇವರು ಇವರುಗಳನ್ನು ನ್ಯಾಯ அப்ப ತೀರಿಸುತ್ತಾನೆ. இந்த இடத்துல நான் நீங்கள் பார்த்தோம் ಆ என்றால், ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಾವು ನೀವು ನೋಡುವುದಾದರೆ நான் இந்த வசனத்தில் 4 காரியம் இருக்கிறது என்று நான் உங்களுக்கு சொல்லினேன். ಈ ವಾಕ್ಯದಲ್ಲಿ 4 ಕಾರ್ಯ ಇದೆ ಎಂದು ಹೇಳಿದೆ. லாஸ்ட் வீக் நாங்கள் எதை பார்த்திருக்கிறோம்? ಕಳೆದ ವಾರ ಯಾವುದನ್ನು ನೋಡಿದೆವು? அந்த நியாய தீர்ப்பை குறித்து பார்த்திருக்கிறோம். ನ್ಯಾಯ ತೀರ್ಪನ್ನು ಕುರಿತಾಗಿ ನೋಡಿದೆವು. ஆண்டவர் இவர்களை நியாய தீர்க்க போகிறார் என்று ದೇವರು ನ್ಯಾಯ ತೀರಿಸುತ್ತಾರೆ வரலாற்றிலே எழுதி வைத்திருக்கிறார். ಹಾಗೂ ಆತನು ಹಿಂದೆ ಬರೆದಿದ್ದಾರೆ, இந்த வார்த்தையிலே எழுதி வைத்திருக்கிறார். ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಬರೆದಿದ್ದಾರೆ. இன்றைக்கு ಎಂದು ஆண்டவர் தேவரும் இந்த கள்ள போதகர்களை ಕಳ್ಳ ಬೋಧಕರು எதற்காக நியாய தீர்க்கிறார் என்று பார்க்க போகிறோம். ಯಾಕಾಗಿ ನ್ಯಾಯ ತೀರಿಸುತ್ತಾರೆ ಎಂದು ನೋಡೋಣ. எல்லாருடைய கண்ணுகள் எங்கே இருக்க வேண்டும்? ನಮ್ಮ ಕಣ್ಣುಗಳಲ್ಲಿ ಇರಬೇಕು. வார்த்தை வாசிக்கும் போது வார்த்தையில இருக்கணும். ವಾಕ್ಯ ಓದುವಾಗ ವಾಕ್ಯದಲ್ಲಿ இந்த வார்த்தையில இது இருக்கிறதா? ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಇದೆ. ஆண்டவர் வார்த்தையில என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று ದೇವರು ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಏನು ಹೇಳುತ್ತಲಿದ್ದಾರೆ? உங்களுடைய கண்கள் எதின் மேலே இருக்க வேண்டும்? ಕಣ್ಣುಗಳು ಯಾವುದರ ಮೇಲೆ ಇರಬೇಕು? வார்த்தையின் மேலே இருக்க ವಾಕ್ಯದ வேண்டும். ಮೇಲೆ ಇರಬೇಕು. இப்போ மறுபடியும் அந்த வார்த்தையை வாசிக்கலாம். ಪುನಃ ಅದೇ ವಾಕ್ಯ ನೋಡೋಣ. 3வது வசனம். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. 4வது வசனம். ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு நம்முடைய தேவனுடைய கிருபையை காம விகாரத்திற்கு ஏதுவாய் புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்குள் ஆவார்கள் என்று பூர்வத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப முதலாவது பாயிண்ட் நாங்கள் எதை பார்த்திருக்கிறோம்? ನಾವು ಯಾವುದನ್ನು ನೋಡಿದೆವು? இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் நியாய தீர்க்கப்பட போகிறார் என்று ಕಳ್ಳ ಪ್ರವಾದಿಗಳು ನ್ಯಾಯ ತೀರಿಸಲ್ಪಡುತ್ತಾರೆ நாங்கள் லாஸ்ட் வீக் பார்த்திருக்கிறோம். ನಾವು ಕಳೆದ ವಾರ ನೋಡಿದ್ದೇವೆ. இப்பொழுது இரண்டாவது பாயிண்டை பார்க்க போகிறோம். ಈಗ ಎರಡನೇ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡೋಣ. அப்ப யூதா இவர்களை பார்த்து சொல்லுகிறார், ಅದರಿಂದ ಯೂದ ಇವರನ್ನು ನೋಡಿ இந்த ಹೇಳ್ತಾರೆ, கள்ள போதகர்கள் யார் என்றால் ಕಳ್ಳ ಬೋಧಕರು ಯಾರು? தேவ பக்தி ஏற்றவர்கள். ದೇವ ಭಕ್ತಿಹೀನರು. இவர்கள் தேவ பக்தி இல்லாமல் வாழுகிறவர்கள். ಇವರು ದೇವ ಭಕ್ತಿಯನ್ನು ಜೀವಿಸುವವರು. இப்போ நான் நீங்கள் இதை அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ನೀವು ಇದನ್ನು ತಿಳಿಯಬೇಕು. இவர்கள் இயேசு கிறிஸ்துவின் பெயரை சொல்லுகிறார்கள். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹೆಸರನ್ನು ಹೇಳುತ್ತಾರೆ. இதே வேதாகமத்தை கரங்களிலே பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ವೇದವನ್ನು ಕೈಯಲ್ಲಿ ಹಿಡಿದಿದ್ದಾರೆ. இந்த வார்த்தையில் இருக்கிற வார்த்தைகளை ஜனங்களுக்கு பிரசங்கிக்கிறார்கள். ಈ ಒಂದು ವೇದದಲ್ಲಿ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಜನಗಳಿಗೆ ಪ್ರಸಂಗ ಮಾಡುತ್ತಾರೆ. ஆனால் யூதா இந்த இடத்துல நமக்கு என்ன சொல்லுகிறார்? ಯೂದನು ಇಲ್ಲಿ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? இவர்கள் தேவ பக்தி ஏற்றவர்கள் என்று வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ಇವರು ಭಕ್ತಿಹೀನರು ಎಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. யூதா சொல்லுகிறார், இவர்கள் பக்தி ஏற்றவர்களின் நிமித்தமாக ಭಕ್ತಿಹೀನರು ஆண்டவர் இந்த காரணத்தினால் இவர்களை நியாய தீர்க்க போகிறார். ಈ ಕಾರಣದಿಂದ ಇವರನ್ನು ನ್ಯಾಯ ತೀರಿಸುತ್ತಾರೆ. இங்கிலீஷ்ல ungodly people என்று சொல்லுகிறது. ಭಕ್ತಿಹೀನರು ಎಂದು ವಾಕ್ಯ தேவ ಹೇಳುತ್ತದೆ. பக்தி ஏற்றவர்கள் என்றால் என்ன? ಭಕ್ತಿಹೀನರು ಎಂದರೆ ಏನು? தேவன் இல்லாத வாழுகிறவர்கள் என்று அர்த்தம். ದೇವರು ಇಲ್ಲದೆ ಜೀವಿಸುವವರು ಎಂದು ಅರ್ಥ. தேவனே இல்லை என்று ದೇವರೇ ಇಲ್ಲ சில ಎಂದು பேர் வாழுகிறார்கள். ಕೆಲವರು ಜೀವಿಸುತ್ತಾರೆ. எப்படி வாழுகிறார்கள்? ಜೀವಿಸುತ್ತಾರೆ. நான் நாஸ்திகர்களை குறித்து பேசவில்லை. ನಾನು ನಾಸ್ತಿಕರನ್ನು ಕುರಿತಾಗಿ ಅಲ್ಲ. நாஸ்திகர் என்ன சொல்லுகிறார்கள்? ನಾಸ್ತಿಕರು ಏನು ಹೇಳ್ತಾರೆ? ஆண்டவரೇ இல்லை என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ದೇವರೇ ಇಲ್ಲ ಎಂದು ಹೇಳಿ ಜೀವಿಸುತ್ತಾರೆ. ஆனால் இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? ಇವರು ಏನು ಹೇಳ್ತಾರೆ? கிறிஸ்து இருக்கிறார், கிறிஸ்து ಇದ್ದಾರೆ, பிதா இருக்கிறார், இದ್ದಾರೆ, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ಇದ್ದಾರೆ. ஆனாலும் இவர்கள் தேவ பக்தி ஏற்றவர்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது. ಆದರೆ ಇವರುಗಳು ದೇವ ಭಕ್ತಿಹೀನರು ಎಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. அப்ப இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? இவர்கள் வாழுகிற வாழ்க்கை நிமித்தம் ಇವರು ಜೀವಿಸುವಂತ ಜೀವಿತದ ನಿಮಿತ್ತ ஆண்டவரை நிராகரிக்கிற ஜனங்களாக இருக்கிறார்கள். ದೇವರನ್ನು ನಿರಾಕರಿಸುವಂತ ಜನಗಳಾಗಿದ್ದಾರೆ. ஆண்டவர் வார்த்தையை நமக்கு தெளிவாக சொல்லி இருக்கிறார். ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಮಗೆ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ பாவங்களை விட்டு, ಪಾಪಗಳನ್ನು ಬಿಟ್ಟು, வாலிபத்தின் ಇಚ್ಛೆகளை விட்டு, ಅಂದ್ರೆ ಯೌವನದಲ್ಲಿ ಇರುವಂತಹ ಒಂದು பாபಗಳನ್ನು ಬಿಟ್ಟು, ಅಶುದ್ಧವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಬಿಟ್ಟು நான் நீங்கள் பரிசுத்தமாய் நடக்க வேண்டும் ನಾವು என்று, ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ನಡೆಯಬೇಕು. தேவனுடைய நீதி நிறைவேற்றும் என்று ದೇವರ ನೀತಿಯನ್ನು ನೆರವೇರಿಸಬೇಕು. வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ವಾಕ್ಯ ನಮಗೆ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ஆனால் இந்த ಹೇಳುತ್ತದೆ.
கள்ள போதகர்கள் ಅದರಿಂದ ಕಳ್ಳ ಬೋಧಕರು ஆண்டவரை இல்லாதை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ದೇವರೇ ಇಲ್ಲದಂತೆ ಜೀವಿಸುತ್ತಾರೆ. இவர்கள் யாருக்கு அடிமையாக இருக்கிறார்கள்? ಯಾರಿಗೆ ಗುಲಾಮರಾಗಿ பிசாசுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். ಗುಲಾಮರಾಗಿ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அல்ல. ಕರ್ತನಾದ ಯೇಸುವಿಗೆ ಅಲ್ಲ. அப்ப இந்த ஜனங்கள் எப்படி வாழுகிறார்கள்? ಜನರು ಹೇಗೆ இந்த ಜೀವಿಸುತ್ತಾರೆ? உலகத்திலே ஆண்டவர் இல்லாதை போல வாழுகிறார்கள். ಲೋಕದಲ್ಲಿ ದೇವರು ಇಲ್ಲದಂತೆ ಜೀವಿಸುತ್ತಾರೆ. அப்படிப்பட்ட பாவங்களிலே இவர்கள் ஈடுபடுகிறார்கள். ಆದ್ರಿಂದ ಪಾಪಗಳಲ್ಲಿ ಇವರು ಭಾಗವಹಿಸುತ್ತಾರೆ. நாங்கள் இந்த வார்த்தை வாசித்தோம் என்றால் ವಾಕ್ಯವನ್ನು இந்த ಓದುವಾಗ தேவ பக்தி விரோதம் ஆப்போசிட் என்னவாக இருக்கிறது? ದೇವ ಭಕ್ತಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಏನು? ஒரு நீதியான வாழ்க்கை. ಅದೊಂದು ನೀತಿಯಾದ ಜೀವಿತ. இவர்கள் நீதியான வாழ்க்கை வாழாமல் ನೀತಿಯಾದ ಜೀವಿತ ಜೀವಿಸುತ್ತಾರೆ. ஆண்டவரை இல்லாதை போல இவர்கள் இந்த உலகத்தில் வாழுகிறார்கள். ದೇವರು ಇಲ್ಲದಂತೆ ಇವರು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಜೀವಿಸುತ್ತಾರೆ. இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? ಇವರು ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? ஆண்டவர் இருக்கிறார் என்று அறிந்திருக்கிறார்கள். ಇದ್ದಾರೆ ಎಂದು ತಿಳಿದಿದ್ದಾರೆ. ஆனால் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய ஆராதனையை கொடுக்காமல் இருக்கிறார்கள். ದೇವರಿಗೆ ಸಲ್ಲಿಸಬೇಕಾದಂತ ಆರಾಧನೆಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸದೇ ಇದ್ದಾರೆ. ஆண்டவரை ஆராதிக்க கூடிய விதத்தில் இவர்கள் ஆண்டவரை ஆராதிக்காமல் இருக்கிறார்கள். ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುವಂತಹ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡದೇ ಇದ್ದಾರೆ. ஆண்டவரை பார்த்தால் ஒரு பயம் இல்லை. ದೇವರನ್ನು ನೋಡುವಾಗ ಭಯವಿಲ್ಲ. ஆண்டவரை பார்த்தால் ஒரு நடுக்கம் இல்லை. ದೇವರನ್ನು ನೋಡುವಾಗ ಒಂದು ನಡುಕವಿಲ್ಲ. நடுங்குவதென்றால் அப்படியே நடுங்குவதல்ல. ನಡುವುದೆಂದ್ರೆ ಹಾಗೆ ನಡುಗುವುದಲ್ಲ. அவர் பிள்ளையானவன் ಒಂದು ಮಕ್ಕಳು அப்பாவை பார்த்து எப்படம் கணம் பண்ணி பயப்படுகிறானோ ತಂದೆಯನ್ನು ನೋಡಿ ಎಷ್ಟು ಗಣಪಡಿಸಿ ಭಯಪಡುತ್ತಾರೆ. அந்த பயத்தை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ಅವುಗಳನ್ನು ಕುರಿತಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತೇನೆ. விசுவாசியானவர்கள் ವಿಶ್ವಾಸಿಯಾದವರು எல்லா காரியத்திலும் ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவார்கள். ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತಾರೆ. ஆண்டவரை சார்ந்து நடந்து ದೇವರನ್ನು ಆದುಕೊಳ್ಳಲು இயேசு எப்படி நீதியாக இருக்கிறாரோ ಯೇಸು ಹೇಗೆ ನೀತಿಯಾಗಿ அதை ಇದ್ದಾರೆ, போலவே நீதியான வழிகளில் நடக்கிற ஜனங்களாக இருக்கிறார்கள். ನೀತಿಯಲ್ಲಿ ನಡೆಯುವಂತಹ ಜನಗಳಾಗಿದ್ದಾರೆ. ஆனால் இந்த இடத்துல யூதா நமக்கு தெளிவாக சொல்லுகிறார், ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಯೂದ ನಮಗೆ ಹೇಳುತ್ತಾನೆ, இவர்கள் தேவ பக்தி ஏற்றவர்கள். ಇವರುಗಳು ಭಕ್ತಿಹೀನರು. இவர்கள் ஆண்டவருடைய பயம் இல்லாமல் ಇವರು ದೇವರ ಭಯವಿಲ್ಲ. ஆண்டவரை ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்காமல் ದೇವರನ್ನು ಆತ್ಮದಲ್ಲೂ ಸತ್ಯದಲ್ಲೂ ಆರಾಧಿಸಬೇಕು. ஆண்டவர் பரிசேயர்களை சதிசேயர்களை பார்த்து சொல்லுகிறார், ದೇವರು ಪರಿಸಾಯರನ್ನು ಸದ್ದುಕಾರರನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, உங்களுடைய வாயினாலே நீங்கள் என்னை ஆராதிக்கிறீர்கள், ನಿಮ್ಮ ಬಾಯಿಯ ಮೂಲಕವಾಗಿ ನನ್ನನ್ನು ಆರಾಧಿಸುತ್ತೀರಾ, ஆனால் உங்களுடைய இருதயமோ என்னிலிருந்து தூரமாக இருக்கிறது. ಆದರೆ ನಿಮ್ಮ ಹೃದಯವು ನನಗೆ ದೂರವಾಗಿದೆ. இன்றைக்கு தேவ பக்தி ஏற்றவர்கள் இன்றைக்கு சபைகளுக்குள்ளாக ಈ இருக்கிறார்கள். ರೀತಿಯಾದ ದೇವ ಭಕ್ತಿಹೀನರು ಸಭೆಯೊಳಗೆ ಇದ್ದಾರೆ. சில பேர் இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ಕೆಲವರು ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕುಳಿತಿದ್ದೀರಿ. ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளாக இல்லை. ದೇವರಿಗೆ ಭಯಪಡುವಂತ ಭಯ ನಮ್ಮೊಳಗೆ ಇಲ್ಲ. ஆண்டவருக்கு தர வேண்டிய கூடிய கணம் நாங்கள் ஆண்டவருக்கு கொடுக்காமல் இருக்கிறோம். ದೇವರಿಗೆ ಸಲ್ಲಿಸಬೇಕಾದಂತ ಘನವನ್ನು ಸಲ್ಲಿಸದೇ ಇದ್ದೇವೆ. அவருக்கு தர வேண்டிய காரியங்களை நாங்கள் கொடுக்காமல் இருக்கிறோம். ದೇವರಿಗೆ ಸಲ್ಲಿಸಬೇಕಾದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸದೇ அவருடைய ಇದ್ದೇವೆ. வார்த்தைகளுக்கு விரோதமாய் நான் நீங்கள் நடந்து ಅವರ கொண்டிருக்கிறோம். ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ ನಾವು ನಿಮ್ಮ ನಡೆಯುತ್ತಲಿದ್ದೇವೆ. அப்பொழுது வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, யாருக்கு தேவ பக்தி இல்லாமல் வாழுகிறார்களோ ಯಾರು ದೇವ ಭಕ್ತಿಹೀನರಾಗಿ ಜೀವಿಸುತ್ತಾರೆ இவர்களின் மேல தேவனுடைய கோபம் வருகிறது என்று ಇವರ ಮೇಲೆ ದೇವರ ಕೋಪ ಬರುತ್ತದೆ. சபையில் இருக்கிற விசுவாசிகளான உங்களை நீங்கள் சோதித்து பாருங்கள். ಸಭೆಯಲ್ಲಿರುವಂತ ವಿಶ್ವಾಸಿಗಳು ನಿಮ್ಮನ್ನು ನೀವು ಶೋಧಿಸಿ ನೋಡಿ. ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்குள்ளாக இருக்கிறதா? ದೇವರಿಗೆ ಭಯಪಡುವಂತ ಭಯ ನಿಮ್ಮೊಳಗೆ ಇದೆಯಾ? ஆண்டவருடைய வார்த்தை தியானிக்கும் போது பயப்படுகிறீர்களா? ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಧ್ಯಾನಿಸುವಾಗ ಭಯಪಡುತ್ತೀರಾ? இல்லையா? அப்பொழுது மலக்கியாவில் இப்படியாக இருக்கிறது, ಅದರಿಂದ ಮಲಾಕಿಯ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಹೀಗೆ ಇದೆ, நான் உங்களுடைய பிதாவா இருந்தால் ನಾವು ನಿಮಗೆ எனக்கு ತಂದೆಯಾಗಿದ್ದೇವೆ, கொடுக்க வேண்டிய கணம் எங்கே என்று ஆண்டவர் கேட்கிறார். ನಾವು ನನಗೆ ಕೊಡಬೇಕಾದಂತ ಘನ ಇಲ್ಲಿ ಎಂದು ದೇವರಿಗೆ ಕೇಳುತ್ತಾರೆ. அவர் சிருஷ்டிகராக இருக்கிறார். ಆತನು ಸೃಷ್ಟಿಕರ್ತನಾಗಿದ್ದಾನೆ. நாங்கள் ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லாத சிருஷ்டிகளாக இருக்கிறோம். ನಾವು ಯಾವುದಕ್ಕೂ ಪ್ರಯೋಜನವಿಲ್ಲದಿರುವಂತ நாங்கள் ಸೃಷ್ಟಿಗಳಾಗಿದ್ದೇವೆ. வெறுமையான ஜனங்களாக இருக்கிறோம். ನಾವು ಬರಿದಾದ ಜನಗಳಾಗಿದ್ದೇವೆ. ஆண்டவர் இருக்கிறார் என்று நான் நீங்கள் அறிந்திருக்கிறோம். ದೇವರು ಇದ್ದಾರೆ ಎಂದು ನಾವು ನೀವು ತಿಳಿದಿದ್ದೇವೆ. இயேசு எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசிக்கிறோம். ಯೇಸು ನನಗಾಗಿ ಸತ್ತು ಆತನು ಪುನರುತ್ಥಾನವಾಗಿದ್ದಾನೆ ಎಂದು ವಿಶ್ವಾಸ ஆனால் ಮಾಡುತ್ತೇವೆ. நீங்கள் வாழுவதின் நிமித்தமாய் ಅದು ನೀವು ಜೀವಿಸುವಂತ நீங்கள் ಜೀವನ வாழுகிற வாழ்க்கையானது ಜೀವಿತವಾದದ್ದು தேவ பக்தி ஏற்றவர்களை போல இருக்கிறது. ಭಕ್ತಿಹೀನರ ಹಾಗೆ ಇದೆ. ஆண்டவர் இந்த நாளை நம்மளை பார்த்து சொல்லுகிறார், ದೇವರು ಈ ದಿವಸದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ எனக்கு தர ಹೇಳ್ತಾರೆ, வேண்டிய ஆராதனை சரியாக கொடுக்க வேண்டும். ನನಗೆ ಕೊಡಬೇಕಾದಂತ ಆರಾಧನೆಯನ್ನು ಸರಿಯಾಗಿ எனக்கு ಸಲ್ಲಿಸಬೇಕು. கொடுக்க வேண்டிய கணத்தை நீங்கள் சரியாக கொடுக்க வேண்டும். ನನಗೆ ಕೊಡಬೇಕಾದಂತ ಘನತೆಯನ್ನು ನೀವು ಸರಿಯಾಗಿ எனக்கு ಕೊಡಬೇಕು. செய்ய வேண்டிய பணவிடைகளை நீங்கள் செய்ய வேண்டும். ಹಾಗೂ ನನಗೆ ಮಾಡಬೇಕಾದಂತ ಸೇವೆಗಳನ್ನು ಸರಿಯಾಗಿ ಮಾಡಬೇಕು. என்னுடைய வார்த்தைகளுக்கு பயப்பட்டு வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க ನನ್ನ வேண்டும். ವಾಕ್ಯಕ್ಕೆ ಭಯಪಟ್ಟು ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗಿ ನಡೆಯಬೇಕು. ஏனென்றால் இப்பொழுது ಯಾಕೆಂದ್ರೆ ಈಗ நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக ನಾವು இருக்கிறோம். ನೀವು ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿದ್ದೇವೆ. ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லினால் ದೇವರ ಮಕ್ಕಳೆಂದು ಹೇಳುವಾಗ ஆண்டவரை போல வாழ வேண்டும். ದೇವರ ಹಾಗೆ ಜೀವಿಸುವುದು. ஆண்டவரை நீங்கள் எல்லா காரியத்திலும் பிரியப்படுத்த வேண்டும். ದೇವರನ್ನು ನಾವು ನೀವು ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ஒரு ಪ್ರಿಯಪಡಿಸಬೇಕು. மனுஷன் எங்கே ரட்சிக்கப்பட்டிருக்கிறானோ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯ ಎಲ್ಲಿ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದಾನೋ அவன் அந்த ஆண்டவரை நேசிக்கக்கூடிய மனுஷனாக ಅವನು இருப்பான். ದೇವರನ್ನು ಪ್ರೀತಿಸುವಂತ ಮನುಷ್ಯನಾಗಿರುತ್ತಾನೆ. அவன் ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி
கொடுக்கிற மனுஷனாக ಅವನು இருப்பான். ದೇವರ ಶಬ್ದಕ್ಕೆ ಕಿವಿಗೊಡುವ அவன் ಮನುಷ್ಯನಾಗಿದ್ದಾನೆ. ஆண்டவர் இருக்கிறார் என்று அறிந்து ಅವನು ದೇವರು ಇದ್ದಾನೆ ಎಂದು ತಿಳಿದು எல்லா காரியங்களிலும் ஆண்டவருக்கு பயப்படுகிற மனுஷனாக இருப்பான். ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳಲ್ಲೂ ದೇವರಿಗೆ ಭಯಪಡುವಂತ ಮನುಷ್ಯನಾಗಿದ್ದಾನೆ. உங்களுக்குள்ளாக ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறதா? ನಿಮಗೆ ದೇವರಿಗೆ ಭಯಪಡುವಂತ ಭಯವಿದೆ. அவருடைய வார்த்தைகளின் மேலே கனம் செலுத்துகிறீர்களா? ಅವನ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಗಮನ ಸಲ್ಲಿಸುತ್ತೀರಾ? ஆண்டவரை ஆவியிலும் உண்மையிலும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்களா? ದೇವರನ್ನು ಆತ್ಮದಲ್ಲಿ ಸತ್ಯದಲ್ಲಿ ಆರಾಧಿಸುತ್ತೀರಾ? இந்த காலை வேளையிலே உங்களை நீங்கள் சோதித்து பாருங்கள். ಬೆಳಗಿನ ಅಂದ್ರೆ ಈ ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ನೀವೇ ಶೋಧಿಸಿ ನೋಡಿ. ரோமர் 1வது அதிகாரம் ರೋಮಾಪುರ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 18வது வசனத்தை வாசிக்கலாம். 18ನೇ ವಚನವನ್ನು ನೋಡೋಣ. ரோமர் 1வது அதிகாரம் 1ನೇ ಅಧ್ಯಾಯ 18வது வசனத்தை வாசிக்கலாம். 18ನೇ ವಚನವನ್ನು ನೋಡೋಣ. சத்தியத்தை அநியாயத்தினாலே சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் எல்லா விதமான அவபக்திக்கும் அநியாயத்திற்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. நாமಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுடைய கோபம் வெளிப்பட போகிறது என்று சொல்லவில்லை, ಪ್ರಕಟವಾಗುತ್ತದೆ ಎಂದು ಹೇಳಿಲ್ಲ. வெளிப்பட்டிருக்கிறது என்று இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறார். ಪ್ರಕಟವಾಗಿದೆ ಎಂದು ಈಗ ಮಾತಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. அந்த வார்த்தையானது இப்பொழுது பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கிறது. ಈಗ ಅಂದ್ರೆ ಅದು ಈಗ ಹೇಳುವಂತ ಕಾರ್ಯವಾಗಿದೆ. அது ஃபியூச்சர் டென்ஸ் அல்ல, ಅದು ಮುಂದೆ ಬರುವಂತ ಕಾರ್ಯ. பிரசன்ட் டென்ஸ் ஆக இருக்கிறது. ಈಗ ಆಗಿದೆ. இப்பொழுது ಈಗ தேவனுடைய கோபமானது ದೇವರ ಕೋಪವಾಗಿದೆ. பரலோகத்திலிருந்து எல்லா விதமான பாவத்திற்கு விரோதமாய், எல்லா விதமான பாவಕ್ಕೆ அவபக்திக்கு விரோதமாய் ಭಕ್ತಿಹೀನರ ஆண்டவருடைய கோபம் இந்த உலகத்தின் மேலே இறங்கிக் கொண்டிருக்கிறது. ಕೋಪ இந்த ಲೋಕದ ಮೇಲೆ ಇಳಿಯುತ್ತದೆ. ஜனங்களின் மேலே இறங்கிக் கொண்டிருக்கிறது. ಜನಗಳ ಮೇಲೆ ಇಳಿಯುತ್ತದೆ. எத்தனையோ ஜனங்களை ஆண்டவர் சாகடித்துக் கொண்டிருக்கிறார். ಜನಗಳನ್ನು ದೇವರು ಸಾಯಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. எத்தனையோ ஜனங்களை ஆண்டவர் ஒண்ணுமே இல்லாம ஆக்கி கொண்டிருக்கிறார். ಜನಗಳನ್ನು ದೇವರು ಏನಿಲ್ಲದೆ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. யார் யார் தேவ பக்தி ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, ದೇವ ಭಕ್ತಿಹೀನತೆಯಲ್ಲಿ ಜೀವಿಸುತ್ತಾರೆ, ஆண்டவருக்கு பயப்படாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, ಭಯಪಡದೆ ಜೀವಿಸುತ್ತಾರೋ, இவர்கள் இப்பொழுது ஆண்டவரை பார்த்து பயப்படக்கூடிய ஜனங்களாக இருக்கிறார்கள். ಈಗ ದೇವರು ನೋಡಿ ಭಯಪಡುವಂತ ಜನಗಳಾಗಿದ್ದಾರೆ. ஏனென்றால் இவர்கள் அறிந்திருக்கிறார்கள் ஒரே ஆண்டவர் இருக்கிறார். ಯಾಕೆಂದ್ರೆ ಇವರುಗಳು ತಿಳಿದಿದ್ದಾರೆ ಒಂದೇ ದೇವರಿದ್ದಾರೆ. இந்த உலகத்திலே நீங்கள் ஐஸ்வர்யவானை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ಐಶ್ವರ್ಯವಂತನನ್ನು ನೋಡುವ லூக்கா எழுதிய சுவிசேஷம் 16 அதிகாரத்தில் இருக்கிறது. ಲೂಕನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 16ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ அந்த ஐஸ்வர்யவான் பார்த்தீர்கள் என்றால் ಐಶ್ವರ್ಯವಂತನನ್ನು ನೋಡುವ ஆண்டவரே இல்லை என்று அந்த மனுஷன் வாழ்ந்து கொண்டிருந்தார். ದೇವರೇ ಇಲ್ಲ ಎಂದು ಆ ಮನುಷ್ಯ ಜೀವಿಸಿದ್ದ. சில காரியத்தில் ஆண்டவர் இருக்கிறார் என்று அறிந்தும் ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ದೇವರು ಇದ್ದಾನೆ. இவன் சுகபோகமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தான். ಸುಖಭೋಗವಾಗಿ ಜೀವಿಸುತ್ತಾನೆ. எல்லா விதமான பாவத்தில் ஈடுபட்டு எல்லா விதமான ಪಾಪಗಳಲ್ಲಿ எல்லா விதமான பாவத்தை அனுபவித்த மனுஷனாக இருந்தான். எல்லா விதமான ಪಾಪಗಳನ್ನು ಅನುಭವಿಸಿದಂತ ಮನುಷ್ಯನಾಗಿದ್ದ. அது வரைக்கும் ஆண்டவர் யார் என்று அவன் அறியவில்லை. ದೇವರು ಯಾರೆಂದು ತಿಳಿಯಲಿಲ್ಲ. நரகத்திற்கு போகிறான். ನರಕಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾನೆ. அங்கே ஆண்டவரே என்று கூப்பிடுகிறான். ಅಲ್ಲಿಂದ ದೇವರೆಂದು ಕರೆಯುತ್ತಾನೆ. என்ன சொல்லுகிறான்? ಹೇಳ್ತಾನೆ, இந்த உலகத்தில் ஆண்டவரை கூப்பிடவில்லை. ಈ ಲೋಕದಲ್ಲಿದ್ದಾಗ ಅವನು ದೇವರನ್ನು ಕರೆಯಲಿಲ್ಲ. ಈಗ எரிகிற அக்கினியில் ஆண்டவர் எப்பொழுது அவனை தூக்கி போட்டாரோ, ಉರಿಯುವ ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ದೇವರು ಅವನನ್ನು ಯಾವಾಗ ಹಾಕಿದರೋ அப்பொழுது இவர் அழுகிறார். ಆಗ ಅವನನ್ನು ದುಃಖಿಸುತ್ತಾನೆ. ஆண்டவரே என்று அழுகிறார். ದೇವರೆಂದು ದುಃಖಿಸುತ್ತಾನೆ. ஆண்டவரே என்று அழுகிறார். ದೇವರೆಂದು அப்ப ದುಃಖಿಸುತ್ತಾನೆ. ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், ದೇವರು ನೋಡಿ ಹೇಳ್ತಾನೆ, இந்த இடத்திற்கு நீ வந்தால், ಈ ಸ್ಥಳಕ್ಕೆ ಬಂದರೆ இந்த இடத்துல நீ வரவே முடியாது. ಈ ಸ್ಥಳದಿಂದ ಒಂದು ಸಾರಿ ಬಂದರೆ ಅದರಿಂದ ಹೊರಗೆ ಬರಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. நித்தியத்திற்கு நீ அங்கதான் இருக்க வேண்டும். ನಿತ್ಯಕ್ಕೂ ನೀನು ಅಲ್ಲೇ ಇರಬೇಕು. அப்பொழுது இவன் ஆண்டவர் இடத்துல சொல்லுகிறான், ಇವನು ಹೋಗಿ ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೇಳ್ತಾನೆ, ஆண்டவரே ದೇವರೇ, எனக்கு சகோதரர்கள் இருக்கிறார்கள். ನನ್ನ இந்த ಸಹೋದರಗಳಿದ್ದಾರೆ. இடத்திற்கு வராதபடி ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಬಾರದು. மரித்தவரிலிருந்து யாராவது அவர்களுக்கு போய் சொல்லினால், ಆದ್ರೆ ಸತ್ತವರಿಂದ ಯಾರಾದರೂ ಹೋಗಿ ಅವರಿಗೆ ಹೇಳಿದ್ದಾರೆ, ಯಾರು ಇದ್ದಾರೆ ಇವರಿಂದ ಯಾರಾದರೂ ಒಬ್ಬರು ಹೋಗಿ ಅವರಿಗೆ ಹೇಳಿದ್ದಾರೆ, அந்த சுவிசேஷத்தை சொன்னினால் ಸುವಾರ್ತೆ ಹೇಳಿದ್ದಾರೆ, இவர்கள் விசுவாசிப்பார்கள் ಅವರು என்று ವಿಶ್ವಾಸ ಮಾಡುತ್ತಾರೆ. இந்த ஐஸ்வர்யவான் சொல்லுகிறார். ಐಶ್ವರ್ಯವಂತನು ஆனால் ಹೇಳಿದ್ದಾರೆ. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ಯೇಸು ಹೇಳಿದರು, இந்த மரித்தவர்கள் ஒருத்தன் போய் அவர்களுக்கு சொல்லினாலும் ಸತ್ತವರೊಳಗಿಂದ ಒಬ್ಬರು ಹೋಗಿ ಅವರು ಹೇಳಿದರು, இவர்கள் மனம் திரும்ப மாட்டார்கள். ಮನ ತಿರುಗುವುದೇ ಇಲ್ಲ. இவர்களிடத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். ಮೋಶೆಯ ಪ್ರವಾದಿಗಳಿದ್ದಾರೆ. எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்? ಅದರ ಕುರಿತಾಗಿ ஆண்டவர் வார்த்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். ದೇವರ ವಾಕ್ಯದ ಕುರಿತಾಗಿ ಮಾತಾಡುತ್ತಾರೆ. அந்த நாளில மோசேயும் இல்ல, ಆ ದಿನದಲ್ಲಿ ಮೋಶೆ ಇಲ್ಲ, தீர்க்கதரிசிகளும் இல்ல, ಪ್ರವಾದಿಗಳೇ ಇಲ್ಲ. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்? ಮತ್ತೆ ಯೇಸು ಯಾವುದರ ಕುರಿತಾಗಿ இந்த ಹೇಳ್ತಾನೆ? வார்த்தையை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். ವಾಕ್ಯದ ಕುರಿತಾಗಿ ಮಾತಾಡುತ್ತಾರೆ. ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், ದೇವರು ಅವನು ನೋಡಿ இந்த ಹೇಳ್ತಾನೆ, வார்த்தை இருக்கிறது, ಈ ವಾಕ್ಯವಿದೆ. இந்த வார்த்தையை அறிந்து ವಾಕ್ಯವನ್ನು அவர்கள் விடுதலையா
விடுதலையாய் ಅವರು ಬಿಡುಗಡೆಯಾಗಿ ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்கட்டும். ರಾಜ್ಯದೊಳಗೆ ಪ್ರವೇಶ இந்த ಮಾಡಿ. வார்த்தை மட்டும் போதும் ಈ ವಾಕ್ಯ ಮಾತ್ರ என்று ಸಾಕು. ஆண்டவர் அவனுக்கு சொல்லுகிறார். ಎಂದು ದೇವರವರಿಗೆ அப்போ ಹೇಳುತ್ತಾರೆ. தேவ பக்தியற்றவர்களை ಆಗ ಭಕ್ತಿಹೀನರನ್ನು ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? நியாயம் தீர்க்க போகிறார் என்று வார்த்தை சொல்லுகிறது. ನ್ಯಾಯ ತೀರಿಸುತ್ತಾರೆ ಎಂದು ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ. இப்பொழுதும் தேவனுடைய கோபமானது ಈಗ ದೇವರ ಕೋಪವಾದ ஜனங்களின் மேலே வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. ಜನಗಳ ಮೇಲೆ ಪ್ರಕಟವಾಗುತ್ತದೆ. அப்ப அவபக்தி என்றால் என்ன? ಅದರಿಂದ ಭಕ್ತಿಹೀನತೆ ஆண்டவருக்கு கொடுக்க அந்த ரெவரன்ஸ் சொல்றாங்க இல்லையா? ರೆವರೆನ್ಸ್ ಘನ இல்ல அந்த கணத்தை கொடுக்காமல் இருக்கிறோம். ದೇವರಿಗೆ ಘನವನ್ನು ಸಲ್ಲಿಸದೇ இந்த ಇದೆ. ஜனங்கள் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்காமல் இருக்கிறோம். ದೇವರಿಗೆ ಕೊಡಬೇಕಾದಂತ ಘನವನ್ನು ಸಲ್ಲಿಸದೇ நாம் ಇದ್ದಾರೆ. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ನಾವು ನೀವು ತಿಳಿಯಬೇಕು. நாங்கள் ஆராதிப்பது ನಾವು ಆರಾಧಿಸುವುದು செத்து போன இயேசு கிறிஸ்துவை இல்ல, ಸತ್ತುಹೋದಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲ. செத்து போய் உயிரோடு இருக்கிற இயேசு கிறிஸ்துவை ஆராதித்துக் ಸತ್ತು கொண்டிருக்கிறோம். ಜೀವನದಿಂದ ಇರುವಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು அவர் இன்றைக்குமே உயிரோடு இருக்கிறார். ಇಂದು ಕೂಡ ಜೀವನದಿಂದ ಇದ್ದಾನೆ. என்றென்றைக்குமே ஒரு உயிரோடு இருப்பார். ಈಗ ಜೀವನದಿಂದ ಇರುತ್ತಾನೆ. ஏனென்றால் அவர் மரணத்தை வென்றவர், ಮರಣವನ್ನು ಜಯಿಸಿದವರು, பிசாசை வென்றவர், ಪಿಶಾಚಿ ಜಯಿಸಿದವರು, நரகத்தை வென்றவர் என்று வார்த்தை சொல்லுகிறது. ಪಾತಾಳವನ್ನು ಜಯಿಸಿದವರು ಎಂದು ವಾಕ್ಯ அப்ப ಹೇಳ್ತದೆ. இந்த உயிரோடு இருக்கிற இயேசு கிறிஸ்துவை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ಜೀವನದಿಂದ ಇರುವಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. இப்பொழுது வேதாகமத்திலே ವೇದದಲ್ಲಿ ஆண்டவர் ஜனங்கள் ஆண்டவரை கண்டார்களோ? ಜನಗಳು ದೇವರನ್ನು ಕಂಡರು. ஏசாயா ஆண்டவரை பார்க்கவில்லை. ದೇವರನ್ನು ನೋಡಲಿಲ್ಲ. ஆனால் ஆண்டவரை குறித்து ஒரு தரிசனத்தை மட்டும் தான் ದೇವರ பார்க்கிறார். ಕುರಿತಾಗಿದ್ದ ದರ್ಶನವನ್ನು ಮಾತ್ರ அந்த ನೋಡಿದ. தரிசனத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் ಆ என்றால் ದರ್ಶನವನ್ನು ನೋಡುವ ஏசாயா அழுகிறார். ಏಷಾಯದಲ್ಲಿ ஆண்டவரே எனக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். ದೇವರೇ ನನಗೆ ಅಯ್ಯೋ ಎನ್ನುತ್ತಾನೆ. ஏனென்றால் ಯಾಕೆಂದರೆ ஏசாயா ஆண்டவரை அவருடைய பரிசுத்தத்திலே பார்த்தார். ಏಷಾಯನು ದೇವರನ್ನು ಆತನ ಪರಿಶುದ್ಧತೆಯಲ್ಲಿ ನೋಡಿದನು. எல்லா தேவ தூதர்களும் ಎಲ್ಲಾ ದೇವರ சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஆராதித்துக் கொண்டிருக்கிறார். ಸೇನಾಧೀಶನಾದ ಕರ್ತನು ಪರಿಶುದ್ಧನು ಪರಿಶುದ್ಧನು ಪರಿಶುದ್ಧನೆಂದು அப்ப ಆರಾಧಿಸಿದನು. ஏசாயா இப்படியாக சொல்லுகிறார். ಏಷಾಯ ಹೀಗೆ ಹೇಳಿದನು. ஆண்டவரே நான் அசுத்தம் நான் உள்ள மனுஷன், ದೇವರನ್ನು ಅಶುದ್ಧವಾದ நான் ದುಡ್ಡಿಗಳು, பாவியானவனாக இருக்கிறேன். ನಾನು ಪಾಪಿಯಾಗಿದ್ದೇನೆ. ஆனால் அந்த நாளிலே ಆ ದಿವಸದಲ್ಲಿ ஆண்டவர் ஏசாயாவை மாற்றி ದೇವರು ಏಷಾಯನನ್ನು ಮಾರ್ಪಡಿಸಿ இஸ்ரவேல் தேசத்திற்கு தீர்க்கதரிசியாக அனுப்புகிறார். ಇಸ್ರೇಲ್ ದೇಶಕ್ಕೆ ಪ್ರವಾದಿಯಾಗಿ ಕಳಿಸಿ ஏசாயா ஆண்டவரை பார்த்து நடுங்குகிறார். ಏಷಾಯ ದೇವರನ್ನು ನೋಡಿ ನಡುಗುತ್ತಾನೆ. அதற்கு பின்பு ஏசாயாவுடைய வாழ்க்கை ಅದಾದ மாறிவிட்டது. ಮೇಲೆ ಏಷಾಯನ ಜೀವಿತ ಮಾರ್ಪಟ್ಟಿತು. ஆண்டவருக்காகவும் ஆண்டவருடைய மகிமைக்காக வாழ்ந்த மனுஷன். ದೇವರಿಗಾಗಿ ದೇವರ ಮಹಿಮೆಗಾಗಿ ಜೀವಿಸಿದಂತ ಮನುಷ್ಯ. ஆனால் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் கடைசியாக ஏசாயாவும் சாகடித்து ಆದರೆ விட்டார். ಇದೇ ಇಸ್ರೇಲ್ ಜನಗಳು ಏಷಾಯನನ್ನು ಕೊನೆಯದಾಗಿ ಸಾಯಿಸಿದರು. அப்ப வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ವಾಕ್ಯ ನಮಗೆ இந்த ಸ್ಪಷ್ಟವಾಗಿ தேவ பக்தியற்றவர்கள் யார் என்றால் ಭಕ್ತಿಹೀನರು ಯಾರೆಂದರೆ ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்காமல், ದೇವರಿಗೆ ಸಲ್ಲಿಸಬೇಕಾದಂತ ಘನತೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸಬೇಕು. ஆண்டவரை உண்மையாக ஆராதிப்பாமல், ದೇವರನ್ನು ನಿಜವಾಗಿ ಆರಾಧಿಸಬೇಕು. இவர்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு டிஃபெக்டிவ் ரிலேஷன்ஷிப் இருக்கிறது. ಹಾಗೂ ಇವರಿಗೂ ಹಾಗೂ ದೇವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಒಂದು ಸರಿಯಾದ ಒಂದು ರಿಲೇಶನ್ ಅಲ್ಲ, ಬೇರೆ ವಿಧವಾದ ಒಂದು ರಿಲೇಶನ್ ஒரு சரியான சம்பந்தம் நமக்கும் ஆண்டவருக்கு இல்லாவிட்டால் ದೇವರಿಗೂ ನಮಗೆ ಸರಿಯಾದ ಒಂದು ಸಂಬಂಧ ಇಲ್ಲದೆ ಹೋದರೆ நான் நீங்கள் பரலோகத்திற்கு போக முடியாது. ನಾವು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಲು ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு நல்ல ஐக்கியம் இருக்க வேண்டும், சம்பந்தம் இருக்க வேண்டும். ನಮಗೂ ದೇವರಿಗೆ ಒಂದು ಒಳ್ಳೆ ಐಕ್ಯ ಇರಬೇಕು, ಒಳ್ಳೆ ಸಂಬಂಧ ಇರಬೇಕು. ஆண்டவரிடத்தில் உறவாட வேண்டும், ನಾವು ದೇವರ ಜೊತೆ ಜನಿಸಬೇಕು, வார்த்தைகளை தியானிக்க வேண்டும், ವಾಕ್ಯವನ್ನು ಧ್ಯಾನಿಸಬೇಕು, அதிகமாக ஜெபிக்க வேண்டும். ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளாக காணப்பட்டு ದೇವರಿಗೆ ಭಯಪಡುವಂತ ಭಯ ನಮ್ಮಲ್ಲಿ எல்லா ಕಾಣಬೇಕು. காரியத்திலும் ஆண்டவருக்கு நாங்கள் மகிமையை செலுத்தி ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳಲ್ಲೂ ದೇವರಿಗೆ ನಾವು ಮಹಿಮೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸಿ அவருக்கு கனத்தை செலுத்தி எப்பொழுது வாழுகிறோமோ ಅವರಿಗೆ ಘನತೆ ಸಲ್ಲಿಸಿ ಯಾವಾಗ ಜೀವಿಸುತ್ತೇವೆ இப்படிப்பட்ட மனுஷன் தான் உண்மையான கிறிஸ்தவனாக இருக்க ಈ முடியும். ರೀತಿಯಾದ ಮನುಷ್ಯನು ಮಾತ್ರವೇ ನಿಜವಾದ ಕ್ರೈಸ್ತನಾಗಿರಲು இப்படிப்பட்ட ಸಾಧ್ಯ. மனுஷன் தான் பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியும். ಈ ರೀತಿಯಾದ ಮನುಷ್ಯನು ಮಾತ್ರ ಪರಲೋಕ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಹೋಗಲು அப்ப ಸಾಧ್ಯ. இந்த இடத்துல ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ யூதா சொல்லுகிறார், ಯೂದನು ಹೇಳುತ್ತಾನೆ, இந்த கள்ள போதகர்களை ஆண்டவர் எதற்காக நியாய தீர்க்க ಈ போகிறார்? ಕಳ್ಳ ಬೋಧಕರುಗಳನ್ನು ಯಾತಕ್ಕಾಗಿ ನ್ಯಾಯ ತೀರಿಸುತ್ತಾರೆ? இவர்கள் தேவ பக்தியற்றவர்கள் என்ற வார்த்தை சொல்லுகிறது. ಇವರುಗಳು ಭಕ್ತಿಹೀನರು ಎಂದು இவர்களுக்கு ஆண்டவரின் மேல பக்தி இல்லை. ಇವರಿಗೆ ದೇವರ ಮೇಲೆ ಭಯ ಭಕ್ತಿ சபைக்கு ಇಲ್ಲ. வருகிறார்கள், சபைக்கு வருகிறார்கள். நான் நீங்கள் பாடுகிற பாடல்களை பாடுகிறார்கள், ನಾವು ಆಡುವಂತ ಹಾಡುಗಳನ್ನು நான் ಹಾಡುತ್ತಾರೆ. நீங்கள் வாசிக்கிற வசனத்தை தான் ನಾವು வாசிக்கிறார்கள், ಓದುವಂತ ವಾಕ್ಯವನ್ನೇ ಓದುತ್ತಾರೆ. நான் நீங்கள் கேட்கிற பிரசங்கத்தை தான் கேட்கிறார்கள். ನಾವು ಕೇಳುವಂತ ಪ್ರಸಂಗವನ್ನೇ ಕೇಳುತ್ತಾರೆ. ஆனால் இவர்கள் யார்? ಆದರೆ ಇವರುಗಳು ಯಾರು? தேவ பக்தியற்றவர்கள். ದೇವರ ಭಕ್ತಿಹೀನರು. அப்போ ஆண்டவர் ದೇವರು தேவ பக்தியற்றவர்களை நியாயத்திற்க ಈ போகிறார். ರೀತಿಯಾದ ಭಕ್ತಿಹೀನತೆಯನ್ನು ನ್ಯಾಯ ತೀರಿಸುತ್ತಾರೆ. நான் நீங்கள் அப்படிப்பட்ட ஜனங்களாக இருக்கக்கூடாது. ನಾವು ನೀನು ಆ ರೀತಿಯಾದ ಜನಗಳಾಗಿರಬಾರದು. மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் ஒப்புரவாக வேண்டும். ಮೊದಲಿಗೆ ದೇವರ ಬಳಿಗೆ
ಐಕ್ಯವಾಗಬೇಕು. அப்ப அது மட்டுமல்ல, அது மாத்திரமல்ல, வார்த்தை இந்த இடத்துல நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ವಾಕ್ಯ ನಮಗೆ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. இவர்கள் யார் என்றால் இவர்கள் யார்? தேவனுடைய கிருபையை ದೇವರ ಕೃಪೆಯನ್ನು காம விகாரத்திற்கு ஏதுவாய் புரட்டக்கூடிய ஜனங்களாக இருக்கிறார்கள். ಕಾಮ ವಿಕಾರಕ್ಕೆ ತಕ್ಕವಾಗಿ ಅದನ್ನು ಹೋಲಿಸಿ ಹೇಳುವಂತ ಜನಗಳಾಗಿದ್ದಾರೆ. அப்ப இந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள்? ಈ ಜನಗಳು ಏನು ಮಾಡಿದರು? எல்லா விதமான அசுத்தமான பாவங்களிலே ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். ಎಲ್ಲ ವಿಧವಾದ ನಾಚಿಕೆಗೆಟ್ಟ ಕೃತ್ಯಗಳನ್ನು ನಡೆಸುವವರಾಗಿದ್ದರು. விபச்சாரத்திலும், வேசித்தனத்திலும், ವೇಷಿತನದಲ್ಲೂ, காம விகாரத்திலும், ಕಾಮವಿಕಾರದಲ್ಲಿ, குடியிலும், ಕುಡಿತದಲ್ಲಿ, எல்லா விதமான பாவங்களிலே இவர்கள் சஞ்சரித்துக் கொண்டு வாழ்ந்து ಎಲ್ಲ ವಿಧವಾದ கொண்டிருந்தார்கள். ಪಾಪಗಳಲ್ಲಿ ಇವರು ಸಂಚರಿಸಿ ಜೀವಿಸುತ್ತಲಿದ್ದರು. அப்ப வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ವಾಕ್ಯ ನಮಗೆ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ இந்த ಹೇಳುತ್ತದೆ. யூதாவான ஆண்டவர் ಈ ಒಂದು ಇಲ್ಲಿ ಯೂದನ್ನು சோதம் குமார எதற்காக நியாயத்தீர்த்தார்கள் என்றால், ಸೋದಮ ಗೋಮರನ್ನು ಯಾತಕ್ಕಾಗಿ ನ್ಯಾಯ ತೀರಿಸಿದರು? இவர்கள் விபச்சாரத்திலே, வேசித்தனத்திலே, எல்லா விதமான காரியங்களில் ஈடுபட்ட காரணத்தினால் பிதாவுடைய கோபம் அந்த ஜனங்களின் மேல் இறங்குகிறது. ಇವರು ವ್ಯಭಿಚಾರದಲ್ಲಿ, ವೇಷಿತದಲ್ಲಿ, ಎಲ್ಲಾ ವಿಧವಾದ ಅಶುದ್ಧವಾದ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಈ ಜನಗಳು ಇದ್ದುದರಿಂದ ತಂದೆಯ ಕೋಪ ಅವರ ಮೇಲೆ ಬಂದಿತು ಎಂದು சோதம் ಮಾತನಾಡುತ್ತದೆ. குமாரவுக்கு தேவதூதர்கள் வருகிறார்கள். ಸೋದಮ ಗೋಮರಕ್ಕೆ ದೇವದೂತರು அப்ப ಬರುತ್ತಾರೆ. இந்த ஜனங்கள் ಹಾಗೆ ಜನರು இல்லையா தேவதூதர்கள் உறவு கொள்ள வேண்டும் என்று ದೇವದೂತರ ಜೊತೆ ಐಕ್ಯವಾಗಬೇಕೆಂದು லோத்தை அடித்து வெளியே தள்ளிவிடுகிறார்கள். ಲೋಟನನ್ನು ಹೊಡೆದು ಹೊರಗೆ அப்பொழுது ಹಾಕುತ್ತಾರೆ. ஆண்டவர் ಆಗ ದೇವರು லோத்தனுடைய மனைவியை, ಲೋಟನ ಹೆಂಡತಿಯನ್ನು, 2 பிள்ளைகளை சோதம் குமார விட்டு அனுப்புகிறார். 2 ಮಕ್ಕಳನ್ನು ಸೋದಮ ಗೋಮರ ಪಟ್ಟಣದಿಂದ ಅವರಿಗೆ ಕಳಿಸಿದ್ದಾರೆ. அனுப்புனவுடனே என்ன ஆகிறது? ಅಲ್ಲಿ ಕಳಿಸಿದ ಮೇಲೆ அக்கினி ஜுவாலையானது ಅಗ್ನಿಯ ಜ್ವಾಲೆ சோதம் குமாரவின் மேல வருகிறது. ಸೋದಮ ಗೋಮರದ ಮೇಲೆ அந்த ಬರುತ್ತದೆ. சோதம் குமார பட்டணம் முழுவதுமாய் அழிந்து விடுகிறது. ಸೋದಮ ಗೋಮರ ಪಟ್ಟಣ ಪೂರ್ಣವಾಗಿ அது ನಾಶವಾಗುತ್ತದೆ. மட்டுமல்ல, 6வது வசனத்தில் யூதா இப்படியாக சொல்லுகிறார். 6ನೇ ವಚನದಲ್ಲಿ ಯೂದ ಹೀಗೆ இந்த ಹೇಳುತ್ತಾನೆ. தேவதூதர்கள் மனுஷர்களோடு உறவாடினார்கள். ಮನುಷ್ಯರ ಜೊತೆ ಅವರು ಸಂಬಂಧ ಇಟ್ಟುಕೊಂಡರು. நீங்கள் ஆதியாகமம் வாசித்தீர்கள் என்றால் ಆದಿ ಕಾಂಡದಲ್ಲಿ ನೀವು ಓದುವಾಗ 6வது வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. 6ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ವಾಕ್ಯ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ இந்த ಹೇಳುತ್ತದೆ. தேவதூதர்கள் ದೇವದೂತರು அவர்களுடைய சரியான இடத்தை விட்டுவிட்டு ಅವರು ತಮ್ಮ ಸರಿಯಾದ ಒಂದು ಸ್ಥಾನವನ್ನು ಬಿಟ್ಟು ஸ்திரீகளை பார்க்கிறார்கள். ಸ್ತ್ರೀಯರನ್ನು ನೋಡಿದರು. அவர்கள் அழகாக இருக்கிறார்கள் என்று ಸೌಂದರ್ಯವುಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ. இவர்களோடு பாவத்தில் சஞ்சரிக்கிறார்கள். ಅವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಪಾಪದಲ್ಲಿ ಸಂಚರಿಸುತ್ತಾರೆ. அப்பொழுது என்ன ஆகிறது என்றால், ಏನಾಗುತ್ತದೆ? ஆண்டவர் இமீடியட்டா இவர்களை நியாய தீர்த்து ದೇವರು ತಕ್ಷಣ ಇವರನ್ನು ನ್ಯಾಯ ತೀರಿಸಿ வார்த்தை இப்பொழுதும் சொல்லுகிறது, ವಾಕ್ಯ ಈಗಲೇ ಹೇಳುತ್ತದೆ. ஆண்டவர் இவர்களை சங்கிலியில பாதாளத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். ದೇವರು ಇವರುಗಳನ್ನು ಸರಪಳಿಯಲ್ಲಿ ಕಟ್ಟಿ ಪಾತಾಳದಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. எதற்காக? அதற்காக. நியாய தீர்ப்பதற்காக. ನ್ಯಾಯ ತೀರಿಸುವುದಕ್ಕಾಗಿ. அதை போலவே யூதா இந்த இடத்துல என்ன சொல்லுகிறார்? ಹಾಗೆ ಯೂದನಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ? யார் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகிறார்களோ, ಯಾವ ರೀತಿಯಾದ ಜೀವನ ನಡೆಸುತ್ತಾರೆ, பாவத்திற்குரிய வாழ்க்கை வாழுகிறார்களோ, ಪಾಪದಲ್ಲಿ ತಮ್ಮ ಜೀವನ ನಡೆಸುತ್ತಾರೆ. ஆண்டவர் இந்த கள்ள போதகர்களை நியாய தீர்க்க போகிறார். ದೇವರು இந்த ಕಳ್ಳ ಬೋಧಕಗಳನ್ನು ನ್ಯಾಯ ತೀರಿಸುತ್ತಾರೆ. அப்ப வார்த்தை சொல்லுகிறது, ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, இந்த கள்ள போதகர்கள் என்ன ಈ செய்கிறார்கள்? ಕಳ್ಳ ಬೋಧಕರು ಏನು ಮಾಡಿದ್ದಾರೆ? தேவனுடைய கிருபையை ದೇವರ ಕೃಪೆಯನ್ನು, காம விகாரத்திற்கு ஏறுவாய் புரட்டுகிறார்கள். ನಾಚಿಕೆಗೆಟ್ಟ ಕೃತ್ಯಗಳನ್ನು ದೇವರ ಕೃಪೆಯನ್ನು ನೆವ ಮಾಡಿಕೊಂಡು ನಾಚಿಕೆಗೆಟ್ಟ ಕೃತ್ಯಗಳನ್ನು ನಡೆಸುವವರು ಯಾರು? கிருபை என்றால் என்ன? ಕೃಪೆ ಎಂದರೆ ಏನು? இல்லையா, விசுவாசிகள் இல்லையா? ரட்சிக்கப்பட்டு எவ்வளவு வருஷம் விசுவாசிகள் ಕೃಷ್ಣ இருக்கிறீர்கள். ಒಂದು ಎಷ್ಟೋ ವರ್ಷಗಳು ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ. கிருபை என்றால் என்ன? ಕೃಪೆ ಎಂದರೆ ಏನು? கிருபை என்றால் என்ன? ಕೃಪೆ ಎಂದರೆ ಏನು? ஒரு வேர்ட் போதும். இரக்கம், கைண்ட்னஸ், ಕರುಣೆ, ஃபேவர். இரக்கம் வேற, மர்சி வேற, ದಯೆ, கிருபை வேற. ದಯೆ, இல்ல கிரேஸ் இல்லையா? இட் இஸ் an unmerited favor of God. ಆದರೆ ಅದು ದೇವರಿಂದ ಬರುವುದು. ಅದಕ್ಕೆ ನಾವು ಬೆಲೆ ಕಟ್ಟಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. தகுதி இல்லாதவர்களுக்கு ಯೋಗ್ಯತೆ ಇಲ್ಲದೆ கொடுக்கிற காரியம் தான் கிருபை. ಕೊಡುವಂತ ಕಾರ್ಯವೇ ಕೃಪೆ. நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு எந்த தகுதியுமே இல்ல. ಅದಕ್ಕೆ ಯಾವ ಯೋಗ್ಯತೆ ನಮ್ಮಲ್ಲಿ அந்த ಇಲ್ಲ. ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள நமக்கு எந்த தகுதியுமே இல்ல. ಹೊಂದಿಕೊಳ್ಳಲು ಯಾವ ಯೋಗ್ಯತೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಇಲ್ಲ. ஆனால் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? ಏನು ಮಾಡಿದ್ದಾರೆ? அவர் கிருபையாயிருக்கிற காரணத்தினாலே ಕೃಪೆಯಾಗಿರುವ ಕಾರಣದಿಂದ இந்த பெரிய ரட்சிப்பை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ರಕ್ಷಣೆಯನ್ನು ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆனால் இந்த கள்ள போதகர்கள் என்ன செய்கிறார்கள்? ಕಳ್ಳ ಬೋಧಕರುಗಳು ಏನು இந்த ಮಾಡ್ತಾರೆ? தேவனுடைய கிருபையை ದೇವರ ಕೃಪೆ காம விகாரத்திற்கு ஏறுவாய் புரட்டி தள்ளுகிறார்கள். ನಾಚಿಕೆಗೆಟ್ಟ ಕೃತ್ಯಗಳಲ್ಲಿ ಇವರುಗಳು அப்ப ಒಳಗಾಗುತ್ತಾರೆ. இந்த கள்ள போதகர்கள் ಈ ಕಳ್ಳ ಬೋಧಕರು லிபர்டினியராக இருந்தார்கள். லிபர்டியர்கள் ಬಹಳ ಒಂದು ಸ್ವತಂತ್ರರಾಗಿದ್ದರು. சுதந்திரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ಸ್ವತಂತ್ರರಾಗಿ
ಜೀವಿಸಿದರು. ஆண்டவருடைய கிருபை ದೇವರ ಕೃಪೆ நம்மளை ரட்சித்திருக்கிறது. ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸಿದೆ. ஆண்டவருடைய கிருபை ದೇವರ ಕೃಪೆ எல்லா பாவங்களை மன்னித்து விட்டது. ಎಲ್ಲ ಪಾಪಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸಿದೆ. எல்லா பாவத்திலிருந்து கழுவி சுத்திகரித்து விட்டது. ಪಾಪಗಳನ್ನು ಶುದ್ಧಿ ಮಾಡಿದೆ. ஆண்டவர் எல்லா பாவங்களையும் மன்னித்து விட்டார். ದೇವರು ಎಲ್ಲ ಪಾಪಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸಿದರು. இப்பொழுது நான் நீங்கள் பாவம் செய்யலாம். ಈಗ ನಾವು ನೀವು ಪಾಪ ಮಾಡಬಹುದು. ஆமென். ಆಮೆನ್. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. வாருங்கள் எல்லோரும் சேர்ந்து பாவம் செய்யலாம். ಬನ್ನಿ ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ಪಾಪ ಮಾಡೋಣ. ஏனென்றால் ஆண்டவர் கிருபை உள்ளவராக ಯಾಕೆಂದರೆ இருக்கிறார். ದೇವರು ಕೃಪೆ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ. அவர் இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார். ಕೃಪೆ ಐಶ್ವರ್ಯವಾದ ದೇವರು. எங்கே பாவம் பெருகுகிறதோ ಎಲ್ಲಿ ಪಾಪ ಹೆಚ್ಚುತ್ತದೋ அங்கு அதிகமாக கிருபை பெருகுகிறது. ಅಲ್ಲಿ ಹೆಚ್ಚಾಗಿ ಕೃಪೆ ಹೆಚ್ಚುತ್ತದೆ. எல்லாரும் பாவம் செய்யலாமா? ಎಲ್ಲರೂ ಪಾಪ ಮಾಡೋಣ. இங்கே ஆண்டவருடைய கிருபை பெருகுகிறது. ದೇವರ ಕೃಪೆ ಹೆಚ್ಚುತ್ತದಲ್ಲ. எங்க பாவம் பெருகுகிறதோ ಎಲ್ಲಿ ಪಾಪ ಹೆಚ್ಚುತ್ತದೋ அங்க என்ன ஆகிறது? ಏನಾಗುತ್ತದೆ? கிருபை பெருகுகிறது. ಕೃಪೆ ಹೆಚ್ಚುತ್ತದೆ. இந்த கள்ள போதகர்கள் கிருபையை தவறாக உணர்ந்து ಈ கொண்டிருந்தார்கள். ರೀತಿಯಾದ ಕಳ್ಳ ಬೋಧಕರುಗಳು ದೇವರ ಕೃಪೆಯನ್ನು ತಪ್ಪಾಗಿ ನೆನೆಸಿದ್ದರು. Grace is not license to sin. ಆದ್ರೆ ಈ ಒಂದು ಕೃಪೆಯು ಪಾಪ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಅದು ಒಂದು ಲೈಸೆನ್ಸ್ ಅಲ್ಲ. ஆனா இந்த கிருபையானது ಕೃಪೆಯಾದದ್ದು ஆண்டவருக்கு ஏற்ற வாழ்க்கை வாழும்படியாய் ஒரு பலனாக இருக்கிறது. ದೇವರು ಬಯಸುವಂತಹ ಜೀವಿತವನ್ನು ನಡೆಸುವುದಕ್ಕೆ ಒಂದು ಬಲವಾಗಿದೆ. கிருபையானது நம்மளை பரிசுத்தத்திற்குள்ளாக நடத்துகிறது. நம்மை ಪರಿಶುದ್ಧದೊಳಗೆ ನಡೆಸುತ್ತದೆ. தேவனுடைய நீதிக்குள்ளாக நடத்துகிறது. ದೇವರ ನೀತಿಯನ್ನು ನಡೆಸುತ್ತದೆ. நம்மளை பலப்படுத்தி ನಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸಿ கிறிஸ்துவினுடைய சாயலுக்கு நம்மை மார்படுத்தக்கூடிய காரியமாக இருக்கிறது. ಕ್ರಿಸ್ತನ ಸಾರೂಪ್ಯಕ್ಕೆ ನಮ್ಮನ್ನು ಮಾರ್ಪಡಿಸುವಂತದ್ದಾಗಿದೆ. அப்ப இந்த ஜனங்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், ಈ ಜನರು ஆண்டவர் கிருபை உள்ள தேவனாக இருக்கிறார். ದೇವರು ಕೃಪೆಯುಳ್ಳ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. இயேசு கிறிஸ்துவானவர் ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು எல்லா பாவத்திற்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார். ಎಲ್ಲಾ ಪಾಪಕ್ಕಾಗಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಹೊಡೆಯಲ್ಪಟ್ಟರು. அவர் பாவத்திற்காக அடிக்கப்பட்டார் இல்லையா? ಅವರು ಪಾಪಕ್ಕಾಗಿ ಹೊಡೆಯಲ್ಪಟ್ಟರು. இப்பொழுது நான் நீங்கள் பாவம் செய்தால் ನಾನು ನೀವು ಪಾಪ ಮಾಡಿದರೆ ஆண்டவர் அதை பார்த்து ದೇವರು ಅದನ್ನು ನೋಡಿ ஆச்சரியப்பட மாட்டார். ಆಶ್ಚರ್ಯಪಡುವುದಿಲ್ಲ. ஆண்டவர் நம்மளை தண்டிக்க மாட்டார். ದೇವರು ದಂಡಿಸುವುದಿಲ್ಲ. ஏனென்றால் ಯಾಕೆಂದರೆ ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் என்ன செய்து விட்டார்? ದೇವರು ಎಲ್ಲದಕ್ಕೂ ಏನು ಮಾಡಿದ್ದಾರೆ? பாவ மன்னிப்பை கொடுத்து விட்டார். ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. வாருங்கள் இப்பொழுது பாவம் செய்யலாம் என்று ಈಗ ಪಾಪ ಮಾಡೋಣ. இந்த கள்ள போதகர்கள் ஜனங்களுக்கு இந்த விதமான போதனைகளை செய்து கொண்டிருந்தார்கள். ಜನಗಳಿಗೆ ಈ ರೀತಿಯಾದ ಬೋಧನೆಗಳನ್ನು ಮಾಡ್ತಾರೆ. அப்ப இந்த கள்ள போதகர்கள் கிருபையை காம விதாரத்திற்கு ஏதுவாய் ಅದರ ಕೃಪೆಯನ್ನು ನೆವ ಮಾಡಿಕೊಂಡು ನಾಚಿಕೆಗಂಡ ಕೃತ್ಯಗಳನ್ನು ನಡೆಸುವರು. இவர்கள் அப்படிப்பட்ட பாவங்களிலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார்கள். ಈ ರೀತಿಯಾದ ಪಾಪದಲ್ಲಿ ಸಂಚರಿಸುತ್ತಲಿದ್ದರು. திருப்பிக் கொள்ளலாம் வேதத்தை. ரோமர் 13 ರೋಮಾಪುರ 13 14 வாசிக்கலாம். 13:14 ಓದೋಣ. ರೋಮಾಪುರ 13:14 ವಚನ. களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். துர்ரிச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. வார்த்தை நடுத்தர நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ, இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಧರಿಸಿಕೊಳ್ಳಿ. இப்படிப்பட்ட பாவங்களை விட்டு நீங்கள் விலகி ஓடுங்கள். இந்த பாவಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ಓಡಿರಿ. இந்த வார்த்தை வாசிக்கும் போது ஒரு ஊழியக்காரன் ரட்சிக்கப்பட்டார். ಒಬ್ಬ ಸೇವಕನ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ. செயின்ட் அகஸ்டின் என்ற ஒரு ஊழியக்காரர் இருந்தார். ಸೇಂಟ್ ಅಗಸ್ಟಿನ್ ಎಂಬ ಒಬ್ಬ ಸೇವಕರಿದ್ದರು. அவர் பார்த்தீர்கள் என்றால் ಅವರನ್ನು ನೋಡುವಾಗ 400 AD ல இருந்த மனுஷன் அவர். 400 ವರ್ಷಕ್ಕೆ ಅಂದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬರೋದಕ್ಕೆ ಮುಂಚೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ಬಂದಾದ ಮೇಲೆ 400 ವರ್ಷ. 400 ವರ್ಷ அந்த அகஸ்டின் ஆனவர் அந்த நாட்களில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். ಅಗಸ್ಟಿನರು ಆ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಅವರು ಸಂಚರಿಸುತ್ತಲಿದ್ದರು. அப்பொழுது இந்த அகஸ்டின் ஆனவர் இவர் ஒரு தேவ போதகனாக இருந்தார்கள். தேவ போதகராಗಿದ್ದರು. வார்த்தை தியானிக்கிற மனுஷனாக இருந்தார். ವಾಕ್ಯ ಧ್ಯಾನಿಸುವ ಮನುಷ್ಯರಾಗಿದ್ದರು. ஜெபிக்கிற மனுஷனாக இருந்தார். ಪ್ರಾರ್ಥಿಸುವ ಮನುಷ್ಯನಾಗಿದ್ದರು. ಆದರೆ இந்த மனுஷனுக்குள்ளாக பாவம் இருந்தது. ಈ ಮನುಷ್ಯನಿಗೆ ಪಾಪ அது என்ன பாவம் என்றால் ಪಾಪವೆಂದರೆ விபச்சாரம். 15 வருடம் விபச்சாரத்தில் முழுகியிருந்த மனுஷனாக இருந்தார். ಅವರು ವ್ಯಭಿಚಾರದಲ್ಲಿ ಮುಳುಗಿದ ಮನುಷ್ಯನಾಗಿದ್ದರು. என்ன செய்தாலும் அந்த பாவத்தை விட்டு விட முடியவில்லை. ಏನೇ ಮಾಡಿದ್ರು ಆ ಒಂದು ಪಾಪವನ್ನು ಇವರಿಂದ ಬಿಡಲಾಗಲಿಲ್ಲ. இவர் ஒரு நாள் பார்க்கில உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ಇವರು ಒಂದು ದಿವಸ ಪಾರ್ಕಲ್ಲಿ ಕುಳಿತಿದ್ದರು. எங்கேயோ ஒரு குழந்தை இப்படியாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதை எடுத்து வாசி, ಅದನ್ನು ತೆಗೆದುಬಹುದು, அதை எடுத்து வாசி என்று இவருக்கு ஒரு சத்தம் கேட்கிறது. இவர் நினைத்துக் கொண்டிருந்தார், இப்படிப்பட்ட ஒரு விளையாட்டு எங்குமே இல்லையே, ಆಟ ಎಲ್ಲೂ ಇಲ್ಲ. இந்த பசங்க என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்? அதற்கு பின்பு இவர் ஓடுகிறாராம். ஓடினுடைய வேதாகமத்தை எடுத்த உடனே ಓಡಿದ ಕೂಡ
ನಂತರ ಆ ಒಂದು ವೇದವನ್ನು ತೆಗೆದು இவருடைய கண்கள் ரோமர் 13 மேலே விழுகிறது. ಇವರ ಕಣ್ಣು ಆ ಒಂದು ರೋಮಾಪುರ 13ರ ಮೇಲೆ ಬಿತ್ತು. அந்த வார்த்தை வாசித்தவுடனே நீங்கள் பார்த்தீர்கள் ಆ என்றால் ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿದ ಕೂಡಲೇ அந்த மனுஷன் ரட்சிக்கப்பட்டார். ಆ ಮನುಷ್ಯ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ. ஆண்டவர் அந்த மனுஷனை பாவத்திலிருந்து விடுதலையாக்கினார். ದೇವರು ಆ ಮನುಷ್ಯನನ್ನು ಪಾಪದಿಂದ ಬಿಡುಗಡೆ அதற்கு ಮಾಡಿದನು. பின்பு அந்த மனுஷன் அந்த பாவத்தில் ஈடுபடவில்லை. ಆಮೇಲೆ ಆ ಮನುಷ್ಯ ಒಂದು ಪಾಪವನ್ನು ಮಾಡಲೇ ಇಲ್ಲ. இந்த மனுஷன் ஒரு ஊழியக்காரனாக இருந்து ಈ ಮನುಷ್ಯ ಒಂದು ಸೇವಕರಾಗಿದ್ದ. சபையை எத்தனையோ வருட காலம் நடத்தி மரித்த ಸಭೆಯಲ್ಲಿ மனுஷனாக ಎಷ್ಟೋ இருந்தார். ವರ್ಷಗಳ ಕಾಲ ನಡೆಸಿ ಸತ್ತರು ಎಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. ஆனா இந்த கள்ள போதகர்கள் என்ன சொல்லிக் ಈ கொண்டிருக்கிறார்கள்? ಕಳ್ಳ ಬೋಧಕರು ಏನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ? நீங்கள் பாவம் செய்யலாம், ಈ ಪಾಪ ಮಾಡಬಹುದು, விபச்சாரத்தில் ஈடுபடலாம், விபச்சாரம் ಮಾಡಬಹುದು, வேசித்தனத்தில் ஈடுபடலாம். ವೇಶ್ಯತನ ಮಾಡಬಹುದು. ஆண்டவர் நம்மளை மன்னித்து விட்டார். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕ್ಷಮಿಸಿದನು. ஆண்டவர் நம்மளை நியாயத்திற்கு போவதில்லை. ದೇವರು ನಮ್ಮನ್ನು ನ್ಯಾಯ அப்ப ತೀರಿಸುವನು. இவர் கிருபை என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? ಇವರು ಕೃಪೆಯನ್ನು ನೆವ அந்த ಮಾಡಿಕೊಂಡರು. கிருபை மாற்றி விட்டார்கள். ಅವರು ಕೃಪೆಯನ್ನು இதை ಮಾರ್ಪಡಿಸಿದರು. ஹைப்பர் கிரேஸ் ஆக மாற்றி விட்டார்கள். ಈಗ ಹೈಪರ್ ಗ್ರೇಸ್ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. இப்ப புதிய போதனை சபைகளுக்குள்ளாக வந்திருக்கிறது. ಹೊಸ ಬೋಧನೆಗಳು ಸಭೆಗಳಿಗೆ ಬಂದಿದೆ. ஹைப்பர் கிரேஸ். ಹೈಪರ್ ಗ್ರೇಸ್. ஆண்டவர் கிருபை உள்ளவர். ದೇವರು ಕೃಪೆ ಉಳ್ಳವರು. நீங்கள் எவ்வளவு வேணாலும் பாவம் செய்யுங்கள். ಎಷ್ಟು ಬೇಕಾದರೂ ಪಾಪ ಮಾಡಿ. ஆண்டவர் உங்களை நேசிக்கக்கூடிய தேவனாக ನಿಮ್ಮನ್ನು இருக்கிறார். ಪ್ರೀತಿಸುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. ஆண்டவர் நம்மளை எதற்காக ரட்சித்திருக்கிறார்? ನಮ್ಮನ್ನು ಯಾತಕ್ಕಾಗಿ ರಕ್ಷಿಸಿದ್ದಾನೆ? பாவத்திலிருந்து ஆண்டவர் நம்மளை ಪಾಪದಿಂದ ரட்சித்திருக்கிறார். ನಮ್ಮನ್ನು ದೇವರು ರಕ್ಷಿಸಿದ್ದಾನೆ. மத்தேயு 1:21 வாசித்தால் ಒಂದು 21 ಓದುವ. வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. வார்த்தை ಹೇಳುತ್ತದೆ. நீ அவருக்கு இயேசு என்று பெயரிட வேண்டும். ನೀನು ಅವರಿಗೆ ಯೇಸು ಎಂದು ಹೆಸರಿಡಬೇಕು. ஏனென்றால் இயேசுவானவர் ಯಾಕೆಂದರೆ ಯೇಸು இந்த ஜனங்களை ಈ ತಮ್ಮ ಜನಗಳನ್ನು நம்முடைய பாவத்திலிருந்து விடுதலையாக்குகிறார். ಪಾಪಗಳಿಂದ ಬಿಡುಗಡೆ ಮಾಡುತ್ತಾರೆ. ஆண்டவர் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார்? ದೇವರು ಯಾತಕ್ಕಾಗಿ ಈ ಲೋಕಕ್ಕೆ நம்மை ಬಂದರು? பாவத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாய். ನಮ್ಮನ್ನು ಪಾಪದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವ. நாங்கள் பாவம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் ನಾವು என்றால் ಪಾಪ ಮಾಡಿಕೊಂಡೇ ಇರಬೇಕಾ? ஏன் இயேசு கிறிஸ்து போய் சிலுவையில் அடிக்கப்பட வேண்டும்? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಹೊಡೆಯಲ್ಪಡಬೇಕು. இதனால் நீங்க ரட்சிக்கப்படுறதே தேவையில்லை இல்லையா? ನಾವು ನೀವು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಬೇಕಾಗಿಲ್ಲ. இல்லை, ஏனென்றால் ಯಾಕೆಂದರೆ இந்த வார்த்தை சொல்லுகிறது கிருபை எங்க பெருகிறதோ, ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಕೃಪೆಯಲ್ಲಿ ಹೆಚ್ಚುತ್ತದೋ, எங்க பாவம் பெருகிறதோ அங்க கிருபை பெருகுகிறது. ಎಲ್ಲಿ ಪಾಪ ಹೆಚ್ಚುತ್ತೋ ಅಲ್ಲಿ ಕೃಪೆ ಹೆಚ್ಚುತ್ತದೆ. அப்ப பாவம் செய்து பரலோகத்துக்கு போய்விடலாம். ಅದರಿಂದ ಪಾಪ ಮಾಡಿ ನಾವು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗೋಣ. வார்த்தை நமக்கு அதை போதிக்கவில்லை. ವಾಕ್ಯ ನಮಗೆ ಅದನ್ನು ಬೋಧಿಸಲಿಲ್ಲ. வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ವಾಕ್ಯ ನಮಗೆ இந்த ಸ್ಪಷ್ಟವಾಗಿ இயேசுவானவர் பாவிகளை ரட்சிக்க இந்த உலகத்திற்கு வந்தார். ಪಾಪಿಗಳನ್ನು ರಕ್ಷಿಸುವುದಕ್ಕೆ ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದರು. பாவிகளை பாவத்திலிருந்து ரட்சிக்கும்படியாய், ಪಾಪಿಗಳನ್ನು ಪಾಪದಿಂದ ರಕ್ಷಿಸುವ, பாவத்தின் பிடிகளில் இருந்து, ಪಾಪದ ಹಿಡಿತದಿಂದ, பிசாசின் கிரியைகளில் இருந்து ಸಾಕ್ಷಿಯ ಕಾರ್ಯಗಳಿಂದ நம்மை ரட்சிக்கும்படியாய் இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கினார். ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸುವಂತೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಆತನು ತೂಗಾಡಿದನು. நான் நீங்கள் பாவத்திற்குள்ளாக சஞ்சரித்து வாழ வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்படவில்லை. ನೀವು ಪಾಪದೊಳಗೆ ಸಂಚರಿಸಿ ನಡೆಯಬೇಕೆಂದು ಯೇಸು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಹೊಡೆಯಲ್ಪಡಲಿಲ್ಲ. பாவத்திலிருந்து விடுதலையாய் இந்த வாழ்க்கை அவருக்காக வாழ வேண்டும் என்று ಹಾಗೂ ಪಾಪದಿಂದ ಬಿಡುಗಡೆಯಾಗಿ ಪರಿಶುದ್ಧವಾದ ಜೀವನವನ್ನು ಆತನಿಗಾಗಿ ನಡೆಸಬೇಕು. இயேசு நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறார். ಯೇಸು ನಮಗಾಗಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ அப்ப ಹೊಡೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. இந்த கள்ள போதகர்கள் ಕಳ್ಳ ಬೋಧಕರು ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தார்கள். ಜನಗಳಿಗೆ ಹೇಳಿಕೊಡುತ್ತಿದ್ದಾರೆ. இப்பொழுது நாம் நீங்கள் கிருபையின் காலத்திலே இருக்கிறோம். ಈಗ ನಾವು ನೀವು ಕೃಪೆಯ ಕಾಲದಲ್ಲಿ ಇದ್ದೇವೆ. நியாய பிரமாணத்திற்குள்ளாக நான் நீங்கள் இல்லை. ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣದ ಕೆಳಗೆ ನಾವು ನೀವು ಇಲ್ಲ. இனிமே இந்த வார்த்தைக்கு நம்ம மேல ஒன்றுமே அதிகாரம் இல்லை. ಇನ್ನು ಮೇಲೆ ಅಂದ್ರೆ ಈ ಒಂದು ವಾಕ್ಯಕ್ಕೆ ನಮ್ಮ ಮೇಲೆ ಯಾವ ಅಧಿಕಾರವಿಲ್ಲ. ஏன்னா நாங்கள் கிருபைக்குள்ளாக இருக்கிறோம். ಈಗ ನಾವು ಕೃಪೆಯೊಳಗೆ ಇದ್ದೇವೆ. ஆண்டவர் கிருபை உள்ள தேவனாக இருக்கிறார். ದೇವರು ಕೃಪೆಯುಳ್ಳ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. திருப்பிகளும் வேதத்தை ವೇದವನ್ನು ತಿರುಗಿಸೋಣ. ரோமர் 5வது அதிகாரம், ರೋಮಾಪುರ 5ನೇ ಅಧ್ಯಾಯ. ரோமர் 5வது அதிகாரம் ರೋಮಾಪುರ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 19 வாசிக்கலாம். 19. உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அங்கள் ரோமர் 5:19. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையிலே அநேகர் பாதிக்கப்பட்டது போல பாவிகளாகப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படியினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்பட்டார்கள். 20 வாசிங்க. மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகுகிறது. வாசிங்க. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. பிரதர் 6ல இருந்து வாசிங்க. 6 chapter 1 to 3. ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே
நிற்போம் பாவத்தில நிலை நிற்போம் என்று சொல்லுவோமா? என்று சொல்லுவோமா? கூடாது. கூடாது. பாவத்துக்கு மரித்த பாவத்திற்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? இனி அதிலே எப்படி பிழைப்போம் என்று கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற ஞானஸ்தானம் பெற்று நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டதை போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாகவும் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களுமானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவம் சரீரம் ஒழிந்து ஆகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்பது அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்திற்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவரோடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். அப்போதான் பிரதர் இப்ப 11th verse வாசிங்க. 11th verse. அப்படியே நீங்களும் உங்களுக்கு பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக பாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தை பாவம் ஆளாதிருப்பதாக. அது மட்டுமல்ல, இன்னும் அதிகாரம் வாசித்துக் கொண்டே இருந்தால் இப்படியாக சொல்லுகிறார், ஆண்டவர் நம்மளை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார். நான் நீங்கள் பாவத்திற்கு அடிமை அல்ல, தேவனுடைய நீதிகளுக்கு அடிமையாக இருக்கிறோம். இந்த தேவனுடைய நீதி நம்ம என்ன செய்கிறது? பரிசுத்தத்திற்குள்ளாக நடத்துகிறது. இந்த பரிசுத்தம் நம்மளை எங்கே நடத்துகிறது? நித்திய ஜீவனுக்குள்ளாக நடத்துகிறது என்று பாவத்தை சொல்லுகிறது. நான் நீங்கள் இப்பொழுது பாவத்தின் பிடியிலிருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். முற்காலத்தில் பாவங்களுக்கு அடிமைகளாக இருந்தோம். ஆனால் இப்பொழுது தேவனுடைய நீதிகளுக்கு அடிமைகளாக இருக்கிறோம் என்று வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவர் பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். இப்பொழுது தம்முடைய நீதிக்கு ஆண்டவர் நம்மை அடிமையாக்கி இருக்கிறார் என்று வார்த்தை சொல்லுகிறது. சில ஜனங்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள், இந்த வார்த்தை சொன்ன உடனேயே நியாயப்பிரமாணம் எதற்காக கொடுக்கப்பட்டது? பாவம் பெருகும்படியாய். நியாயப்பிரமாணம் வந்ததோ ஜனங்களால் பிரமாணத்தை கை கொண்டு நடக்க முடியவில்லை. ஜனங்களுக்குள்ளாக பாவம் இருக்கிறது. வார்த்தை சொல்லுகிறது, எங்கே பாவம் பெருகினதோ அங்கே கிருபை பெருகினது. ஆண்டவர் தம் ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி இயேசு நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார். நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாய். அதற்கு பின்பு பவுல் சொல்லுகிறார், நாங்கள் பாவம் செய்யலாமா? கிருபை பெருகுகிறது என்று நாங்கள் பாவம் செய்து கொண்டே இருக்கலாமா? இப்படியாக சொல்லுகிறார். இல்லவே இல்லை.
சொல்லுகிறது ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ நான் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒன்றாக இருக்கிறோம். ನಾವು ನೀವು ಕ್ರಿಸ್ತನ ಜೊತೆ ಐಕ್ಯವಾಗಿದ್ದೇವೆ. எப்பொழுது கிறிஸ்து அடிக்கப்பட்டாரோ ಯಾವಾಗ ಕ್ರಿಸ್ತನ ಹೊಡೆಯಲ್ಪಟ್ಟರೋ கிறிஸ்துவுக்குள்ளாக நான் நீங்கள் பாவத்திற்காக அடிக்கப்பட்டோம். ಕ್ರಿಸ್ತನೊಳಗೆ ನಾನು ನೀವು ಪಾಪಕ್ಕಾಗಿ இயேசு ಹೊಡೆಯಲ್ಪಟ್ಟರು. எப்பொழுது அடக்கம் பண்ணப்பட்டாரோ ಯೇಸು ಯಾವಾಗ ಆತನ ಸಮಾಧಿಯಾದನು கிறிஸ்துவோடு நாங்களும் அடக்கம் பண்ணப்பட்டோம். ಕ್ರಿಸ್ತನ ಜೊತೆಯಲ್ಲಿ ನಾವು ಕೂಡ ಸಮಾಧಿಯಾದೆವು. எப்பொழுது இயேசு மரித்தவர் இந்த உயிர் தெழுந்தாரோ ಯೇಸು ಸತ್ತವರೊಳಗಿಂದ ಯಾವಾಗ ಆದರೂ ಪುನರುತ್ಥಾನವಾದರು. வார்த்தை சொல்லுகிறது அவர் பாவத்திற்கு மரித்து ಪಾಪಕ್ಕೆ ಸತ್ತು அவர் நீதிக்காக பிழைத்தார். ಅವರು ನೀತಿಗಾಗಿ அதை ಜೀವಿಸಿದರು. போலவே கிறிஸ்துவுடனே ಹಾಗೆ ಕ್ರಿಸ್ತನ நாங்கள் ಜೊತೆಯಲ್ಲಿ பாவத்திற்கு மரித்து ನಾವು ಪಾಪಕ್ಕೆ ಸತ್ತು இப்பொழுது நீதிக்காக பிழைத்திருக்கிறோம். ಈಗ ನೀತಿಗಾಗಿ ಜೀವಿಸಿದ್ದೇವೆ. அது மட்டுமல்ல வார்த்தை சொல்லுகிறது ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ ವಾಕ್ಯ நான் ಹೇಳ್ತದೆ. நீங்கள் இயேசு கிறிஸ்துவுடனே ನಾವು ನೀವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಜೊತೆಯಲ್ಲಿ கிறிஸ்துவுக்குள்ளாக பரலோகத்தில் அமர்ந்து ಕ್ರಿಸ್ತನ கொண்டிருக்கிறோம். ಜೊತೆಯಲ್ಲಿ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಇದ್ದೇವೆ. அப்ப பவுல் சொல்லுகிறார் ಪೌಲ್ ಹೇಳುತ್ತಾರೆ ಕೊಲೊಸ್ಸೆಯರು இந்த காரணத்தினாலே ಈ ಕಾರಣದಿಂದ எவ்விதமான பாவங்களை சாகடியுங்கள். ಈ ವಿಧವಾದ ಪಾಪಗಳನ್ನು ಸಾಯಿಸಿಲ್ಲ. இல்லாவிட்டால் பாவம் உங்களை சாகடித்து விடும். ಇಲ್ಲವೆಂದರೆ ಅದೇ ಪಾಪವು ನಿಮ್ಮನ್ನು ಸಾಯಿಸುತ್ತದೆ. ஒரு நாளும் ஒரு கிறிஸ்தவனுக்கு விரோதமாய் பாவம் போராடி கொண்டிருக்கிறது. ಪ್ರತಿನಿತ್ಯವೂ ಒಬ್ಬ ಕ್ರೈಸ್ತನಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಪಾಪ ಹೋರಾಡುತ್ತಲೇ இந்த ಇರ್ತದೆ. மாமிசமானது ஆவிக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிறது. ಮಾಂಸವಾದದ್ದು ಆತ್ಮನಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಹೋರಾಡುತ್ತದೆ. ஆனால் இயேசு இங்க இடத்துல என்ன சொல்லுகிறார்? ಯೇಸು ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? ஆண்டவர் பாவத்தின் பிடியிலிருந்து நம்மளை விடுதலையாக்கி இருக்கிறார். ದೇವರು ಪಾಪದ ಹಿಡಿತದಿಂದ ನಮ್ಮನ್ನು ಆದರೂ ಬಿಡಿಸಿದ್ದಾನೆ. நாம் பாவத்திற்கு சிறையாக இருந்தோம். ಅಷ್ಟು ದಿವಸ ನಾವು ಪಾಪಕ್ಕೆ ஆனால் ಸರಿಯಾಗಿದ್ದೇವೆ. இப்பொழுது ஆண்டவர் ಈಗ ದೇವರು அந்த பாவத்தின் பிடியிலிருந்து நம்மளை விடுதலையாக்கி ಆ ಪಾಪದ ಹಿಡಿತದಿಂದ ನಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿ நம்மை கிறிஸ்துவுக்கு அடிமையாக்கி இருக்கிறார். ನಮ್ಮನ್ನು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಗುಲಾಮರಾಗಿ ஆனால் இந்த ಮಾಡಿದ್ದಾರೆ. கள்ள போதகர்கள் என்ன செய்கிறார்கள்? ಕಳ್ಳ ಬೋಧಕರುಗಳು ಏನು இந்த ಮಾಡುತ್ತಾರೆ? உண்மையான சுவிசேஷத்தை புரட்டி கொண்டிருக்கிறார்கள். ನಿಜವಾದ ಒಂದು ಸತ್ಯವನ್ನು ಅವರುಗಳು ಹೊರಡಿಸಿ ಮಾತಾಡುತ್ತಾರೆ. தேவனுடைய கிருபை என்பது ದೇವರ ಕೃಪೆ பாவத்தை மேற்கொண்டு வாழ, ಪಾಪವನ್ನು ಜಯಿಸಿ ಜೀವಿಸುವುದು, பாவத்தில் சஞ்சரித்து வாழவல்ல. ಪಾಪದಲ್ಲಿ ಸಂಚರಿಸಿ ಜೀವಿಸುವುದಕ್ಕಾಗಿ கிருபையானது நம்மை பாவத்தை மேற்கொண்டு வாழ பலம் ನಾವು தருகிறது. ಪಾಪವನ್ನು ಜಯಿಸಿ ಜೀವಿಸುವಂತ ಬಲ ಕೊಡುತ್ತಾರೆ. ஆண்டவர் பலனை தருகிறார். ದೇವರು ಬಲವನ್ನು ஆனால் ಕೊಡುತ್ತಾರೆ. இவர்களுக்கு ಆದರೆ ಇವರುಗಳಿಗೆ பாவம் செய்ய கிருபை தேவையாக இருக்கிறது. ಪಾಪ ಮಾಡೋದಕ್ಕೆ ಇವರುಗಳಿಗೆ ಕೃಪೆ இந்த ಬೇಕಾಗಿದೆ. கள்ள போதகர்களுக்கு, ಬೋಧಕರು கள்ள விசுவாசிகள், ಕಳ್ಳ ವಿಶ್ವಾಸಿಗಳು இவர்களுக்கு எதற்காக கிருபை தேவை? ಆದರೆ ಇವರಿಗೆ ಯಾತಕ್ಕಾಗಿ ಕೃಪೆ ಬೇಕು? பாவம் செய்ய கிருபை தேவையாக ಪಾಪ இருக்கிறது. ಮಾಡೋದಕ್ಕೆ ಕೃಪೆ ಬೇಕಾಗಿದೆ. இப்படிப்பட்ட ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ಇல்லாದ ಜನಗಳು ಶಪಿಸಲ್ಪಟ್ಟವರು, ஆண்டவரை அறியாத ஜனங்கள், ದೇವರನ್ನು ತಿಳಿದಿರುವ இவர்கள் ಜನರು, ஆண்டவரை நிராகரிக்கிற ஜனங்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது. ದೇವರನ್ನು ನಿರಾಕರಿಸುವಂತ ಜನ ಎಂದು ವಾಕ್ಯ அப்போ ಹೇಳುತ್ತದೆ. யூதா இந்த இடத்துல சொல்லுகிறார், ಆಗ ಯೂದನು ಹೇಳುತ್ತಾನೆ, இவர்கள் கிருபையை புரட்டுகிற காரணத்தினாலே, ಕೃಪೆಯನ್ನು ವರ್ಣಿಸುವಂತ ಕಾರಣದಿಂದ, விபச்சாரத்திலே வேசித்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே ವೇಷದಲ್ಲಿ ಜೀವಿಸುವ ಕಾರಣದಿಂದ ஆண்டவர் இவர்களை நியாயத்தீர்க்க போகிறார் என்ற வார்த்தை சொல்லுகிறது. ದೇವರು ಇವರನ್ನು ನ್ಯಾಯ ತೀರಿಸುತ್ತಾರೆ ಎಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. இப்படிப்பட்ட பாவங்களை யார் செய்கிறாரோ ಇಂತಹ ಪಾಪವನ್ನು ಯಾರು ಮಾಡ್ತಾರೆ? தேவனுடைய கோபம் இவர்களின் மேலே இறங்குகிறது என்று வார்த்தை சொல்லுகிறது. ದೇವರ ಕೋಪ ಇವರ ಮೇಲೆ ಇಳಿಯುತ್ತದೆ ಎಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. நரகத்திலே யார் யார் இருப்பார்கள்? ನರಕದಲ್ಲಿ ಯಾರು ಇರುತ್ತಾರೆ? விபச்சாரக்காரர்கள், விபச்சாரக்காரர்கள், வேசித்தனக்காரர்கள், ವೇಷಧನ ಮಾಡಿದ, காம விகாரக்காரர்கள், ಕಾಮವಿಕಾರರು, பொய் பேசுகிறவர்கள், எரிச்சலுள்ள ஜனங்கள், ಹಾಗೂ ಉರಿಯುಳ್ಳವರು, கோபமுள்ள ஜனங்கள், கோபமுள்ள ஜனங்கள், பொய் பித்தலாட்டம் செய்கிறவர்கள், ಸುಳ್ಳು ಹೇಳುವವರು, அநேக விதமான பாவங்களில் சஞ்சரித்துக் கொண்டு வாழுகிறவர்கள் தான் நரகத்திலே இருப்பார்கள். ಅನೇಕ ವಿಧವಾದ ಪಾಪಗಳಲ್ಲಿ ಸಂಚರಿಸಿ ಜೀವಿಸುವವರ ನರಕದಲ್ಲಿ அப்ப ಇರುತ್ತಾರೆ. நான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ನಾವು ನೀವು ತಿಳಿಯಬೇಕು. இந்த கிருபையானது ಕೃಪೆಯಾಗುವುದು பாவம் செய்யவல்ல, ಪಾಪ ಮಾಡದ, பாவத்தை மேற்கொண்டு வாழ, ಪಾಪವನ್ನು ಜಯಿಸಿ ಜೀವಿಸುವ, ஆண்டவர் நம்மளை பாவத்தை மேற்கொண்டு வாழ உதவி செய்கிற தேவனாக ದೇವರು இருக்கிறார். ನಾವು ಪಾಪವನ್ನು ಜಯಿಸಿ ಜೀವಿಸುವಂತ ಸಹಾಯ ಮಾಡುವಂತ அப்ப ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. இவர்கள் என்ன செய்தார்கள்? இவர் ಏನು ಮಾಡಿದರು? இந்த கிருபையானதை ಕೃಪೆಯಾಗುವುದು இவர்கள் புரட்டி காமவிகாரத்திற்கு ஏதுவாக போதித்தார்கள். ಇವರು ಸುಳ್ಳಾಗಿ ಬೋಧಿಸಿದ್ರೆ ಕೃಪೆಯನ್ನು ನೆವ ಮಾಡಿಕೊಂಡು ಇವರು ಕೂಡ ಒಂದು ಕೆಟ್ಟದಾದ ಒಂದು ಕೃಪೆ, ಅಂದ್ರೆ ಕೆಟ್ಟದಾದ ಒಂದು ಕೃತ್ಯದೊಳಗೆ ಅವರು எல்லா ಭಾಗವಹಿಸಿದ್ದಾರೆ. விதமான பாவங்களில் ஈடுபட்டார்கள். ಎಲ್ಲಾ ಪಾಪದಲ್ಲಿ ಇವರು ಭಾಗವಹಿಸಿ எல்லா விதமான பாவங்களை இவர்கள் செய்தார்கள். ಎಲ್ಲಾ ವಿಧವಾದ ಪಾಪಗಳನ್ನು ಇವರು அது ಮಾಡಿದರು. மட்டுமல்ல, ಇದು ಮಾತ್ರವಲ್ಲ, நான்காவது காரியத்தை இப்பொழுது பார்க்க போகிறோம். ನಾಲ್ಕನೇ ಕಾರ್ಯಕ್ಕೆ ನೋಡೋಣ. இது வார்த்தை சொல்லுகிறது, ಹೇಳುತ್ತದೆ, நம்முடைய ஒரே ஆண்டவராகிய ತಮ್ಮ ಒಬ್ಬನೇ ಒಡೆಯನು ಕರ್ತನೂ ಆಗಿರುವ இயேசு கிறிஸ்துவை இவர்கள் நிராகரித்தார்கள். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಅರಿಯದವನು ಆಗಿರುವ, இது நமக்கு ஆச்சரியக்கூடிய காரியமாக இருக்கிறது. ಇದು ಆಶ್ಚರ್ಯ ತರುವಂತ ಕಾರ್ಯವಾಗಿದೆ. இவர்கள் எப்படி ஆண்டவரை நிராகரித்தார்கள்? ಇವರು ಹೇಗೆ ದೇವರು ನಿರಾಕರಿಸಿದರು? எனக்கு ஆண்டவரே தெரியல என்று வாயினால் அறிக்கையிட்டார்களா? ನನಗೆ ದೇವರು ಗೊತ್ತಿಲ್ಲ ಅಂತ ಇವರು ಅರಿಕೆ ಮಾಡಿದಾರ? இல்ல முழுவதுமாய் சபையை விட்டு ஆண்டவருடைய விசுவாச வாழ்க்கை விட்டு போய்விட்டார்களா? ಆದ್ರೆ ಇವರು ದೇವ ಸಭೆಯನ್ನೇ ಬಿಟ್ಟು ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟೆ ಅವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ಹೋದರ? இந்த வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, ವಾಕ್ಯ ನಮಗೆ ಹೇಳುತ್ತದೆ, இவர்கள் சபையிலே இருந்தார்கள், ಸಭೆಯಲ್ಲೇ ಇದ್ದರು, ஆண்டவரை கர்த்தரே என்று கூப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள், ಕರ್ತನೇ ಎಂದು ಕರೆಯುತ್ತಲಿದ್ದರು, ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள். ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುತ್ತಲಿದ್ದರು. ஆனாலும் இந்த இடத்துல ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ யூதா நமக்கு தெளிவாக சொல்லுகிறார், ನಮಗೆ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ இவர்கள் ஆண்டவரை
நிராகரித்து வாழ்ந்தார்கள். ಇವರು ದೇವರನ್ನು ನಿರಾಕರಿಸಿ ಜೀವಿಸಿದರು. இவர்கள் எப்படி ஆண்டவரை நிராகரித்து வாழ்ந்தார்கள்? ದೇವರು ನಿರಾಕರಿಸಿ ಜೀವಿಸಿದರು. தாங்கள் வாழுகிற வாழ்க்கை நிமித்தமாக. ತಾವು ಜೀವಿಸುವಂತ ಜೀವಿತದ ನಿಮಿತ್ತ. இது அதற்கு முன்பாக யூதா என்ன சொல்லினார்? ಮುಂಭಾಗ ಯೂದ ಹೇಳಿದರು, தேவ பக்தியற்றவர்கள், ದೇವರ ಭಕ್ತಿಹೀನರು, தேவனுக்கு பயப்படாமல் ದೇವರಿಗೆ ಭಯಪಡದೆ பாவத்திலே விபச்சாரத்திலே சஞ்சரித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ಪಾಪದಲ್ಲಿ ವ್ಯಭಿಚಾರದಲ್ಲಿ ಸಂಚರಿಸಿ ಜೀವಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. ஆனா இந்த இடத்துல யூதா சொல்லுகிறார், ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಯೂದ ಹೇಳ್ತಾರೆ, இவர்கள் வாழுகிற வாழ்க்கை நிமித்தம் ಇವರು ಜೀವಿಸುವಂತ இவர்கள் ஆண்டவருடைய கர்த்தத்துவத்தை நிராகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ದೇವರ ಒಂದು ಕರ್ತವ್ಯವನ್ನು ನಿರಾಕರಿಸಿ ಜೀವಿಸಿದರು. தங்கள் ஒரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கர்த்தரையும் ತಮ್ಮ ಒಬ್ಬನೇ ಒಡೆಯನು ಆಗಿರುವಂತ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? ಏನು ಮಾಡಿದರು? ஆண்டவரை நிராகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ಅರಿಯದವರು ಆಗಿದ್ದರು. இந்த இடத்துல நாங்கள் பார்த்தோம் என்றால் ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ இயேசு கிறிஸ்துவுக்கு 2 டைட்டில்கள் இருக்கிறது. ಯೇಸುವಿಗೆ 2 ವಿಧವಾದ ಒಂದು ಹೆಸರುಗಳು. அவர் ஆண்டவரும் கர்த்தரும் என்று வார்த்தை சொல்லுகிறது. ದೇವರು ಆತನು ಒಡೆಯನು ಕರ್ತನೂ ಇದ್ದು. இது 2 விதமான வேற ஃபங்க்ஷனை குறித்து பேசவில்லை. ಇದು ಬೇರೆ ವಿಧವಾದ ಕಾರ್ಯವನ್ನು ಕುರಿತಾಗಿ 2 அவர் கர்த்தராக இருக்கிற காரணத்தினாலே ಅವರು ಕರ್ತನಾಗಿರುವ ಕಾರಣ அவர் ஆளுகை செய்கிறவர் என்ற வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವಂತ ಒಡೆಯನೆಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. இன்றைக்கு ஜனங்களை ஆண்டவர் யார் என்று கேட்டால் ಆದ್ರೆ ಇಂದು ಜನಗಳಿಗೆ ದೇವರು ಯಾರಂತ ಕೇಳಿದ್ದಾರೆ? பாஸ்டர் ஆண்டவர் என்னுடைய ரட்சகர் என்று சொல்லுகிறார். ದೇವರನ್ನ ರಕ್ಷಕನು. முதலாவது அவர் ரட்சகராக இருக்கிறதுக்கு முன்பாக ರಕ್ಷಕನಾಗಿರುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆ அவர் கர்த்தராக இருக்கிறார். ಆತನು ಕರ್ತನಾಗಿದ್ದಾರೆ. இந்த கர்த்தர் ಈ ಕರ್ತನು ரட்சகரானார் என்று வார்த்தை சொல்லுகிறது. ರಕ್ಷಕನಾದನೆಂದು ವಾಕ್ಯ அவர் ಹೇಳುತ್ತದೆ. நித்தியத்திற்கும் நித்தியத்திலிருந்து அவர் கர்த்தராக இருக்கிறார். ಆತನು ನಿತ್ಯತ್ವಕ್ಕೂ ಕರ್ತನಾಗಿದ್ದಾನೆ. அவர் கர்த்தத்துவத்தை செய்கிற தேவனாக இருக்கிறார். ಆತನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವಂತ அவர் ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. ஆளுகை செய்கிற தேவனாக ಅವರು இருக்கிறார். ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. இந்த டைட்டில் ஆனது எதை குறித்து பேசுகிறது? ಈ ಒಂದು ಕಾರ್ಯ ಇದು ಯಾವುದನ್ನು ಕುರಿತಾಗಿ ಮಾತಾಡುತ್ತದೆ? அவருடைய தெய்வத்துவத்தை குறித்து பேசுகிறது. ಅವರ ದೈವತ್ವವನ್ನು ಕುರಿತಾಗಿ இயேசு ಮಾತಾಡುತ್ತದೆ. கிறிஸ்து தான் ஒரே ஆண்டவர் ஒரே கர்த்தர் என்று வார்த்தை சொல்லுகிறது. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ ಒಬ್ಬನೇ ದೇವರು, ಆತನೊಬ್ಬನೇ ರಕ್ಷಕನು ಎಂದು ವಾಕ್ಯ இந்த ಮಾತಾಡುತ್ತದೆ. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக மட்டும் தான் நமக்கு ரட்சிப்பு இருக்கிறது. ಈ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೊಳಗೆ ಮಾತ್ರ ನಮಗೆ ರಕ್ಷಣೆ இந்த ಇದೆ. இயேசு நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார். ಯೇಸು ನಮ್ಮನ್ನು ಪಾಪದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದ್ದಾನೆ. அது மட்டுமல்ல, இதற்கு முன்பாக நாங்கள் பார்த்திருக்கிறோம். ಮಾತ್ರವಲ್ಲ, ಇದಕ್ಕೆ ಮುಂಚೆ ನೋಡಿದ್ದೇವೆ. யூதா எப்படியாக இந்த லெட்டரை ஆரம்பிக்கிறார்? ಯೂದನು ಹೇಗೆ ಇದನ್ನು ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತಾನೆ? யூதா ಯೂದನು இயேசு கிறிஸ்துவினுடைய ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ அடிமை என்று சொல்லுகிறார். ದಾಸನೆಂದು ಹೇಳುತ್ತಾನೆ. எங்கே கர்த்தர் இருக்கிறாரோ ಎಲ್ಲಿ ಕರ್ತನು ಇದ್ದಾನೋ அங்க அடிமைகள் இருக்க வேண்டும். ಅಲ್ಲಿ ದಾಸರುಗಳಿರಬೇಕು. யார் அடிமைகள்? ಯಾರು ದಾಸರು? விசுவாசிகள் ஆண்டவருக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள். ವಿಶ್ವಾಸಿಗಳು ದೇವರಿಗೆ ದಾಸರುಗಳಾಗಿದ್ದಾರೆ. ஆண்டவர் சொல்லுவதை ದೇವರು ಹೇಳುವುದನ್ನು இந்த வேலைக்காரர்கள் கேட்கிறார்கள். ಇಲ್ಲಿ ಕೆಲಸಗಾರರು ಕೇಳುತ್ತಾರೆ. அடிமைகள் கேட்க வேண்டும். ಹಾಗೂ ದಾಸರುಗಳು ಕೇಳಬೇಕು. எஜமான் எங்கே இருக்கிறாரோ ಯಜಮಾನ ಎಲ್ಲಿ ಇದ್ದಾನೋ அங்கே அடிமை இருக்குவார். ಅಲ್ಲಿ ದಾಸರುಗಳು அப்ப ಇರ್ತಾರೆ. அடிமை என்ன செய்கிறான்? ಆಗ ಅಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ದಾಸರುಗಳು ಏನು ಮಾಡ್ತಾರೆ? எஜமான் என்ன சொல்லுகிறாரோ ಯಜಮಾನರು ಏನು அந்த ಹೇಳ್ತಾರೋ வார்த்தை கீழ்ப்படிய வேண்டும். ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗಬೇಕು. இயேசு நம்முடைய எஜமானனாக இருக்கிறார். ಕ್ರಿಸ್ತ ನಮಗೆ நம்மை ಯಜಮಾನನಾಗಿದ್ದಾನೆ. ஆளுகை செய்கிற கர்த்தராக ನಮ್ಮನ್ನು இருக்கிறார். ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವ அப்ப ಕರ್ತನಾಗಿದ್ದಾನೆ. லூக்கா 6:46 இப்படியாக இருக்கிறது. 6:46 ಹೀಗೆ ಇದೆ. என்னை எதற்காக கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிட்டு ಅದಕ್ಕಾಗಿ ನನ್ನನ್ನು ಕರ್ತನೆ ಕರ್ತನೆ ಎಂದು ಕರೆದು நான் சொல்லுவதை கேட்காமல் இருக்கிறீர்கள் என்று ನಾನು வார்த்தை ಹೇಳುವುದನ್ನು சொல்கிறது. ಕೇಳದೇ ಇದ್ದೀರಾ? நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் நடந்தீர்கள் ನೀವು என்றால் ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗದೆ ನಡೆದರೆ நாங்கள் ஆண்டவரை கர்த்தர் என்று கூப்பிட தகுதி இல்லாதவர்கள். ನಾವು ದೇವರನ್ನು ಕರ್ತನೆಂದು ಅಂದು ಕರೆಯುವುದಕ್ಕೆ ಯೋಗ್ಯತೆ அப்ப ಇಲ್ಲದೆ கர்த்தர் என்றால் யார்? ஒரு மனுஷனை ஆளுகை செய்கிறவர். ಮನುಷ್ಯನನ್ನು ಆಳ್ವಿಕೆ ஒரு ಮಾಡುವವರು. மனுஷனை ಒಂದು ಮನುಷ್ಯನು அவரோட கண்ட்ரோல்ல வைத்துக் கொண்டிருக்கிறவர் தான் கர்த்தர். ಆತನು ಒಂದು ಮನುಷ್ಯನನ್ನು ಹತೋಟಿಯಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡಿರುವವರೇ ಕರ್ತನು. அப்ப வார்த்தை சொல்லுகிறது, ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ಕರ್ತನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை ಎಲ್ಲಾ கொடுத்திருக்கிறார். ನಾಮಕ್ಕಿಂತಲೂ ಮೇಲಾದ ನಾಮವನ್ನು அந்த ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. நாமம் என்னவென்றால் ಆ ನಾಮ ಏನೆಂದರೆ கர்த்தர் என்று அர்த்தம். ಕರ್ತನು ಎಂದು ಅರ್ಥ. பாதாளத்திலும் ಪಾತಾಳದಲ್ಲೂ பூமியிலும் ಭೂಮಿಯಲ್ಲೂ பரலோகத்திலும் ಪರಲೋಕದಲ್ಲೂ எல்லாம் முழங்கால் ಎಲ್ಲಾ ಮೊಣಕಾಲುಗಳು இயேசு தான் கர்த்தர் என்று அறிக்கையிட வேண்டும் என்று ಯೇಸುವೇ ಕರ್ತನೆಂದು அறிக்கைಯಿಡಬೇಕು. பிதாவுடைய சித்தமாக இருக்கிறது. ತಂದೆಯ ಚಿತ್ತವಾಗಿದೆ. இப்பொழுது நானும் நீங்கள் ಈಗ ನಾನು ನೀವು ஆண்டவரை நிராகரித்துக் கொண்டிருக்கிறோம். ದೇವರು ನಿರಾಕರಿಸುತ್ತಲಿದ್ದೇವೆ. எப்படி நிராகரித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? ನಿರಾಕರಿಸುತ್ತಲಿದ್ದೇವೆ. ஆண்டவருடைய வார்த்தை வாசிக்கிறோம். ದೇವರ ವಾಕ್ಯ ಓದುತ್ತೇವೆ. ஆனால் அவருடைய கர்த்தத்துவம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. ಆದ್ರೆ ಆತನ ಕರ್ತತ್ವ ನಮ್ಮ ಜೀವಿತಗಳಲ್ಲಿ ಇಲ್ಲ. ஆண்டவர் நம்முடைய அதிகாரம் செய்யவில்லை. ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಅಧಿಕಾರ ಮಾಡಲಿಲ್ಲ. பிசாசு அதிகாரம் செய்து கொண்டிருக்கிறார். ಅಧಿಕಾರ ಮಾಡ್ತಾರೆ. நம்முடைய சுயமானது நம்மளை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. ಸ್ವಂತವಾದದ್ದು ನಮ್ಮನ್ನು ಆಳ್ವಿಕೆ ஆனால் ஒரு ಮಾಡ್ತಾರೆ. உண்மையான கிறிஸ்தவன் ನಿಜವಾದ ಕ್ರೈಸ್ತ இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமையாக ಯೇಸು இருக்கிறார். ಕ್ರಿಸ್ತನಿಗೆ அப்ப ಗುಲಾಮನಾಗಿದ್ದಾನೆ. இந்த கள்ள போதகர்கள் ಕಳ್ಳ ಬೋಧಕರು எப்படி இயேசு கிறிஸ்துவுடைய கர்த்தத்துவத்தை நிராகரித்துக் ಹೇಗೆ ಯೇಸು கொண்டிருக்கிறார்கள்? ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ಕರ್ತತ್ವವನ್ನು ನಿರಾಕರಿಸುತ್ತಾರೆ. எப்படி என்றால் ಹೇಗೆಂದರೆ
அவர் வாழுகிற வாழ்க்கையின் நிமித்தம் ಅವರು ನಡೆಸುವಂತ ಜೀವಿತದ ನಿಮಿತ್ತ இவர்கள் ஆண்டவர் கர்த்தர் கர்த்தர் என்று சொல்லினார். ದೇವರು ಕರ್ತನ ಕರ್ತನ ಎಂದು ಹೇಳಿದರು. இந்த கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார் வார்த்தையில? ಕರ್ತನ ಏನು ಹೇಳಿದ್ದಾರೆ? விபச்சாரத்திலே வேசித்தனத்திலே ஈடுபடாதிருங்கள், ವಿಚಾರದಲ್ಲಿ ವೇಷಧಾರಣೆ ಹೋಗಬೇಡಿ, பரிசுத்தமாய் வாழுங்கள், பரிசுத்தವಾಗಿ என்னுடைய ಜೀವಿಸಿ, சத்தத்திற்கு செவி கொடுத்து நடங்கள். ಸತ್ಯಕ್ಕೆ ಕಿವಿ ಕೊಡಿರಿ. ஆனால் இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗಿರಿ. வேற தம்முடைய வாயின் மூலமாய் கர்த்தர் 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 என்று ತಮ್ಮ ಬಾಯಿಯ அறிக்கையிடுகிறார்கள். ಮೂಲಕವಾಗಿ ಕರ್ತನು ಕರ್ತನ ಎಂದು ಹೇಳಿದರು. இங்க நானும் நீங்கள் அப்படித்தான் இருக்கிறோம். ನಾನು ನಿಮ್ಮಿಂದ ಹಾಗೆ ಇದ್ದೇವೆ. இதோ சில காரியங்களில் ஆண்டவருக்கு கீழ்ப்படிகிறோம், ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಮಾತ್ರ ದೇವರಿಗೆ எல்லா ವಿಧೇಯರಾಗುತ್ತೇವೆ. காரியங்களிலும் நான் நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் ಎಲ್ಲ இருக்கிறோம். ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ವಿಧೇಯರಾಗದೇ ಇದ್ದೇವೆ. சுய காரியங்களை செய்கிறோம், ಸ್ವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು சுயத்தில் நடக்கிறோம், ಸ್ವಂತದಲ್ಲಿ எல்லா ನಡೆಯುತ್ತೇವೆ. விதமான காரியங்களை ஆண்டவருக்கு விரோதமாய் செய்து ಎಲ್ಲಾ கொண்டிருக்கிறோம். ವಿಧವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಮಾಡ್ತಾ ஆனால் ಇದ್ದೇವೆ. வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, ವಾಕ್ಯ ನಮಗೆ ಹೇಳ್ತದೆ, இந்த கள்ள போதகர்கள் யாருக்கு அடிமையாக இருந்தார்கள்? ಯಾರಿಗೆ ಗುಲಾಮರಾಗಿ, பிசாசுக்கு அடிமையாக இருந்தார்கள், பாவத்திற்கு அடிமையாக இருந்தார்கள். ಪಾಪಕ್ಕೆ ಗುಲಾಮರಾಗಿ, ஆனால் கிறிஸ்துவின் அடிமை யாராக இருக்கிறார்களோ ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ದಾಸರುಗಳು ಯಾರಾಗಿದ್ದಾರೆ? இவர்கள் பாவத்தை மேற்கொண்டு கூடிய வாழுகிற பிள்ளைகளாக ಇವರು இருக்கிறார்கள். ಪಾಪವನ್ನು ಜಯಿಸಿ ಜೀವಿಸುವಂತ ಜನಗಳಾಗಿದ್ದಾರೆ. இதுதான் பரிசுத்தமான திருச்சபை. ಇದೇ ಪರಿಶುದ್ಧವಾದ ಸಭೆ. ஆண்டவர் என்ன கட்டளை இடுகிறார்? ದೇವರು ಏನು ಆಜ್ಞಾಪಿಸುತ್ತಾನೆ? நான் எப்படி பரிசுத்தமுள்ளவனாக இருக்கிறேனோ ನಾನು ಹೇಗೆ ಪರಿಶುದ್ಧನಾಗಿದ್ದೇನೋ நீங்களும் பரிசுத்தர்களாக இருங்கள். ನೀವು ಪರಿಶುದ್ಧರಾಗಿರಿ. ஆண்டவர் பரிசுத்தமாய் இருங்கள், ದೇವರು ಪರಿಶುದ್ಧರಾಗಿರಿ. இல்லை இருக்க போகிறீர்கள் என்று சொல்லவில்லை. ಎಂದು ಹೇಳಿಲ್ಲ. இப்பொழுது நீங்கள் பரிசுத்தமாய் இருங்கள். ಈಗ ಪರಿಶುದ್ಧರಾಗಿರಿ. இல்ல ஒரு உண்மையான மார்க் ஆஃப் வாட் இஸ் தி மார்க் ஆஃப் எ கிறிஸ்டியன்? ಅಂದ್ರೆ ಒಂದು ನಿಜವಾದ ಒಂದು ಕ್ರೈಸ್ತರಿಗೆ ಒಂದು ಗುರುತು ಏನು? அவன் பரிசுத்தமான வாழ்க்கை வாழுகிற மனுஷன். ಅವನು ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಜೀವಿಸುವಂತ இந்த ಮನುಷ್ಯ. உலகத்திலிருந்து பிரிந்து வாழுகிற மனுஷன். ಹಾಗೂ ಈ ಒಂದು ಲೋಕದಿಂದ ತನ್ನನ್ನು ಬೇರ್ಪಡಿಸಿಕೊಂಡು ಜೀವಿಸುವ ಮನುಷ್ಯ. Holiness is a mark of a true Christian. ಅಂದ್ರೆ ನಿಜವಾದ ಒಂದು ಕ್ರೈಸ್ತನಿಗೆ ಪರಿಶುದ್ಧವೇ ಅವನಿಗೆ ಒಂದು ಗುರುತಾಗಿದೆ. இல்லையா, நாங்கள் பாவம் செய்கிறோம், ನಾವು ಪಾಪ ಮಾಡಿ ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்கள் செய்கிறோம், ದೇವರಿಗೆ ಇಷ್ಟವಿಲ್ಲದ ಕಾರ್ಯ ಮಾಡ್ತೇವೆ. ஆனால் அந்த காரியங்களுக்கு நாங்கள் துக்கித்து ஆண்டவருடைய சமூகத்திற்கு முன்பாக அழுகிறோம். ಆದ್ರೆ ಆ ಒಂದು ಕಾರ್ಯಕ್ಕಾಗಿ ನಾವು ದೇವರ ಮುಂದೆ ದುಃಖಿಸಿಕೊಂಡಿಲ್ಲ. ஆண்டவரே, உமக்கு விரோதமாய் பாவம் செய்து விட்டேன், ವಿರುದ್ಧವಾಗಿ ಪಾಪ நீ ಮಾಡಿ எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டீர், ನೀನು ನನಗಾಗಿ ಶಿಲುಬೆಗೆ அப்ப ಹೋಗಿದ್ದೀಯ. எனக்காக பாவங்கள் சுமந்தீரே, அப்ப ನನಗಾಗಿ ಪಾಪ அப்ப ಮಾಡಿದ್ದೀಯ. இந்த நேரத்தில் உம்முடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் பாவம் ಈ செய்திருக்கிறேன். ಸಮಯದಲ್ಲಿ ನಿನ್ನ ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಪಾಪ ಮಾಡಿದ್ದೀಯ. துக்கித்து ஆண்டவருடைய சமூகத்திலே ದುಃಖಿಸಿ ದೇವರ அழுகிற ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ஜனங்களாக காணப்படுவார்கள். ಅಳುವಂತ ಜನರಾಗಿ ಕಾಣುತ್ತಾರೆ. பாவங்களை அறிக்கையிட்டு ಪಾಪವನ್ನು ಅರಿಕೆ ಮಾಡಿ பாவத்திலிருந்து மனம் திரும்பி ಪಾಪದಿಂದ ಮನ ತಿರುಗಿ பரிசுத்தத்தின் பாதைகளில் நடக்கக்கூடிய ஜனங்களாக ಪರಿಶುದ್ಧದ இருக்கிறார்கள். ದಾರಿಯಲ್ಲಿ ನಡೆಯುವಂತ ಜನಗಳಾಗಿದ್ದಾರೆ. ஆனால் கள்ள விசுவாசிகள் ಅದ ಕಳ್ಳ ವಿಶ್ವಾಸಿಗಳು எப்படி இருக்கிறார்கள் என்றால், ಹೇಗಿರುತ್ತಾರೆ? பாவம் செய்து ಪಾಪ ಮಾಡಿ பாவத்தில் சந்தோஷமாய் வாழ்ந்து ಪಾಪದಲ್ಲಿ ಸಂತೋಷವಾಗಿ ஆண்டவரே ಜೀವಿಸಿ என்று கூப்பிட்டு தேவரே என்று ಕರೆದು அவர் வாழுகிற விதத்தில் ஆண்டவரை நிராகரிப்பார்கள். ಅವರು ಜೀವಿಸುವಂತ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೇವರನ್ನು ನಿರಾಕರಿಸುತ್ತಾರೆ. மத்தேயு 7:21 இல்ல 23 வாசித்தீர்கள் என்றால் 7:21-23 ಓದುವಾಗ இயேசு இப்படியாக சொல்லுகிறார், ಯೇಸುಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ, அந்த நாளிலே ಆ ದಿವಸದಲ್ಲಿ அநேகர் கர்த்தாவே கர்த்தாவே ಕರ್ತನೇ, ಕರ್ತನೇ, உம்முடைய நாமத்தினாலே நாமದಲ್ಲಿ நாங்கள் தீர்க்கதரிசனம் உரைத்தோம், ನಾವು ಪ್ರವಾದನೆ ಹೇಳಿದವಲ್ಲವೋ? உம்முடைய நாமத்தினாலே நாமದಲ್ಲಿ பேய்களை ನಾವು துரத்தினமல்லவா, ಜನರನ್ನು ಓಡಿಸಿದವಲ್ಲವೋ? உம்முடைய நாமத்தினாலே நாமದಲ್ಲಿ அற்புதங்களை அடையாளங்களை செய்தமல்லவா. ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡಿದವಲ್ಲವೋ? அந்த இடத்துல இயேசு என்ன சொல்லுகிறார்? ಅದರಲ್ಲಿ ಯೇಸು ಹೇಳ್ತಾನೆ, நான் உங்களை யார் என்று அறியேன், ನೀವು ಯಾರೆಂದು ನನಗೆ என்னை ಗೊತ್ತಿಲ್ಲ. விட்டு அகன்று போங்கள். ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ತೊಲಗಿ. ஏன் அப்படி சொல்லுகிறார் என்றால், ಹಾಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ. வார்த்தை சொல்லுகிறது, வார்த்தை ಹೇಳುತ್ತದೆ. என்னை கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவர்கள் ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியாது. ಕರ್ತನೇ, ಕರ್ತನೇ ಎಂದು ಹೇಳುವವರೆಲ್ಲ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಪ್ರವೇಶ ಮಾಡಬೇಕು. ஆனால் என்னுடைய பிதாவினுடைய சித்தத்தை யார் செய்கிறார்களோ அவர்கள் மட்டும் தான் ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க ಆದರೆ ನನ್ನ முடியும். ತಂದೆ ಚಿತ್ತವನ್ನು ಯಾರು ಮಾಡ್ತಾರೋ ಅವರು ಮಾತ್ರವೇ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ஆண்டவருடைய ಹೋಗುತ್ತಾರೆ. சித்தம் எங்கே இருக்கிறது? ದೇವರ ಚಿತ್ತ ಎಲ್ಲಿದೆ? தேவனுடைய வார்த்தையிலே இருக்கிறது. தேவனுடைய வாக்கியದಲ್ಲಿ ಇದೆ. 1 தெசலோனிக்கேயர் ಒಂದು தெசಲೋನಿಕೆ 4 அதிகாரம் 3வது வசனத்தில் நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், 4:3 வாಕ್ಯ ಓದುವುದಾದರೆ பவுல் இடத்தில் இப்படியாக சொல்லுகிறார், ಅವನಿಗೆ ಹೇಳುತ್ತಾನೆ, நீங்கள் பரிசுத்தமாய் வாழுவது ಅದೇ ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಜೀವಿಸುವುದು ஆண்டவருடைய சித்தமாய் இருக்கிறது. ದೇವರ ಚಿತ್ತವಾಗಿದೆ. எல்லா விதமான விபச்சாரத்திலிருந்து வேசித்தனத்திலிருந்து மனம் திரும்புங்கள். ಎಲ್ಲಾ ವಿಧವಾದ ವ್ಯಭಿಚಾರ ವೇಷಿತನದಿಂದ ಮನತಿರುಗಿರಿ. நீங்கள் பாவத்திற்கு மரித்த ஜனங்கள், ನೀವು ಪಾಪಕ್ಕಾಗಿ ಸತ್ತಂತ இப்பொழுது ಜನರು. நீங்கள் நீதிக்காக பிழைக்க வேண்டும். ದೇವರ ನೀತಿಗಾಗಿ ಜೀವಿಸಬೇಕು. பாவங்களை சாகடிக்கக்கூடிய ஜனங்களாக காணப்பட வேண்டும். ಪಾಪವನ್ನು ಸಾಯಿಸುವಂತ ಜನರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற ஜனங்களாக இருக்க வேண்டும் என்று ದೇವರ ಶಬ್ದಕ್ಕೆ ಕಿವಿಗೊಡುವಂತ ಜನಗಳಾಗಿರಬೇಕು. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தெளிவாக பேசுகிறார். ಯೇಸು ನಮಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ, அப்ப இந்த ஜனங்கள் ஆண்டவருக்கு முன்பாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், ದೇವರಿಗೆ ಮುಂಭಾಗ ಹೇಳುತ್ತಾರೆ, கர்த்தாவே கர்த்தாவே. ಕರ್ತನೇ, ಕರ್ತನೇ. இங்கே லூக்கா 6:46 என்னவாக இருக்கிறது? ಅದರ 46ರಲ್ಲಿ ಏನಿದೆ? என்னை கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிட்டு ಕರ್ತನೇ, ಕರ್ತನೇ ಎಂದು நான் ಕರೆದು, சொன்னதை செய்யாமல் இருக்கிறீர்கள் என்று இயேசு சொல்லுகிறார். ನಾನು ಹೇಳಿದ್ದನ್ನು ಮಾಡದೇ ಇದ್ದೀರಿ ಎಂದು ಯೇಸು அப்ப ಹೇಳುತ್ತಾರೆ. எப்பொழுது நாங்கள் கர்த்தர் என்று சொல்லுகிறோமோ, ಯಾವಾಗ ಕರ್ತನೇ ಎಂದು ಹೇಳುತ್ತೇವೆ, எஜமான் என்று சொல்லுகிறோமோ, ಯಜಮಾನ ಎಂದು ಹೇಳುತ್ತೇವೆ, எஜமானுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ಯಜಮಾನನಿಗೆ ವಿಧೇಯನಾಗಿ அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஜனங்களாக இருக்க ನೆರವೇರಿಸುವಂತ வேண்டும். ಜನಗಳಾಗಿ அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். ಅದನ್ನೇ ದೇವರು ಬಯಸುತ್ತಾರೆ. கடைசியாக தீத்து 1 ಕೊನೆಯದಾಗಿ
ತೀತನು 14வது வசனத்தை வாசிக்கலாம். 14ನೇ ವಚನ. தீத்து 1:14. விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள். வாசிங்க. சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும், அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது. அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாயிருக்கும். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள். கிரியைகளினாலோ அவர்களை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியைகளும் செய்ய ஆகாதவர்களுமாக இருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. பவுல் இப்படியாக சொல்லுகிறார், இவர்கள் ஆண்டவர் வாயினால் அறிக்கையிடுகிறார்கள், ஆனால் அவருடைய கிரியைகளின் மூலமாய் ஆண்டவரை நிராகரித்து எல்லா விதமான நற்கிரியைகளுக்கு பிரயோஜனம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். அப்போ ஒரு கிறிஸ்தவன் யார் என்றால் ஆண்டவருடைய கர்த்தத்துவத்திற்கு அடங்கி இருக்கிற மனுஷன் தான் ஒரு உண்மையான கிறிஸ்தவன். நீங்கள் சோதித்து பார்க்கலாமா? யார் நம்மளை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார்? மாமிசம் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதா? பிசாசு ஆளுகை செய்து கொண்டிருக்கிறாரா? இல்ல நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். நாங்கள் சோதித்து பார்க்கலாம். நீங்கள் ஆண்டவரை வாயினாலே அறிக்கையிடுகிறோம். இந்த வார்த்தை யாரை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறது? என்னையும் உன்னையும் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறது. யாரையோ குறித்து பேசுகிறோம் என்று நினைக்காதீர்கள். பவுல் இப்படியாக சொல்லுகிறார், வாயினாலே அறிக்கையிடுகிறார்கள், ஆனால் அவர்கள் வாழுவதின் வாழ்க்கை நிமித்தமாய் ஆண்டவரை நிராகரிக்கிறார்கள். தேவனுடைய ஜனங்களே வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இந்த கள்ள போதகர்கள் தேவபக்தியற்றவர்கள் இரண்டாவது என்ன செய்கிறார்கள்? தேவனுடைய கிருபையை காமவிகாரத்திற்கு ஏதுவாக புரட்டுகிறார்கள். ಕೆಟ್ಟ ಕೃತ್ಯಗಳಿಗೆ ಅದನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ದೇವರ ಕೃಪೆಯನ್ನು ಉಪಯೋಗಿಸುತ್ತಾರೆ. மூன்றாவது என்ன செய்கிறார்கள்? அவர்கள் வாழுவதின் வாழ்க்கை நிமித்தமாய் ಅವರು ನಡೆಸುವ ಜೀವನದ ನಿಮಿತ್ತ கிறிஸ்துவினுடைய கர்த்தத்துவத்தை நிராகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ಕರ್ತವ್ಯವನ್ನು ನಿರಾಕರಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. மூன்று காரியங்கள் நமக்குள்ளாக இருக்கிறதா என்று நாங்கள் சோதித்து பார்க்க வேண்டும். ಮೂರು ಕಾರ್ಯಗಳು ನಮ್ಮಲ್ಲಿದೆ ಎಂದು ನಾವು ಶೋಧಿಸಿ ನೋಡೋಣ. கள்ள போதகர்கள் மட்டும் நரகத்திற்கு போவதில்லை, ಕಳ್ಳ ಬೋಧಕರು ಮಾತ್ರ ನರಕಕ್ಕೆ ಹೋಗುವುದಿಲ್ಲ, கள்ள விசுவாசிகளும் நரகத்திற்கு போவார்கள். ಕಳ್ಳ ವಿಶ್ವಾಸಿಗಳು ನರಕಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾರೆ. அப்ப நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எச்சரிக்கையாಗಿರಬೇಕು. நாங்கள் ஏமாற்றிக் கொள்ளக் கூடாது. ஏமாற்றிಕೊಳ್ಳಬಾರದು. ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இருக்க வேண்டும். பயப்படுವ ಭಯ ಇರಬೇಕು. ஆண்டவருக்கு தரக்கூடிய கனத்தை தர வேண்டும். ದೇವರಿಗೆ ಸಲ್ಲಿಸಬೇಕಾದ ಘನವನ್ನು ಸಲ್ಲಿಸಬೇಕು. ஆராதனையின் மூலமாவே நம்ம ஆண்டவருக்கு கனத்தை செலுத்தல, ಆರಾಧನೆಯ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರಿಗೆ ಘನವನ್ನು ಸಲ್ಲಿಸಬೇಕು. ஆண்டவருடைய ஆராதனையை திருடி விடுகிறோம். ದೇವರ ಆರಾಧನೆಯನ್ನು ಕದಿಯುತ್ತೇವೆ. ஆண்டவர் வேதாகமத்தில் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். ವೇದದಲ್ಲಿ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಬರೆದಿದ್ದಾರೆ, என்னுடைய மகிமையை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். ನನ್ನ ಮಹಿಮೆಯನ್ನು ನಾನು ಯಾರಿಗೂ ಕೊಡುವುದಿಲ್ಲ. அப்போ நீங்கள் தேவனுடைய மகிமையை திருடி கொண்டிருக்கிறீர்கள். ಅದರಿಂದ ನೀವು ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು ಕದಿಯುತ್ತಲಿದ್ದೀರಾ. தேவனுடைய மகிமையை யார் திருடுவது? ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು ಯಾರು ಕದಿಯುವುದು? பிசாசு திருட பார்ப்பான். ಪಿಶಾಚಿ ಕದಿಯಲು ನೋಡುತ್ತಾನೆ. நீங்கள் பிசாசுகளா? ನಾನು ಪಿಶಾಚಿಗಳ இல்ல, ಇಲ್ಲ. தேவனுடைய பிள்ளைகள், ದೇವರ ಮಕ್ಕಳು, ஆண்டவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட ದೇವರ ರಕ್ತದಿಂದ ತೊಳೆಯಲ್ಪಟ್ಟವರು. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை கொடுக்க வேண்டும். ದೇವರಿಗೆ ಸಲ್ಲಿಸಬೇಕಾದಂತ ಮಹಿಮೆಯನ್ನು அவருக்கு ಸಲ್ಲಿಸಬೇಕು. கொடுக்க வேண்டிய ஆராதனை நாங்கள் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும். ಅವರಿಗೆ ಕೊಡಬೇಕಾದಂತ ಆರಾಧನೆಯನ್ನು ನಾವು ಸಲ್ಲಿಸಬೇಕು. அவருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். ಭಯಪಡುವಂತ ಭಯ ನಮ್ಮಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. அவருடைய கர்த்தத்துவத்திற்கு நீங்கள் அடங்கி இருக்கலாம். ಆತನ ಕರ್ತವ್ಯಕ್ಕೆ ನಾವು ನೀವು ಅಡಗಿರಬೇಕು. அவருடைய கிருபை சார்ந்து, ಆತನ ಕೃಪೆಯನ್ನೇ ஆண்டவரை சார்ந்து, ದೇವರನ್ನೇ ಆಧರಿಸಿಕೊಂಡು இப்படிப்பட்ட பாவத்திலிருந்து ಇರಿದಾದ ಪಾಪದಿಂದ நீங்கள் மேற்கொண்டு வாழ வேண்டும். ನಾವು ಜೀವಿಸಬೇಕು. இதுதான் ஆண்டவருடைய சுத்த கிருபை. ದೇವರ ಶುದ್ಧ ಕೃಪೆಯಾಗಿದೆ. இதுதான் நமக்கு தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். ನಮಗೆ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. இதற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும். ಧೈರ್ಯವಾಗಿ ಹೋರಾಡಬೇಕು. விசுவாசத்திற்காக, ವಿಶ್ವಾಸಕ್ಕಾಗಿ. இதற்காக இந்த விசுவாசத்திற்காக தைரியமாய் போராட வேண்டும். ವಿಶ್ವಾಸವಾಗಿ ಧೈರ್ಯಕ್ಕಾಗಿ ಹೋರಾಡಬೇಕು. கள்ள போதகர்கள் சபைகளுக்குள்ளாக வந்திருக்கிறார்கள். ಬೋಧಕರು ಸಭೆಗಳಿಗೆ கள்ள ಬಂದಿದ್ದಾರೆ. போதகர்கள் எப்படி இருக்கிறார்கள்? ಬೋಧಕರು ಹೇಗಿದ್ದಾರೆ? தேவபக்தியற்றவர்களாக இருக்கிறார்கள். ಭಕ್ತಿಹೀನರಾಗಿದ್ದಾರೆ. தேவனுடைய கிருபையை
காம விகாரத்திற்கு ஏதுவாக புரட்டுகிறார்கள். ದೇವರ ಒಂದು ಕೃಪೆಯನ್ನು ಕಾಮ ವಿಕಾರಕ್ಕೆ ಅವರುಗಳು ಉಪಯೋಗಿಸುತ್ತಾರೆ. மூன்றாவது கிறிஸ்துவனுடைய கர்த்தத்துவத்தை ಮೂರನೇದಾಗಿ ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ಆಳ್ವಿಕೆಯನ್ನು அவர்கள் வாழுவது நிமித்தமாய் நிராகரித்துக் ಅವರು கொண்டிருக்கிறார்கள். ಜೀವಿಸುವಂತ ಜೀವಿತದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಅದನ್ನು இந்த வார்த்தை ನಿರಾಕರಿಸುತ್ತಾರೆ. நமக்கு முன்பாக வைத்துக் கொண்டு ವಾಕ್ಯ ನಮಗೆ ಮುಂಭಾಗ ಇದೆ. எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சோதித்து ನಮ್ಮ பார்க்கலாம். ಜೀವಿತವನ್ನು ಶೋಧಿಸಿ ನೋಡೋಣ. எந்த காரியத்திலே நாங்கள் ஆண்டவருக்கு கனம் கொடுக்காமல் ಯಾವ இருக்கிறோம், ಕಾರ್ಯದಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ಘನ ಸಲ್ಲಿಸದೆ எப்படிப்பட்ட பாவங்களில் வாழ்ந்து ಯಾವ கொண்டிருக்கிறோம், ರೀತಿಯ ಪಾಪದಲ್ಲಿ ಜೀವಿಸುತ್ತಿದ್ದೇವೆ. ஆண்டவருக்கு விரோதமாக எப்படி காரியங்களை செய்து ದೇವರಿಗೆ கொண்டிருக்கிறோம், ವಿರೋಧವಾಗಿ ಹೇಗೆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡ್ತಿದ್ದೇವೆ. எங்களை நாங்கள் சோதித்து பார்த்து ನಮ್ಮನ್ನು ನಾವೇ ಶೋಧಿಸಿ ನೋಡಿ. தேவனுடைய கிருபையை சார்ந்து ದೇವರ ಕೃಪೆಯನ್ನು பாவங்களை மேற்கொண்டு வாழ்ந்து ಪಾಪವನ್ನು ಜಯಿಸಿ ಜೀವಿಸಿ நாங்கள் ஆண்டவருக்கு மகிமையை செலுத்த ದೇವರಿಗೆ வேண்டும். ಮಹಿಮೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸೋಣ. இதுதான் ஆண்டவருடைய சித்தமாக ಇದೇ இருக்கிறது. ದೇವರ ಚಿತ್ತವಾಗಿದೆ. கர்த்தர் உங்களை ಕರ್ತನು ஆசீர்வதிப்பார். ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. எல்லாம் எழுந்து நிற்கிறோம். ಎಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಲ್ಲೋಣ.